அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வையற்ற முற்போக்கு சிந்தனையாளர் பேரவையின் 5வது மாதாந்திர கருத்தரங்கில் இணையவழி கருத்தரங்கில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்று மிக நம் மனதுக்கு நெருக்கமான நம் பண்பாட்டோடு சமூகத்தோடு பெருமளவில் பொது சமூகத்தோடு பெருமளவு தொடர்பு கொண்ட ஒரு முக்கியமான பொறுமையை பற்றி இந்த மாத கருத்தரங்கத்தில் விவாதிக்கவிருக்கிறோம். இந்த கருத்தரங்கில் பங்கேற்று நம்மோடு உரையாடுவதற்காக மிக முக்கியமான 2 பேச்சாளர்கள் வந்திருக்கின்றனர். ஒன்று AICB அகில இந்திய பார்வையற்றோர் கூட்டமைப்பினுடைய துணைத் தலைவர் பேராசிரியர் அனில் அனுஜா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நமக்கு மிக நன்றாக அறிமுகமான இலங்கை மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்கத்தினுடைய செயலர், ஈரோடு காலிகலோதர் சிறப்பு பள்ளி ஆசிரியர், தொடர்ந்து பார்வையற்றோர் குறித்தும் ஊனமுற்றோர் குறித்தும் பொது சமூக விஷயங்கள் குறித்தும் தொடர்ந்து எழுதி வருகின்ற ஆசிரியர் திரு செல்வம் சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இருவரையும் வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இவர்கள் இருவரும் நம்மோடு உரையாடவிருக்கின்றனர். உங்கள் அனைவரின் பங்கேற்போடு கூட்டம் நடைபெறவிருக்கிறது. So a warm and pleasant good morning to one and all. We have with us 2 eminent speakers to talk about the representation of the blind people, blind and blindness in Indian cinema. And we have with us 2 eminent speakers, Professor Anil Anuja and Mr. Selvam sir. So with great pleasure that we invite you all to this 5th monthly web conference of the Progressive Thinkers Forum of the Blind. And let me invite Bhupati to give an introductory and welcome address. Bhupati தற்போது அறிமுக மற்றும் வரவேற்புரை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா அண்ணா? கேக்குது. ஓகே. ஸோ அனைவருக்கும் வணக்கம். இந்த எங்களுடைய 5வது மாதாந்திர இணைய வழியில் இணைந்திருக்கின்ற தங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். முருகானந்தன் சொல்வது போன்று இது மிக முக்கியமான கருத்தரங்கமாக நாங்கள் கருதுகிறோம். ஏனென்று சொன்னால் இந்த திரைப்படம் என்பது நம்மளுடைய அனைவருடைய மனதிலும் மிக நெருக்கமான ஒன்று. அந்த வகையிலே தமிழ் மற்றும் இந்தி திரைப்படங்கள் இரண்டை பற்றியும் இப்பொழுது இந்த கருத்தரங்கத்தில் விவாதிக்கலாம், மிக ஆழமான வரையில விவாதிக்கலாம் என்ற நோக்கத்திலே 2 மிக முக்கியமான பேச்சாளர்களை நாம் தேர்வு செய்திருக்கின்றோம். ஒன்று பேராசிரியர் அனில் சார் அவர்கள், டெல்லி பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக ஆங்கிலத்துறையில் பணியாற்றக்கூடியவர். இன்னொன்று எங்களுடைய ஆசிரியர், அன்பாலயம் பள்ளியிலே எங்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தவர், பல வாழ்வியல் நெறிமுறைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர், தற்பொழுது ஈரோடு காதுகளாருக்கான சிறப்பு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் செல்வம் சார் அவர்கள். இவர்கள் இருவருமே மிகப்பெரிய அளவிலே இதிலே இந்த திரைப்படங்கள் மற்றும் பார்வையற்றவர் என்பதிலே இயங்கி இருக்கிறார்கள். ஸோ I welcome you all for this the 5th web conference of Progressive Thinkers Forum of the Blind. And today we have with us 2 eminent speakers. One is Professor Anil Anuja, my friend, well-wisher, and the Vice President of All India Confederation of the Blind, and also a very senior professor at University of Delhi in the Department of English. So he was kind enough to accept our invitation with a very short notice. I just called him 2 days back. So he was very kindly, immediately accepted my invitation. Thank you so much, and we are really honored to have you with us, sir. Thank you very much. It's a pleasure. It's really a privilege to host you, and especially have you amongst us, because we could see the kind of influence and also the kind of welcome you have among our Tamil visually impaired speakers. That shows your commitment and your work to the visually impaired community in India. So thank you so much for your invitation, sir. And we also have with us Mr. Selvam, our teacher in our school,
somebody who taught us the life skills, somebody who taught us how to read, and now he is working as a special teacher for hearing impaired in the special school for hearing impaired located at Erode district, Tamil Nadu. So, we consider this webinar as an important webinar because of these two important speakers, also because of the topic that they are going to discuss today. So, நண்பர்களே, இன்றைக்கு இந்த திரைப்படங்களில் பிரதிநிதித்துவ அரசியல் என்பது நம்முடைய பார்வையற்றவர்களை எவ்வாறு பிரதிநிதித்துவம் திரைப்படங்கள் படுத்தி இருக்கிறது என்பதை சற்று பின்னோக்கி பார்ப்போமே என்று சொன்னால், இது ஒரு வகையிலே நம் சமூகத்தில் இருக்கின்ற பொது புத்தியை நிலைநாட்டும் விதமாகவே இந்த திரைப்படங்கள் நம்மளை பிரதிநிதித்துவம் படுத்தியிருக்கின்றது. ஒரு 3 விஷயங்களை மட்டும் நான் சொல்லி என்னுடைய இந்த அறிமுக உரையை முடித்து பேச்சாளர்களை வரவேற்கலாம் என்று கருதுகிறேன். ஒன்று, மிக முக்கியமான விஷயம், நம்மளை பார்வையற்றவர்களை ஒரு தண்டனை பெற்றவர்களாக மட்டுமே இன்றைக்கு திரைப்படங்கள் காட்டியிருக்கின்றது. அது ஹிந்தி படமாக இருக்கட்டும், அல்லது தமிழ் படமாக இருக்கட்டும், அல்லது மலையாள படமாக இருக்கட்டும். ஏனென்று சொன்னால், நம்மளுடைய சமூகத்தில், அதாவது ரிலீஜியஸ் மாடல் என்று சொல்லுவார்கள், அதாவது மதம் சார்ந்த ஒரு வழிமுறையானது பார்வையற்றவர்களின் மீது இன்னும் குறிப்பாக ஊனமுற்றவர்களின் மீது பரவி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு அதாவது ஊனம் என்பது நம்மளுடைய பிறந்ததிலிருந்து வருவதில்லை. இது நம்மளுடைய பின் பிறவியிலே, அதாவது முன் பிறவியிலே செய்த ஒரு பலனுடைய தண்டனையாகத்தான் கருதப்படுகிறது. அந்த வகையிலே தான் இன்றைக்கு பல திரைப்படங்களில், இந்தி படமாக இருக்கட்டும், தமிழ் படமாக இருக்கட்டும், நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு ஹீரோ என்பவர் கதாநாயகன் ஒரு கோட் அண்ட் கோட் நார்மலாக பிறந்து, அதன் பிறகு அவர் செய்கின்ற அல்லது திரைப்படங்கள் செய்கின்ற ஒரு தண்டனை, அல்லது முன்பு செய்த ஒரு தண்டனையின் காரணமாக ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸின் காரணமாக அவர் ஆக்சிடென்டிலோ அல்லது தானாகவோ ஒரு பிளைண்ட்னஸையோ அல்லது ஒரு டிசேபிள் நிலையை அடைவார். அது போன்ற ஒரு தண்டனையாக மட்டுமே ஒரு பார்வையற்றவர்களை சித்தரிக்கின்ற ஒரு நிலை. இன்னொரு முக்கியமான நிலை என்னவென்று பார்த்தோமேனால், பார்வையற்றவர்களை ஒரு கேளிக்கை உடையவர்களாக, ஒரு நகைச்சுவை உடையவர்களாக நம்மை காட்டியிருக்கின்றார்கள். அது பல படங்களிலே நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். அது ஹிந்தி படமாக இருக்கட்டும், தமிழ் படமாக இருக்கட்டும், ஒரு காமிக் எலிமெண்டாக நம்மளை காட்டியிருக்கின்றார்கள். இன்னொரு 3வது மிக முக்கியமான நிலை என்னவென்று சொன்னால், ஒரு நார்மல் பாடி, அதாவது நன்கு உடல் படைத்தவர்கள் அல்லது உடல் திறன் படைத்தவர்கள், அதாவது ஏபிள் பாடி பீப்புள் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, அதை நிலைநாட்டுவதற்கு அல்லது அவர்களினுடைய ஏபிள் பாடிட்னஸ், அதாவது உடல் திறனை நிலைநாட்டுவதற்கு நார்மல் பாடி என்று சொல்வார்கள், அதாவது அவர்களுடைய நன்கு உடல் கட்டமைப்பை நிலைநாட்டுவதற்கு அல்லது அவர்களுடைய ஈகை கொடையை நிலைநாட்டுவதற்கு நம்மை பார்வையற்றவர்களை பயன்படுத்தி இருப்பார்கள். அதனுடைய ஒரு வண்ணம் தான் நீங்கள் பார்வையற்றவர்களை ரோட் கிராஸ் பண்ணி விடுவதாக இருக்கட்டும், அல்லது ஒரு பார்வையற்ற பெண் பாலியல் பலாத்காரம் செய்யும் பொழுது ஒரு ஹீரோ காப்பாற்றுவதாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஹீரோ பார்வையற்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ஒரு சாக்ரிஃபைஸ் என்று சொல்லப்படுகின்ற அவ்வாறு சாக்ரிஃபைஸ் பண்ணுவதாக இருக்கட்டும். இது போன்ற நிலைகளிலே நம்மை ஒரு வகையிலே சொல்வோமே என்றால், ஒன்று நம்மை முற்றிலும் தூக்கி பிடித்து பேசுவது அல்லது முற்றிலும் தாழ்த்தி பேசுவது. நம்மை ஒரு மனிதன் என்கின்ற, அதாவது ஹியூமானிட்டேரியன் அப்ரோச் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அந்த அப்ரோச் என்பது திரைப்படங்களில் இல்லை. அது ஏறக்குறைய 2000க்கு பிறகு ஒரு வகையிலே திரைப்படங்கள், இந்தி திரைப்படமாக இருக்கட்டும் அல்லது தமிழ் திரைப்படமாக இருக்கட்டும், சில சுயசரிதைகள், தன் வரலாறுகள் வந்த பிறகு டிசபிலிட்டி ரைட்ஸ் மூவ்மெண்ட் வந்த பிறகும் சில வகையிலே திரைப்படங்கள் நம்மை ஓரளவுக்கு ஒரு எம்பவர்ட் வகையிலே காட்டியிருக்கின்றார்கள். எனவே இந்த கருத்தரங்கு மிக முக்கியமானது. தமிழ் திரைப்படங்கள் எவ்வாறு பார்வையற்றவர்களை பிரதிநிதித்துவம் படுத்திருக்கின்றது மற்றும் இந்தி திரைப்படங்கள் எவ்வாறு பிரதிநிதித்துவம் படுத்திருக்கின்றது என்பதை பேசுவதற்காக 2 பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் குயிக்காக இங்கிலீஷ்லையும் இதை நான் சொல்லிடுறேன். So today we are going to discuss the two important Indian movie streams. One is Tamil movie stream, second is Hindi movie, Bollywood movie streams. So in these two movie streams, invariably, if you look at it,
blind in particular, disabled in general, have been represented with certain amount of politics. So that politics has been imbued with two different ideologies, and yet important ideologies. One is the ideology of able-bodiedness. Second is the ideology of corporeal normativity. And these two ideologies invariably, quite intriguingly, and of course with frustratingly, propagate certain amount of normative culture within the film production industries. Right? And the protagonists, the heroes, and the other actors who act in the movie tend to knowingly or unknowingly subscribe to these two ideologies. As a result, we find at least till 2000, till the disability rights movement quite emphatically established right-based approach and challenged the stereotypical stigmatized way of representing disabled in cinema in particular, disabled in the popular culture in general. So we had that sort of a very, very stereotypical stigmatized way of representing blind. Let me just illustrate three important ways in which disabled have been, or blind in particular, have been represented in the Indian cinema. The first one is blind has been seen as somebody who actually carries the punishment because of having committed some sin in the past, or because of having committed some crime, some criminal activities in the movie to the other characters. So the blind, the quote unquote cited characters will be blinded by the director as a result of a punishment for the deeds that he has committed in the movie. So that's the very important yet dominant sort of representation in the movie. And the second important thing is blind people are often portrayed as comic elements, comic interludes. So that goes without saying. There are a lot of movies that they project disabled blind people as comic elements. And the third important one is blind people have been represented as what in the disability study they call as narrative prosthesis. I mean, like in order to establish the ideology of normativity, or in order to establish the ideology of able-bodiedness, so the blind people have been always, or the kind of in the blind characters who appear in the movie have been always loaded with certain amount of those images, stereotypical images, in order to conform to the culture of normativity. And another important thing we need to understand is either the cinema keep us in the always, either the cinema absolutely elevates us to the topmost level, or it puts us to the ground. It doesn't actually keep us in the intermediate level. We want to be in the intermediate level. We want to be treated as other human beings. So இந்த அடிப்படையிலே இந்த இரண்டு பேச்சாளர்களும் இந்த திரைப்படங்களை பற்றி பேசுவார்கள். மற்றும் பல சித்தரிப்புகளுடைய அரசியலை முன்னெடுக்க நமக்கெல்லாம் சொல்லவிருக்கிறார்கள். அந்த வகையிலே என்னுடைய அறிமுக உரையத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப மிக்க நன்றி பூபதி. அறிமுக உரை வழங்கி பேச்சாளர்களை வரவேற்றமைக்கு ரொம்ப மிக்க நன்றி. அடுத்து நம்முடைய முதல் பகுதி, அதாவது நம்முடைய கருத்தரங்கின் முதல் பகுதியாக பாலிவுட் சினிமா, அதாவது ஹிந்தி திரைப்படங்களில் எவ்வாறு பார்வையற்றவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், எவ்வாறு காட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், ஆங்கிலத்துறை பேராசிரியர், அகில இந்திய கூட்டமைப்பினுடைய துணைத் தலைவர், பிளைண்ட் வேர்ல்டு யூனியன் என்று சொல்லக்கூடிய பிளைண்ட் பார்வையற்றோருக்கான உலக அமைப்பில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, ஒரு சிறந்த கல்வியாளராகவும் ஒரு சிறந்த செயல்பாட்டாளராகவும் ஒருங்கே அமைந்திருக்கக்கூடியவர்கள். ரெண்டையும் தனித்தனியாக செய்பவர்கள் உண்டு. இது இரண்டையும் ஒன்றாக இணைத்து திறம்பட செய்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆளுமை. அதே மாதிரி டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய ஒட்டுமொத்த பல்கலைக்கழகத்தினுடைய மாற்றுத்திறனாளிகள் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கான அதற்கான நோடல் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய இந்த ஊனமுற்ற பொறுப்பு அனைத்தையுமே கவனித்துக் கொண்டிருக்கிறவர். குறிப்பாக வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு, மாணவர்களுக்குரிய வசதிகள் ஆகியவற்றை நிறைவேற்றுவது டெல்லி பல்கலைக்கழகம் இன்று முன்னோடியாக இருப்பதற்கு இவர் ஒரு முக்கியமான காரணம்.
எனவே அவருக்கு தற்போது ஆங்கிலத்தில் உரையாற்றுவார். அதனுடைய மொழிபெயர்ப்பை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம். ஸோ இட்ஸ் அவர் pleasure and privilege to welcome Professor Anil Anuja, one of the fine blends of a perfect academician and an intense activist put together. So we can find an academician who is scholarly, and we can also find an activist who is very committed, who is much committed to his activism. But it's very, very rare to find a blend of that, to a fine blend of both an academician and activist within one personality. And that is Professor Anil Anuja for us. So he is the Vice President of All India Confederation of the Blind, and he is the nodal officer of the Delhi University's disability cell, and he is actually in charge of all the affairs concerning disabled people and disability services in the Delhi University. He is also the member of World Blind Union, and he has received the Role Model Award for Best Activist, Best Role Model Award among the disabled from the Ministry of Social Justice and Empowerment. And if to go by his profile, it will take another half an hour to conclude. So without taking much of our time, I welcome Professor Anil Anuja to deliver his speech, which we will be translating in course of his speech. Yes, thank you. Good morning, everyone. At the outset, can you hear me? Yes, sir. Yes, sir. We hear you. The connection, yes. Yeah. Good morning, everyone. At the outset, I would like to express my heartfelt gratitude to all the friends, Dr. Bhupati, Mr. Muruganandam, many other friends. There are so many of you who are close friends in this meeting that it is very difficult to name everyone by, it's very difficult to name everyone individually. So all the friends for giving me this wonderful opportunity to be with you this morning. It has made my Sunday really beautiful. Not just to talk upon this very important topic about the representation of the visually impaired in cinema, with particular reference to Bollywood, but rather also to be once again with all of you. Tamil Nadu is one of my favorite states. I've been there a number of times, thanks to the courtesy and the hospitality of many of you who have supported me during my visit there. And I have had very close friends for the last 15 years who have been from Tamil Nadu. But unfortunately, none of them could teach me how to speak in Tamil. Otherwise, there would not be any need for any translation today. I promise you that from now onward, I would make a conscious effort to learn Tamil, and hopefully, in the very near future, I would not require a translation when I need to converse with you. But that's the only hope, like many plans, which may not come true, but I do my best at my end to see how best I can fructify this plan. I'm also very deeply humbled by the kind words, generous remarks, generous remarks made about me. I'm sure I don't deserve such wonderful, such wonderful and such overwhelming expressions of emotions. All I can say is that in the times to come, I would try my best to live up to at least some of the things which have been said about me. Life is a learning journey, and I definitely try to and do my best to ensure that whatever expectations are from me and whatever has been said about me is actually realized, comes true in the times to come. I understand the time is short. So coming back to the topic of this morning, I would like to begin my observations. I understand there will be a translation. So wherever I wish to take a pause, I think one part is over. I would request Mr. Muruganandan
to kindly translate for me, for which I'm extremely grateful. At that stage, I mentioned, and then he could take over the translation, and then I can come back to you. Sure, sir. Yes. I've been told that I have around 20 minutes with around 10 to 15 minutes of translation. It's very difficult. Many of you are teachers. It's very difficult to stop a teacher when one starts speaking. And on a passionate subject such as the one we have this morning. But surely I will do my best to be as disciplined as you can expect from a teacher. It's very ironic that we expect discipline from others, but teachers, when it comes to them, sometimes cannot exercise the same constraints. Before I go on, I also want to really, from the bottom of my heart, congratulate all of you for starting this forum, which is much needed. Perhaps many of you may not even know the significance of this initiative, which I understand has been started a few months ago. Because there's a new dimension to disability work during the last 20, 30 years in academic domains, known by the very familiar term now called disability studies. And if disability studies needs to progress, and if even disability activism needs to go forward, and you are right that at some point these need to come together. There cannot be any break, any gap between disability studies and disability activism. I often criticize those very vehemently who may not be very close and familiar with disability. They may be non-disabled, that doesn't matter, but you should be familiar and start writing, theorizing on disability. To counter such trends, it's important that we need to speak more on issues that concern us, not just in terms of rights, but also in terms of discourse, what we know about disability studies. Some of you may recall that I wrote an article, I contributed a chapter to a book published by CSJB, and in that I titled Speaking for Our Own, that we need to speak for ourselves if we need to counter intellectual theorizing in the area of disability and disability studies. It is in that direction that I see the significance of groups such as this, people who meet every month, interact, participate, discuss, try to create not just knowledge and awareness, but also a voice, which if not today, I promise in the years to come, will play a significant part when people address the issue of disability and disability studies in India. So your initiative, I promise you, will go down in history in the times to come. Thank you very much for starting this initiative, and congratulations. Thank you also for starting the magazine on regarding the visually impaired, regarding which I already said that you try to get the ISSN number. So more and more people are beginning to write, because now in academics, ISSN number counts and also gives academic credibility to the publication. Try to do that. We need initiatives like yours in various states of the country, in various parts of the country, at the national and the state level. And I hope that your model will one day become the national model all across the country. Congratulations once again. Mr. Markham, you could translate it now, and then I will continue. Yes, sir. Sure, sir. Otherwise, I may forget what you said. Thank you, sir. Yeah, thank you. அன்பாளர், இது அனில் அனுஜா சாருடைய அவருடைய உரையினுடைய முதல் பகுதியினுடைய மொழிபெயர்ப்பு. அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே என்னை அழைத்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி. இதை அழைத்ததற்கு மிகவும் நன்றி. இங்கே உங்களோடு இந்த ஞாயிறு காலை பொழுதில் நான் இணைந்திருப்பது என்னுடைய இன்றைய நாளை அழகானதாக மாற்றி இருக்கிறது. இங்கே பூபதி, முருகானந்தன் மட்டுமல்ல, பல்வேறு நண்பர்கள் நெருக்கமானவர்களாக இருக்கிறீர்கள். எனக்கு மனதுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருக்கிறீர்கள். எனவே அவர்களுடைய எல்லோருடைய பெயரையும் சொல்வது இங்கு கடினம். இங்கே இணைந்திருக்கிற அனைவருக்குமே வணக்கம். அதுபோலவே நான் தமிழகத்திற்கு தமிழகம் என்னுடைய மிக நெருக்கமானது ஒரு இடம். எனக்கு நான் பலமுறை தமிழகத்திற்கு பயணம் செய்திருக்கிறேன். உங்களில் பலருடைய அன்பான விருந்தோம்பலோடு உங்களுடைய அங்கே இணைந்திருக்கிறேன், பயணித்திருக்கிறேன். ஆனால் கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு மேலான தொடர்பு இருந்தும் கூட
உங்களில் யாரும் எனக்கு தமிழ் கற்பிக்க முடியாமல் போய்விட்டது. அதனால் தான் எனக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. இல்லை என்றால் மொழிபெயர்ப்பு இல்லாமலே நானே தமிழில் பேச வேண்டும் என்று விரும்பியிருப்பேன். ஆனால் இப்போதிலிருந்து கண்டிப்பாக நினைவில் நிறுத்திக் கொள்கிறேன். இனிமேல் தமிழ் கற்றுக்கொண்டு அடுத்த முறை மொழிபெயர்ப்பு தேவைப்படாமல் நேராகவே தமிழில் பேசுவதற்கு, உங்களோடு பேசுவதற்கு நான் கண்டிப்பாக முயற்சிப்பேன். அதுபோலவே இந்த கருத்தரங்கத்தில் இப்படி ஒரு கருத்தரங்கத்தை மாதந்தோறும் நடத்துவது என்பதும் அதில் பல்வேறு விஷயங்களை பார்த்து பல்வேறு பொருண்மைகளை குறித்து நீங்கள் விவாதித்துக் கொண்டிருப்பதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அதாவது பொதுவாகவே கடந்த 20-30 ஆண்டுகளில் டிசபிலிட்டி ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய ஊனமுற்றோர் குறித்த ஆய்வுகள் அதிகமாக இருக்கின்றன. அந்த ஆய்வுகள் அதிகமாகும் போது நான் அடிக்கடி மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைப்பதுண்டு. அதாவது ஊனமுற்றோர் குறித்த கோட்பாடுகளை வகுக்கும் போதோ, அதாவது கோட்பாடுகளை சொல்லும் போதோ அல்லது ஆய்வு செய்யும் போதோ அவர்களோடு நெருக்கமான தொடர்பு இருக்க வேண்டும். ஊனமுற்றவர்களாக இல்லை என்றாலும் கூட அவர்களுக்கு நெருக்கமான தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை நான் எப்போதும் வலியுறுத்துவேன். அதுபோலவே இந்த ஊனமுற்றோர் குறித்த ஆய்வுகளும் ஊனமுற்றோருக்கான உரிமை செயல்பாடுகள், டிசபிலிட்டி ஆக்டிவிசம், உரிமை செயல்பாடுகளும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இணைந்து போனால்தான் அது பயனளிக்கும். எனவே அந்த விதத்தில் நமக்கான அமைப்புகளை நாம் தொடங்குவது என்பது மிகவும் முக்கியம். அந்த விதத்தில் தான் நான் சிஎஸ்ஜேபி ஆண்டு விழாவுக்கு ஒரு கட்டுரை அளித்திருந்த போது கூட சொல்லியிருந்தேன். அதாவது நமக்கான அமைப்புகளை, நமக்கான உரிமைக்கான பிரதிநிதித்துவத்தை நாமே முன்னெடுப்பது என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. என்று கிராஸ் டிசபிலிட்டி என்று சொல்லுவதை விட அந்தந்த குறிப்பிட்ட ஊனமுற்ற பிரிவுகள், ஸ்பெசிபிக் டிசேபிள் குரூப்ஸ், அந்தந்த குறிப்பிட்ட ஊனமுற்றோருக்கான குழுக்கள் அவர்களுடைய உரிமைகளை முன்னெடுப்பது என்பது முக்கியம் என்பதை நான் வலியுறுத்தியிருந்தேன். அந்த விதத்தில் நீங்கள் இப்போ இவ்வாறு அமைப்புகளை ஏற்படுத்தி உரிமைகளை பற்றி மட்டுமல்ல, ரைட்ஸ் குறித்து மட்டுமல்ல, டிஸ்கோர்சஸ் என்று சொல்லக்கூடிய ஊனமுற்றோர் குறித்த கருத்தியல்களையும் நீங்கள் விவாதிப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அதுபோலவே தமிழில் பார்வையற்றோருக்கான மின்னுதலை தொடங்கி இருக்கிறீர்கள் என்றும் அறிகிறேன். அதுவும் அதற்கான ISSN நம்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு சர்வதேச பத்திரிகைகளுக்கான, இதழ்களுக்கான, ஆய்விதழ்களுக்கான நம்பரை, அந்த மாதிரியான எண்களை வாங்கி கொண்டு நீங்கள் தொடர்ந்து செயல்படும் போது அது கல்வி முறையில், ஆய்வு முறையில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை வழங்கும். எனவே இப்படிப்பட்ட முயற்சி எடுத்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக தமிழகத்தில் நடக்கின்ற இந்த செயல்பாடுகள் வரலாற்றில் நிற்கும், வரலாறு இதனை பதிவு செய்யும். எனவே இந்த நீங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிற இந்த மாடல், இந்த உதாரணம் இந்தியா முழுமைக்கான உதாரணமாகவும் மாறும் என்று நம்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு மேலும் தன்னுடைய இன்றைய பேச்சுக்கு அடுத்து வரும் பகுதியில் அவர் செல்லவிருக்கிறார். Yes, sir. That's all. Thank you very much. Over to you, sir. Yes. Continuing with our discussion, I would like to I'd like to begin and end my submissions with two statements from an address delivered by the then president of the National Federation of the Blind USA, late Kenneth Jernigan, in 1974, which has also been published, and many of you may be familiar with that essay, is Literature Against the Blind. My submissions would be three in this morning's presentation. One, that as far as the Bollywood cinema is concerned, I would say that it is not against the blind. My second hypothesis for this morning is that there has been a close relationship between the way social attitudes have changed and the progress of the disability movement, the visual impaired movement, and the way its representation has taken place in Bollywood cinema. That is to say that with the evolution of the disability movement and particularly the activism of the visually impaired and the evolving change of attitude in society, the representation of the visually impaired in Bollywood cinema has also changed. That's my second. And my third
statement is that there has been a very consistent, though slow, engagement with multi-disability issues, particularly in the last 20 years in Bollywood cinema. So if we look at the numbers from 1950 to today, 70 years, they are around, and the number is subject to change because one may not know everything, and more films may be, discovered with this kind of theme. But our present information today is that 63 films have been made on disability in Bollywood from 1950 till today. But what is interesting is, out of which 36 are only on visual impairment, or primarily. There are some films which have other disabilities also represented apart from visual impairment. But 36 are visual. And what is more interesting is that from 1950 to 2000, 34 films have been made on disability, to our knowledge. But during last 20 years itself, so the first 50 years, 34 films, but last 20 years, 29 films. These statistics in themselves are enough to demonstrate the growing engagement of the Bollywood cinema with disability. History is a record of what human beings have done. Literature is a record of what they thought. And I think this statement, of course, Janagan said this in a different context. He was trying to argue how literature is against the blind. I'm arguing in a different direction. I'm arguing that Bollywood cinema has been very friendly to the blind and to the extent possible, because we must realize, and that's another thing we should keep in mind, that the medium of cinema is very different from the medium of literature. You cannot compare the two. A printed text is written by one person. A film is made by many. There are many authors. I can't get into details of the theory, but you would realize what I'm trying to say. There are many authors to a film. A text is read by one person at a time in a given circumstance. A film is seen in masses. The appeal of a text may be much longer. The appeal of a film may not be as long, but may be much more spontaneous. The two are very different, and therefore, while having common elements, there are times when these would need to be judged through different yardsticks. Mr. Murugaramdas, you can continue now. Yes, sir. Sure. Yes, sir. ஸோ இது அனில் நெஞ்சா சாரோடைய அவர் பேராசிரியருடைய உரையினுடைய மொழிபெயர்ப்பு, இந்த ஒரு பகுதியினுடைய மொழிபெயர்ப்பு. தற்போது நான் பேச எடுத்துக்கொண்ட இன்றைய தலைப்புக்குள்ளே வருகிறேன். அதாவது ஹிந்தி சினிமாவில் எவ்வாறு பார்வையற்றவர்கள் காட்டப்பட்டிருக்கின்றனர், எவ்வாறான பிரதிநிதித்துவம் இருக்கிறது என்பதை குறித்து என்னுடைய சிறு உரையினை குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிக்க முயற்சிக்கிறேன். ஏனென்றால் பொதுவாகவே ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு. நாம் பேச ஆரம்பித்தால் நிறுத்த மாட்டோம். அந்த விதத்தில் நாம் மற்றவர்களை ஒழுக்கமாக இருக்க சொல்வோமே தவிர நாம் அந்த விஷயத்தில் ஒழுங்கு கிடையாது. ஆனாலும் முடிந்த அளவு ஒரு ஆசிரியருக்கான ஒழுக்கத்தை நான் ஓரளவு காப்பாற்ற முயற்சிக்கிறேன் என்னுடைய நேர கட்டுப்பாட்டில். எனவே இந்த பாலிவுட் சினிமாவை பொறுத்தவரை நான் முதல் ஒரு 3 முக்கியமான கருதுகோள்களை இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். கெனித் ஜெனிகன், அதாவது அமெரிக்க NFB, நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் த பிளைண்ட் என்று சொல்லக்கூடிய பார்வையற்றோருக்கான தேசிய அமைப்பு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமைப்பு, அதனுடைய தலைவராக இருந்த கெனித் ஜெனிகன் 1974 ஒரு மிக முக்கியமான உரையை நிகழ்த்தினார். அதை நீங்களும் படித்திருக்க கூடும். மிக முக்கியமான உரை, இஸ் லிட்ரேச்சர் அகேன்ஸ்ட் த பிளைண்ட், அதாவது இலக்கியம் பார்வையற்றோருக்கு எதிரானதா என்கிற தலைப்பில் அவர் ஒரு உரையாற்றினார். ஆனால் நாம் ஹிந்தி சினிமாவை எடுத்துக்கொண்டோமே ஆனால், ஹிந்தி சினிமாவை பொறுத்தவரை ஹிந்தி சினிமா பார்வையற்றவர்களுக்கு எதிரானது என்று நான் கருதவில்லை. இது முதல் விஷயம் நான் சொல்ல வருவது. அதாவது முதலாவதாக நான் முன்வைக்க வரும்போது,
ஹிந்தி சினிமா பார்வையற்றவர்களுக்கு எதிரானது அல்ல. இரண்டாவது, பார்வையற்றோர் குறித்தும் ஊனமுற்றோர் குறித்தும் ஏற்பட்டிருக்கிற சமூக மாற்றங்கள், சமூகத்தினுடைய பார்வையில் ஏற்பட்டிருக்கிற தொடர் மாற்றங்கள், ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றங்களுக்கு ஹிந்தி சினிமாவினுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்திருக்கிறது. அதனை நாம் மறுக்க முடியாது. அதாவது நல்ல விதமான ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் சமூகத்தில் ஊனமுற்றோர் குறித்து ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதில் ஹிந்தி சினிமாவினுடைய பங்கு மிக முக்கியமானது. அதை நாம் மறுக்க முடியாது. மூன்றாவது மிக முக்கியமானது, மிக மெதுவாக நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட தொடர்ந்து கன்சிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய தொடர்ந்து ஹிந்தி சினிமா மல்டி டிசேபிள்டு என்று சொல்லக்கூடிய பல்வகை ஊனமுற்றோருடைய பிரச்சனைகளையும் விஷயங்களையும் எடுத்து பேச இருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே அந்த விதத்தில் சொல்ல போனால் கெனிச்சனிகன் சொல்லுவார், வரலாறு என்பது நாம், அதாவது மனிதர்களுடைய இருப்பு குறித்தும் மனிதர்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் சொல்லுவது என்பதை எடுத்துக்கொண்டோமானால் அவர் சொல்ல வருவது, அதாவது கெனிச்சனிகன் முன்வைக்கின்ற விமர்சனம் இலக்கியம் குறித்தது, முழுவதும் இலக்கியம் குறித்தது. இலக்கியம் நமக்கு எதிரானதா என்பது குறித்து அவர் பேசுகிறார். ஆனால் அந்த மாதிரியான போக்கில் நாம் சினிமாவை அணுக முடியாது. என்றால் சினிமாவினுடைய போக்கு வேறு, அதனுடைய கலர் வேறு. இலக்கியத்தையும் சினிமாவையும் நாம் இணைத்து பார்க்க முடியாது. அது இரண்டுக்கும் மிக முக்கியமான வேறுபாடுகள் இருக்கின்றன. படைப்பு என்ற அளவிலும் சரி, பார்வையாளர்கள் மற்ற படைப்பு என்பது இலக்கியம் போல இது தனிநபர் எழுதுவதல்ல. இது ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன், ஒரு பெரிய அளவில் தயாரிக்கப்படுவது. அதே மாதிரி மாஸ் கன்சம்ஷன் என்று சொல்லக்கூடிய பெரிய அளவில் இது நுகரப்படுகிறது. பெரிய அளவிலான அதிக அளவிலான பார்வையாளர்களை இது ஒரே நேரத்தில் சென்றடையக்கூடிய ஒரு ஊடகம். அதுபோலவே இம்பாக்ட் என்று சொல்லும்போது, அதாவது தாக்கம் என்று சொல்லும்போது, இலக்கியத்தை போல இது நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் கூட பரவலான உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது சினிமா. எனவே சினிமாவையும் இலக்கியத்தையும் நாம் இணைத்து ஒரே மாதிரி புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஹிந்தி சினிமாவை எடுத்துக்கொண்டோமானால் இந்தி சினிமாவில் மிக நல்ல போக்குகள் இருந்திருக்கின்றன. குறிப்பாக கடந்த 70 ஆண்டுகளில், 1950 கடந்த 70 ஆண்டுகளில் ஊனமுற்றோர் குறித்து 63 திரைப்படங்கள், 63 பிலிம்ஸ், 63 திரைப்படங்கள் கடந்த 70 ஆண்டுகளில் ஊனமுற்றோர் குறித்து பாலிவுட் சினிமாவில் ஹிந்தி சினிமாவில் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது இப்போதைக்கு இருக்கிற தரவுகளின்படி இதில் இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம். எனக்கு தெரிந்தவரை 63 படைப்புகள் இருக்கின்றன. அந்த 63 திரைப்படங்களில் 36 திரைப்படங்கள் பார்வையற்றோர் குறித்து மட்டுமே பேசுகின்றன. அதில் 36 திரைப்படங்கள் பார்வையற்றோர் குறித்து மட்டுமே பேசுகின்றன. அப்புறம் முதல் 50 ஆண்டுகளுக்கு, அதாவது 1950 2000 வரை, அதாவது 2000ஆவது ஆண்டு வரை மட்டுமே 34 திரைப்படங்கள், 34 பிலிம்ஸ், 34 திரைப்படங்கள் பார்வையற்ற ஊனமுற்றோர் குறித்து எடுக்கப்பட்டிருக்கின்றன முதல் 50 ஆண்டுகளில். கடந்த 20 ஆண்டுகளில் 29 திரைப்படங்கள் ஊனமுற்றோர் குறித்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. இது பொதுவான நமக்கு இந்த தரவுகள் நமக்கு சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், தொடர்ந்து ஒரு தொடர் என்கேஜ்மெண்ட் என்று சொல்லுவோம், தொடர்ந்து இந்தி சினிமாவுக்கும் ஊனமுற்றோருக்கும் இடையிலான தொடர்பு என்பது நீடித்திருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. அந்த தொடர்பு ஆக்கப்பூர்வமாகவே இருப்பதாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் இலக்கியத்தினுடைய பரப்பு வேறு, சினிமாவுடைய பரப்பு வேறு. அந்த விதத்தில் மிக முக்கியமான பங்களிப்பை இந்தி சினிமா செய்திருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன் என்று தன்னுடைய முதல் பகுதியை முடித்திருக்கிறார். எஸ், ஓவர் டு யூ சார். Should I? Yes, sir. Yes, sir. Please. I have completed this part, sir. Yeah. As the time is short, I'd like to condense much of what I plan to say, and I would say that looking at the themes and the way visual impairment has been treated, Indian cinema can be divided. Bollywood, I would say, not Indian. Indian is much more than Bollywood. I understand there are many films, even in Tamil, which deal with disability in general and maybe visual impairment in particular. But talking about the Bollywood cinema, it can be divided broadly in 3 phases. The period up to 1980, 1980 to 2000, and 2000 and beyond. While in the first period up to 1980, and the interesting fact is that most of the films, almost all I would say, on visual impairment have been done by actors, producers who are very, very famous in their field, commercial artists. And the very fact, and I see this as a very positive point,
The very fact that such commercial artists chose to engage with the theme of visual impairment, taking, if I may use the word with some caution, a kind of risk, because cinema is a profit-making activity. It is not just a social activity, it's a profit-making activity. Taking a risk because if the movie had failed on the box office, the artist would lose his or her reputation, the producer would lose his or her money. But despite that, such engagements, initiatives were taken up, and I think that's a very appreciable fact. The first phase, even when visual impairment is represented, the theme is primarily relationship and the problems that exist in relationship for a visually impaired person, particularly at the family level, particularly but not exclusively. Because there are films which also deal with, which go beyond the family. Also, there is an attempt, remember that these films from 1950 to 1980 were made at a time when Indian society was still very conservative. I'm not saying it's not today. In many parts of India, it still is. But we, I suppose, think much more ahead than we used to think at one time. So Indian society was still trying to come out of many prejudices, beliefs, not just about visually impaired, but also in general. This was a period of settling down after independence. And yet certain initiatives were taken as far as visually impaired persons was concerned. The setting up of the first brain press, for instance, in 1952. The Kothari Commission report in 1968, which first time talked about inclusive education. All these, if you see, have some impact on Bollywood cinema in the representation of the visually impaired. For instance, when we take a film like Jailer, which is 1958, again, this was made by Sohrab Modi, a very famous producer, actor of his time. The script was written by Kamar Abrohi, Meena Kumari's husband. Many of you may be familiar with Meena Kumari. Kamar Abrohi was himself a writer in his own standing. The charity model is very much there. Punishment, as Dr. Bhupati mentioned, for the act. Somebody, a doctor, has an affair with the wife of a particular person. She runs away with him, and they both go blind. He goes blind, and she gets disfigured, and has to come back to her husband. But also, there is an attempt, and this is a vision of the writer, like Kamar Abrohi. There is an attempt. Again, time doesn't permit me to go into the details of the films, and there are some more important films that I need to talk about, so I'm just rushing through these. There is an attempt on the part of the writer to break through the prism of charity. While we see one of the protagonists staying in a temple, the issue of marriage, the issue of relationship with a visually impaired girl, with a sighted person, is brought to the fore. Of course, only to be set aside later in favor of a marriage between two visually impaired persons. But how do you expect people in 1950 to think otherwise? Very difficult at that age, at that age of Indian independence, only 10 years after independence. So, but the very fact that such issues are brought to the fore, that the possibility of a love relationship between a visually impaired girl and a person who is not visually impaired, even when, and he doesn't marry her only because he discovered that she is in love with somebody else who's visually impaired. And he goes and says, it's a very, benevolent model. He goes and finds that person and gets them married. I'm sure today's lovers may not do that, but maybe somebody do, I don't know. But that apart, it is an attempt towards breaking through the shackles of charity and the religious models that Dr. Bhupati talked about. Another film called Anurag, 1972, talks about, and again, the protagonist is a visually impaired girl who is a sculpturist, and that's important because in early 70s, I was a student that time. I shouldn't be saying that. I shouldn't tell my age to anyone. But the handcrafts were very important for the visually impaired. Much of the things were done by hand: caning, toy making, candle making,
also night engineering in fact, some factories. People, they're trying to teach them things, vocational skills which could be done by hand. And we have here in this film Anurag Shivani, played by none other than Maushmi Chatterjee, who is a very famous actress of our time again, who is a sculpturist, who makes sculptures. And she falls in love with a person who is not visually impaired and marries. But again, the fact that a visually impaired person is the protagonist, the theme of relationship between a visually impaired girl and a non-visually impaired boy, and the movie was not easy to make. In fact, the producer was not very comfortable making this movie because he felt that this may not be accepted by the distributors. And it was Rajesh Khanna, the famous actor at that time, and of all time perhaps for many, who came forward. He volunteered that he would appear extensively in the movie on voluntary basis and try to promote the film, because the worry was the distributors may not take the film. And if the film is not taken, who is going to pay the fees of the actors? Because the actors were big, Maushmi Chatterjee, Vinod Mehra, and things like that. And then the film was also released under the Shakti Raj banner to give the Rajesh Khanna name to the banner so the film could be a success. Of course, the movie fails. The movie fails because the sight of the gun comes back. Again, Indian films have to have a happy ending. And the disability as a continuing fact, which is now accepted in many Indian films, many Bollywood films, was not accepted at that time. This crisis about the distribution and the hesitation of the producers came also in a 1980 film where I believe the second phase begins, Sparsh, which also had to face such difficulties. I'll talk about this after the translation for this this part of my presentation is done by Mr. Muruganandam, for which I'm thankful to you, sir. Thank you. Oh, thank you, sir. I don't know how far I can make justice to your speech, but I will try. Yes. So, இந்த பகுதியினுடைய மொழிபெயர்ப்பு, அதாவது இந்தி படங்களில் பார்வை நேரம் மிகவும் குறைவாக இருப்பதால் சுருக்கமாக முடிக்க விளைகிறேன். அதாவது ஹிந்தி படங்களில் பார்வையற்றவருடைய பிரதிநிதித்துவம் என்று எடுத்துக்கொள்ளும் போது முக்கியமான சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். அது பார்வையற்றவருடைய பிரதிநிதித்துவம் பொதுவாக ஆரோக்கியமானதாகவே இருந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் பார்வையற்றவராக நடிப்பதோ அல்லது பார்வையற்றவர் குறித்து படம் எடுப்பதோ அவ்வளவு லாபகரமானது அல்ல. சினிமா என்பது லாபத்தை மையமாக வைத்த ஒரு தொழில்முறை ஊடகம் என்ற முறையில் லாபம் குறைந்தாலோ அல்லது நஷ்டம் ஏற்பட்டாலோ அதற்கு நடிகர்களோ அல்லது தயாரிப்பாளர்களோ அவர்கள் அதனை ஏற்றாக வேண்டும். அந்த ரிஸ்க் ஃபேக்டர் என்று சொல்லக்கூடிய அந்த சவாலை தாண்டித்தான் பலரும் அந்த திரைப்படங்கள் பார்வையற்ற குறித்த பிரதிநிதித்துவத்தை செய்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் இது ஆரோக்கியமானது என்றே கருதுகிறேன். இங்கு 2 முக்கியமான திரைப்படங்கள் குறித்து அனுஜா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய மொழியில் சொல்வதானால் முதலில் நான் குறிப்பிட விரும்புவது 1958 எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை உதாரணமாக கொள்ளலாம். பொதுவாக பார்வையற்ற குறித்த போக்குகள் அதிகமாக, அதாவது பார்வையற்ற குறித்து மட்டுமல்ல, பொதுவாகவே இந்திய சமூகம் 1950 முதல் ஒரு 80 வரை மிகவும் பிற்போக்கான ஒரு மனநிலையைத்தான் கொண்டிருந்தது. ஒரு கன்சர்வேட்டிவ் மனநிலை என்று சொல்லக்கூடிய மரபார்ந்த மனநிலையைத்தான் கொண்டிருந்தது. பல்வேறு பிற்போக்குத்தனங்கள், பல்வேறு மூட நம்பிக்கைகள் நிலவிய நாடாக இது இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்போதுதான் மாற்றங்கள் ஏற்பட்டு வந்தன. ஆனால் பார்வையற்ற குறித்த விஷயத்தில் 1952 நிறுவப்பட்ட முதல் பிரைல் பிரஸ் ஆகட்டும், கோத்தாரி கமிஷன் 1968 சொன்ன கோத்தாரி கமிஷன் சொன்ன அந்த பார்வையற்றோருக்கான அல்லது ஊனமுற்றோருக்கான கல்வி ஆகட்டும், அதன் பிறகு பார்வையற்றோருக்கெனவும் ஊனமுற்றோருக்கெனவும் நிறுவப்பட்ட மையங்கள், பயிற்சி மையங்கள் அல்லது சிறப்பு மையங்கள் ஆகட்டும், அவையெல்லாம் இந்த பாலிவுட் திரைப்படம் எடுக்கிற ஹிந்தி திரைப்படங்களில் படம் எடுக்கிறவர்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். 1958 எடுக்கப்பட்ட ஜெயினர் என்ற படம், எனக்கு உச்சரிப்பு சரியான தெரியவில்லை, ஜெயினர் என்ற திரைப்படத்தில் அதில் ஒரு பார்வையற்ற பெண்ணை மையமாக கொண்டதாக அந்த கதை அமைந்திருக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு டாக்டர் இருக்கிறார், அவர் ஒரு வேறொரு பெண்ணோடு ஒரு உறவு வைத்திருக்கிறார். அந்த பெண்ணுக்கு பார்வை இழப்பு ஏற்படுகிறது.
ஏன்னா அந்த பார்வை இழப்பு ஏற்பட்ட அந்த பெண்ணை மையமாக கொண்டதாக இந்த கதை தொடர்ந்து நகர்கிறது. பார்வையற்ற பெண்ணுக்கும் ஒரு பார்வையுள்ள ஆணுக்குமான காதலை பற்றி அது பேசுகிறது. ஆனா பார்வையற்றவர்களுக்கும் இடையிலான காதலை பற்றியோ திருமணம் பற்றியோ அப்போது பேசுவதற்கான சூழலோ அல்லது அதற்கு தேவையான புரிதலோ அங்கு இல்லை, அப்போதைய சூழ்நிலை இல்லை. ஏன்னா அப்போது திரைப்படம், அதாவது திருமணம் என்பதுதான் ஒரு முழுமையாக பார்க்கப்பட்டது, அதுதான் ஒரு இறுதி இலக்காக பெண்களுக்கு பார்க்கப்பட்டது. அந்த நிலையிலும் கூட ஒரு பார்வையற்ற பெண்ணை, அதுவும் அவருடைய வாழ்க்கையை மையமாக வைத்து பார்வையின்மை காரணமாக அவருடைய காதலை நிராகரிக்கவில்லை என்பதும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. 1958 அப்படி ஒரு திரைப்படம் வந்தது ஒரு பெரிய முன்னேற்றம், பெரிய சாதனை தான். அது மிகப்பெரிய ஒரு மாறுதலான பார்வையை வெளிப்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுபோல 1970 வெளிவந்த ஒரு திரைப்படத்தையும் சொல்ல வேண்டும். அதிலும் பார்த்தால் பார்வையற்ற பெண்ணுடைய, அதாவது அப்போது நான் படித்துக் கொண்டிருந்த காலம், அனிஜா அவர்கள் குறிப்பிட்டது, நான் படித்துக் கொண்டிருந்த காலம், நான் மற்றவர்களை விட அதிக முதியவன் அல்ல. எனவே 1970 நான் படித்துக் கொண்டிருந்த போது கைவினை பொருட்கள், அது கை வேலைப்பாடுகள், கை தொழில் என்று சொல்லுகிற ஹேண்டி கிராஃப்ட்ஸ் என்பவை மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. பினாயில் தயாரிப்பது, மெழுகுவர்த்தி தயாரிப்பது, கூடைகள் பின்னுவது, நூல் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அந்த விஷயங்களுக்கு. அப்போது எடுக்கப்பட்ட திரைப்படங்களில் அது போலவே அதை பிரதிநிதித்துவப்படுத்துகிற வேலைகள் நடந்தன. குறிப்பாக ஒரு பெண், பார்வையற்ற பெண்ணை மையமாக கொண்டு அவளுடைய காதல், அவளுடைய திருமணம், அவளுடைய வாழ்க்கை முறைகளை மையமாக கொண்டு ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டது. ஆனாலும் கூட அதில் முன்பே பூபதி அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த அதாவது ஒரு சேரிட்டி என்று சொல்லக்கூடியதோ அல்லது முன்வினை செயல்களுடைய பாவத்தினுடைய விளைவு, ஒரு பாவத்தின் சம்பளம் என்கின்ற அந்த கருத்தியலோ மாறவில்லை தான். என்ற கடைசியில் அந்த பெண்ணுக்கு பார்வை வருகிறது, அதாவது பார்வையற்ற பெண் கடைசியில் அவருக்கு பார்வை வருகிறது, அவருக்கு திருமணம், காதல், அந்த விஷயங்கள் எல்லாம் நிறைவேறிய பின்னர் பார்வை வருகிறது என்ற இந்திய திரைப்படங்கள் சோகமாக முடிந்தால் வெற்றி பெறாது என்கின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனை யாரும் எடுக்க முடியாது. இப்படி ஒரு பார்வையற்ற ஒருவரை மையமாக கொண்ட ஒரு படத்தை எடுத்தால் ஓடாது என்ற காரணத்தால் யாரும் இந்த திரைப்படத்தை எடுக்க முன்வராவிட்டாலும் கூட ராஜேஷ் கண்ணா தயாரிப்பாளர் ராஜேஷ் கண்ணா அவர்கள் அதனை முன்னெடுத்தார். அவர்தான் அந்த திரைப்படத்தை தயாரித்தார் அவருடைய பேனரிலேயே. இந்த படம் ஓரளவு வெற்றியும் பெற்றது. எனவே இப்படிப்பட்ட அந்த சேரிட்டி என்ற மாடலை, அதாவது முன்வினை பாவம் என்பதையோ அல்லது இவர்கள் கருணைக்குரியவர்கள் என்ற ஒரு நிலையோ தாண்டி வராவிட்டாலும் கூட பல ஆரோக்கியமான பிரதிபலிப்புகள், பிரதிநிதித்துவப்படுத்தல்கள் இருந்துதான் இருக்கின்றன. அடுத்து நான் 1980களுக்கு பிறகான சூழல் பற்றி பேசுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். Yes, sir, that's also over to you. Okay. Now, as I said, 1980 was a very important year as far as the disability representation in Bollywood cinema, particularly the representation of the visual impairment is concerned, because there came a film called Sparsh, Touch, which is very specific to disability, visual impairment. Real film made in a real institution, Blind Relief Association, BRA. The film was shot there, totally on the school life, but a mainstream film, not a documentary. The stars were Shabana Azmi and Nasiruddin Shah, made by famous director of the time, Sai Paranjpe. But to understand the significance of this film, again, as I said, there is a connect. One of the theses that I put forward in the morning was that there is a connect between disability movements and Bollywood representations. Now, we need to look at what are the various important activities that happened in 1970, which in my view were perhaps in part responsible for the kind of film that came out in Sparsh in 1980. And I would strongly urge all of you to view that film, to watch that film. Now, 1970, I would put, there were 1970 to 80, 4 important factors. Opening of many organizations of the blind in India. National Federation of the Blind was established in 1970, AICB in 1980. In 1974, there was a very big international conference of the blind in India, in Vigyan Bhavan, hosted by the Indian government. 1977, the first time reservation up to 3% in Group C and D services was granted.
So a number of things were happening at that time, nationally and internationally. United Nations also took 2 initiatives during that decade. I don't want to go into details of those. The point I'm trying to make is by 1980, disability was very much a talked of subject, unlike the previous decades. And therefore, the coming of a film, which is purely on disability, visual impairment, so the theme is, underlying theme is again individual, relationship. And that is the inclusivity of the films of Bollywood. That even when the films talk about disability, they do not divorce disability from mainstream, so-called mainstream within quote concern. They are seen, Dr. Bhupati, I would slightly disagree with you on that. They are seen as human beings, acting and performing, having the same problems, and trying to negotiate with the world around them despite their disability. Negotiation with the world around you, trying to negotiate and find inclusivity, cannot be called to be conforming to normality. No, okay. So that's my view. Of course, others may differ. So it cannot be called conforming to normativity. So that being the case, this film, as I said, was made in Blind Relief Association, BRA, which still exists. The halls and buildings where film was made still exist. The scene is of the protagonist is the school principal. He has a relationship with the volunteer who comes there, whom he meets in a social party. And then she starts volunteering. She is herself divorced. I wish that was not shown. And why I wish that was not shown? Why should they be divorced? Why can't you have a person who is not divorced and yet has a relationship? That has happened in Anurag and some other films. But there was no need. I think it was incidental that she was divorced. There was no need. The divorce has no bearing on the relationship. The challenges faced by them, because even the man is ridden with complexities. He has and that's an important point which the film tries to address, that despite disability, due to disability, there are times when a visually impaired person can also have certain inhibitions and complexes. Why do we blame the outside world only? Even visually impaired persons can also have their own issues, which may create barriers in communication. But even this film, and of course the entire school life, the issues of education, in the relationship between the blind and sighted children, or everything, name anything, and that's a part of this film. This is a mainstream film, not a documentary by any standards, yet it is a film on visual impairment and mainstream. And from now on, about a time started when focus came to be made on the abilities of the visually impaired persons. Another film, which many of you may not like very much, is called Katn. Katn means murder. Presents again a very famous actor of his time, Sanjeev Kumar, the first film to be released after his death, I understand, who goes blind, and the difficulties that he faces. And this is important because I think for the first time we have, of course, we have in the Jailer also 1958, one of the lead roles, heroes goes blind. But the issues are not as clearly foregrounded there as in Katn, murder, that is 1986 film, because the difficulty, the challenges he faces as a blind person, but he trains it, the whole emphasis on training, and how after his training he is able to murder the lover of his wife. Kill the lover of his wife. He kills his wife and kills the lover of his wife also afterwards. And yet nobody can prove. He has to prove, in fact, confess and prove that he is actually the culprit. He is the killer. And how, due to his training, going by taxis, trying to judge the routes by voice, all that we do to be independent, that sense of being independent of a visually impaired person is, I think, for the first time, very clearly brought out in this film. Again, you may say, why should a blind person be seen as a murderer, a killer? I would ask, why should I not go and kill if the girl I love or I'm married to isn't in love with somebody else and having a relationship? Don't I have the right to react just because I'm blind? Don't I have the right to react just because somebody is taking advantage of me? So
Just because the active negative does not mean that the blind person cannot do it. He's a human being, as Dr. Bhupati said. We are intermediates. So why should we ourselves believe to be a supernormal or abnormal, that we cannot do certain things? Where is it written that the representation of disability should only be positive? Why? Are we only positive people? Are we only Divyang? Then we are promoting that discourse which you oppose of treating ourselves as superhuman. We should not promote that. We are human beings. We are committing as many faults as anybody else. And this is where another film of a similar kind, which is my favorite, Aankhein 2002, comes into play, where 3 visually impaired persons are trained. They consciously volunteer for the reward of money, and money is no small, 15 lakhs in 15 lakhs in 2002. And for that reward, these 3 visually impaired persons are trained and rob a bank in broad daylight. There are many bankers here, be careful. Rob a bank in broad daylight. And the film is, again, a commercial box office film with all the actors who you can consider big by any sense of definition. Amitabh Bachchan, Arjun Rampal, Akshay Kumar, Parvesh Rawal, Shushmita Sen, who was a hot sensation those days because she had become Miss Universe in 1994. All these big actors are acting, but the 3 visually impaired persons are emphasized. Again, training, capabilities, independence is the focus. And that theme continues in other films of the period 2000 to 2020 also. Mr. Maganamban. எஸ் மொழிபெயர்ப்பு 1930 நான் குறிப்பிட்டது போல 1980 மிக முக்கியமான ஒரு திரைப்படம் வந்தது. 1980 ஹிந்தி சினிமாவில் ஒரு மைல்கல் ஆண்டு என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் அந்த வருடம் ஸ்பர்ஷ் என்று சொல்லக்கூடிய, ஸ்பர்ஷ் என்றால் டச் அல்லது தொடுதல், தமிழில் தொடுதல் என்று சொல்லுகிறோமே, ஸ்பரிசிப்பது என்று சொல்லுகிறோம். அந்த ஸ்பர்ஷ் என்ற தலைப்பில் என்ற பெயரில் ஒரு திரைப்படம் வெளியானது. அது உண்மையான ஒரு பார்வையற்றோருக்காக நடத்தப்படுகிற BRA என்று சொல்லக்கூடிய பிளைண்ட் ரிஹாபிலிட்டேஷன் அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய, அதாவது பார்வையற்றோருக்கான மறுவாழ்வு மையம் ஒன்றில் எடுக்கப்பட்ட உண்மையான திரைப்படம், உண்மையான ஆவணப்படம், ஒரு டாக்குமெண்ட்ரி என்று அதனை தரத்தை குறைத்து சொல்ல முடியாது. இது ஒரு கமர்ஷியல் என்று சொல்லவிட்டாலும் கூட ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர் பிலிமுக்கான எல்லா தரமான ஒரு திரைப்படமாக அது எடுக்கப்பட்டது. பார்வையற்றவர்களுடைய வாழ்வியலை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பயிற்சி மையத்தில், ஒரு மறுவாழ்வு மையத்தில் அவர்கள் வாழ்கின்றவர்களுடைய வாழ்நிலையை மிக உண்மையாக மிக நல்ல முறையில் பிரதிபலித்த திரைப்படம் என்றுதான் நான் அதை சொல்லுவேன். என்றால் அந்த திரைப்படத்தில் ஒரு அந்த மறுவாழ்வு அந்த மையத்தினுடைய முதல்வர் பிரின்சிபல் இருக்கிறார். அவர் ஒரு விருந்து நிகழ்ச்சியில் ஒருவரை சந்திக்கிறார், ஒரு வாலண்டியர், ஒரு விவாகரத்தான ஒருவரை, மனமுறிவான ஒருவரை சந்திக்கிறார், ஒரு பெண்ணை சந்திக்கிறார். அந்த பெண் ஏன் அவர் மனமுறிவானவராக காட்டப்பட வேண்டும் என்பதை நான் மனமுறிவானவராகத்தான் காட்டப்பட்டிருக்க வேண்டுமா என்பதில் எனக்கு மாற்று கருத்து உண்டு. ஏனென்றால் ஒரு டிவோர்ஸ் தான் ஒரு பார்வையற்றோருக்கான இணையாக இருக்க வேண்டுமா, ஏன் ஒரு அந்த திருமணம் ஆகாதவராக இருக்கக்கூடாதா என்றால் அங்கேயும் அந்த நார்மேட்டிவிட்டி என்று சொல்கிற அந்த விஷயங்கள் வரத்தான் செய்கிறது. ஆனாலும் கூட அந்த டிவோர்ஸ், அதாவது விவாகரத்தான அந்த பெண்ணுக்கும் இவர்களுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்ல இது ஒரு அந்த அவர்களுக்கு இடையிலான உறவில் இது எந்த தாக்கத்தையும் செலுத்தவில்லை. அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் ஒரு காதல் ஏற்படுகிறது, அதாவது பார்வையற்ற அந்த மறுவாழ்வு முதல்வருக்கும். ஆனால் அவருக்கு என்று சில மனத்தடைகள், சில சிக்கல்கள் இருக்கின்றன. அவை அவரோட பார்வையின்மையோடு அவற்றுக்கு தொடர்பில்லை. அதுதான் முக்கியம். இந்த விதத்தில் தான் பூபதி சொல்வதோடு கொஞ்சம் நான் மாறுபடுகிறேன். என்னவென்றால், அதாவது பார்வையற்றவர்களை குறித்த திரைப்படங்கள் அவர்களை வெறும் ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் என்ற நிலையிலிருந்து இறக்கி விடாமல் அவர்களை ஒரு மனிதர்களாக, உண்மையான ரத்தம் சதயமான மனிதர்களாகத்தான் ஓரளவு காட்டியிருக்கின்றன என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் பொதுவாக சமூகத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதை விட அகச்சிக்கல்களை, குடும்பம் சார்ந்த உறவு சார்ந்த சிக்கல்களை நிறைய காட்டுவதற்கு முயற்சித்திருக்கின்றன இந்தி திரைப்படங்கள். இப்ப இந்த முதல்வருக்கும் கூட, அதாவது அந்த திரைப்படத்தில் ஸ்பர்ஷ் திரைப்படத்தில் வருகிற முதல்வருக்கும் கூட
ஒரு பார்வையற்றவருக்கு பார்வையின்மையை தாண்டி வேறு பல மனத்தடைகள், சிக்கல்கள் இருக்கக்கூடும். அவருடைய பார்வையின்மை மட்டுமே அவரை கட்டமைப்பதில்லை, அதை தாண்டி அவருக்கும் மற்றவர்களைப் போல பல சிக்கல்கள் இருக்கக்கூடும் என்பதை இந்த திரைப்படம் காட்டியிருக்கிறது. அந்த விதத்தில் மிக முக்கியமான திரைப்படமாக ஸ்பர்ஷ் இருக்கிறது. இப்படி ஒரு தடாலடியான ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஹிந்தி சினிமாவில் வந்து இப்படி ஒரு அருமையான திரைப்படம் எடுக்கப்பட்டதற்கு காரணமாக சில நிகழ்வுகளை சொல்லுவேன். அதாவது அதற்கு முன்பு 10 ஆண்டுகளாக நடைபெற்ற மாற்றங்கள். 1970 தேசிய NFB தொடங்கப்படுகிறது, நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் த பிளைண்ட். 1980 AICB தொடங்கப்பட்டது. அதே மாதிரி 1974 இந்திய அரசு பார்வையற்றோருக்கான மிகப்பெரிய ஒரு சர்வதேச மாநாட்டினை இந்தியாவில் நடத்தியது. அதுபோல 1977 முதன்முறையாக இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டது பார்வையற்றவர்களுக்கு, ஊனமுற்றோருக்கு. இந்த மாதிரியான பல்வேறு மாற்றங்கள் நடந்தன. 1980க்குள் டிசபிலிட்டி என்பது, ஊனமுற்றோருடைய விஷயம், டிசபிலிட்டி அஃபேர்ஸ் என்பது ஒரு அதிகம் பேசப்பட்ட, ஒரு நன்கு அறியப்பட்ட பேசுபொருளாக மாறியது. அதனை பாலிவுட் திரைப்படம் எடுத்துக்கொண்டு மிக நல்ல முறையில் பிரதிநிதித்துவப்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். 1986 அடுத்து அவர் பேசிய திரைப்படம் 1986 வெளிவந்த கட்ன் என்று சொல்லக்கூடிய மர்டர், கொலை என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம். அதில் என்னவென்றால் ஒருவர் இருக்கிறார், அதாவது ஹீரோ, அதில் இருக்கிற ஹீரோவுக்கு வந்து பார்வை போய் வருகிறது. பார்வை போன பின்னர் அவர் அனுபவிக்கின்ற துன்பங்கள், அவர் தன்னுடைய வாழ்க்கையை எதிர்கொள்ள சந்திக்கின்ற சவால்களை திரைப்படம் காட்டுகிறது. ஆனா ஒரு கட்டத்தில் அவர் பயிற்சி பெறுகிறார். அதாவது ஒரு திடீரென்று வருவதில்லை, நன்கு பயிற்சி பெறுகிறார். பயிற்சி பெற்ற பின்னர் அவருடைய மனைவியையும் அவருடைய கள்ளக்காதலர் என்று பொதுவாக சொல்லுவோமே, அவருடைய காதலரையும், அந்த பெண்ணினுடைய காதலரையும், இருவரையும் கொலை செய்கிறார் இந்த பார்வையற்றவர். இவர் பார்வையற்றவராக இருந்து கொண்டு இப்படி பயிற்சி பெற்று கொலை செய்கிறார். இவர் கொலை செய்ததை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியில் அவராக சென்று ஒப்புக்கொண்ட பின்னர் தான் அவர் கொலை செய்தார் என்பதை தெரிகிறது. இங்கு இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், ஏன் பார்வையற்றவரை ஒரு கொலையாளியாக காட்ட வேண்டும்? அது ஒரு நெகட்டிவ் போர்ட்ரையல், இது ஒரு நெகட்டிவ் ரெப்ரசன்டேஷன், அதாவது எதிர்மறையாக காட்டவில்லையா என்று கேட்கலாம். ஆனா பார்வையற்றவர்கள் மனிதர்கள் தான். பார்வையற்றவர்கள் எப்படி மற்ற மனிதர்கள் பலர் தன்னுடைய இணையர் வந்து மற்றொருவரோடு உறவில் இருந்தால் கொலை செய்வதோ அல்லது இந்த மாதிரியான வன்முறையில் ஈடுபடுகிறார்களோ, அதே மாதிரி பார்வையற்றவர்களும் எதிர்மறை செயல்களை செய்யக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் தான். அதில் வந்து நாம இல்லை, எங்களை வந்து எதிர்மறையாக காட்டுகிறீர்கள் என்று சொல்லுவோமே, ஆனால் திரும்பவும் நாம் வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்ஸ் அல்லது திவ்யா என்று சொல்லுவோம், நாமெல்லாம் புனிதர்கள் என்ற ஒரு அந்த டிஸ்கோர்ஸ், அந்த கருத்துக்களைத்தான் நாம் தொடர்ந்து வளர்ப்பதாக இருக்கும். இந்த பார்வையற்றவர்களை நெகட்டிவாக அல்லது எதிர்மறையாக காட்டுவதிலும் தவறில்லை. ஏனென்றால் அவர்கள் எதிர்மறை செயல்களை செய்கின்ற மனநிலை மற்ற மனிதர்களைப் போலவே நமக்கும் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விதத்தில் இந்த திரைப்படம் அவ்வாறு காட்டியது. அதுபோல இன்னொரு முக்கியமான திரைப்படம் 2002 வந்த திரைப்படம். இது வந்து மிக முக்கியமான நடிகர்கள் எல்லாம் நடித்த திரைப்படம். அமிதாப் பச்சன், அக்ஷய்குமார், சுஸ்மிதா சென் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள், இந்தி ஸ்டார்ஸ் எல்லாருமே நடித்த திரைப்படம். இதில் வந்து 3 பார்வையற்றவர்கள் பயிற்சி பெறுகிறார்கள். பயிற்சி பெற்று எதற்காக பயிற்சி பெறுகிறார்கள் என்றால் 50 லட்சம் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு 50 லட்சம் சன்மானமாக, ரிவார்டாக வழங்கப்படுகிறது. 50 லட்சத்தை பெற்றுக்கொண்டு அந்த 3 பயிற்சி பெற்ற பார்வையற்றவர்கள் பிராட் டே லைட்ல, அதாவது பட்ட பகலில் ஒரு வங்கியை கொள்ளையடிக்கிறார்கள். இங்கே பல வங்கியாளர்கள் இருக்கிறீர்கள், கவனமாக இருங்கள். பிராட் டே லைட்ல ஒரு பேங்கை 3 பார்வையற்றவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள். இதுவும் அதுதான். பார்வையற்றவர்களுக்கு எபிலிட்டி இருக்கிறது, அதாவது திறன் இருக்கிறது, பயிற்சி என்கிற அந்த விஷயத்தை, அதே மாதிரி வாழ்க்கை எதிர்கொள்வது எப்படி என்கிற அல்லது எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்ற விஷயத்தை திரைப்படங்கள் காட்டியிருக்கின்றன என்றுதான் சொல்லுவேன். கடந்த 20 ஆண்டுகளில் அந்த மாதிரியான பிரதிநிதித்துவம் இன்னும் அதிகமாக இருக்கிறது என்றும் நம்புகிறேன். Yes sir. Over to you sir. How much time do I have, Mr. Bhagananda? Can we in 5 minutes? Can we? Yeah, I take 5 minutes and then your translation after that. Yes sir, sure sir. Yes. Okay. So, in my view, it is these kinds of films and these films which create a new identity of the visually impaired. I would say a new definition of normativity of the visually impaired. And now a time has come when training and independence and capability and identity has been established for the Bollywood cinema to talk about very specific issues.
Now, this is interesting to see that between 2005 and 6, there are as many as 6 films of the Bollywood on visual impairment, just in 1 year, 2 years, 6 films. And the film that we want to talk about is Black. Black is a color, as you know, black. And it talks about a multi-disability person, again enacted by a famous actress of the time, Rani Mukherjee. And Amitabh Bachchan is once again there, her teacher, educator. It is made on, in part, we can say, on Helen Keller's story. Film is based on The American Worker, another film talking about Helen Keller's story, her life story, and the way, the difficulties which are faced by the visually impaired in education, in family life, and particularly for a multi-disabled person, uh, uh, including visual impairment. This is a very powerful film. You only have to see to believe how powerful it is. But the interesting part, we all can see the difficulties faced by visually impaired persons in family, in education, the challenges of educating a visually impaired and multi-disabled child, and so on and so forth, and how she grows up. She takes much longer to pass a graduation, but she still does. The determination of the disabled person who's also visually impaired, among other disabilities. But I would also say it's a very human film because, again, the jealousy between her, Rani Mukherjee, whose screen name is Mission, and her sister, because of disability, she gets all the attention from the family, which is a simple issue of sibling rivalry. So these issues are also important in the film, and therefore, as I said, the Bollywood films are very realistic in nature. Even if they present such negativism, isn't that negativism a part of the realistic cultural discourse under which we all live? From Black, we go to another film called Margarita with a Straw, 2014 film, which you're all familiar with, but which is often discussed from the point of a locomotor disability, based on Marnie Chief's book, One Little Finger. And she herself is a person with locomotor disability and cerebral palsy. And the film is often seen that way. It is not even talked of, perhaps, that there's another equally very strong character in that film who is visually impaired, with whom the screen name, the character Naila, who's the screen heroine, she has a lesbian relationship. So the first time issues of sexuality, issues of uh, uh, feminism get much stronger pronouncement in a film like Margarita with a Straw. And though people have often seen, always seen perhaps the way the heroine is presented, we should also look at the visually impaired character Khanum, who is very independent, very strong, and very firm. And the moment she sees that she has been betrayed in this lesbian relationship by the heroine, that she doesn't accept her back even when she apologizes. 2017 film, Kabin, which you again may have heard about, is a kind of revolution again, I would say, because it talks about the lives of, and I understand there's a film in Tamil of the same on the same theme. Two visually impaired persons in a relationship, in marriage, and their difficulties and challenges. And again, that's one film that asserts not just the independence of the visually impaired. Of course, it talks about the difficulties, the challenges. The wife is raped twice and she commits suicide, or that happened. But isn't that a part of the challenges, living alone, the problems of visually impaired couple? Can't such things really happen? And then the important thing is how her death is avenged by the husband, totally avenged in a manner, again, like Anke and Khatr. He commits, I think, 2 or 3 murders, but nobody can establish. The inspector knows he has done it, but there's no proof. There's just no, he tells the inspector in the process, I'll do it, but you'll not be able to catch me because there'll be no proof. The independence, ability, again, because his wife was raped twice and had to commit suicide. Isn't that good enough to take revenge? I'm not sure whether anybody could say no to it. In later films, 2019-20 films, I would say it is particularly 2020 film, very recent film, Bichara Din, Sushant Rajput, beyond talking about him these days, he's passed away recently. His last film goes on a different theme, and that is an evolution, I would say, from 1958, from where we began.
And this film, Bechara Din, Poor Heart, which means in Hindi, English, Poor Heart, talks about not about visually impaired as such, as about the whole issue of visual impairment as a concept. How visual impairment can be, and that's a very important development, I think, that we are not now concerned with the character, but the issue of visual impairment as a phenomena. How somebody who is not visually impaired pretends to be visually impaired. I remember many years ago, 50 years ago, there was a case in some institution in USA, somebody tried to misuse visual impairment. He was not visually impaired, but for 1 year he kept pretending he's visually impaired. And how people take advantage of him thinking that he's visually impaired. And then he actually goes blind, and how his life changes. So various facets of visual impairment, and not of the visually impaired, from the point of view of different perspective, is the theme of this film. And again, a film which does no, that film that talked about another 2019 film, Andhadhund. But Bechara Din also is a film which deals more with the assertions and the strengths of visual impairment. That he is able, the person who goes blind is left by his girlfriend, but how he goes and takes not revenge but protests by throwing tomatoes and eggs at her home rather than taking it silently. So assertion of the blind from a paradigm in 1958 where they were seen as stigmas, as charity modern, trying to come out of it. But I think by 2020, that journey is accomplished. I would like to conclude by again quoting from Kenneth Jerrigan's essay, Is Literature Against the Blind? And he says, the contents on the page reflects the consciousness of the people. I think this statement can truly be applied on Bollywood cinema. As times change, disability perceptions change, disability activism change, the representation of the disability and visually impaired in particular in Bollywood cinema has also changed. And I'm sure the future depends on us. If we are more vocal, more pronounced, more active, sure, more and more films would engage with visual impairment disability, as the last 2 decades have testified. Thank you very much for giving me this opportunity. Yes. Yes, I will just translate, sir. Then you can. Yes. So, அனிஜா அவர்களுடைய கடைசி பகுதி உரையினுடைய கடைசி பகுதி முடிவெடுப்பு சுருக்கமாக. அடுத்து முக்கியமான திரைப்படங்கள் என்று சொல்ல போனால் 2002க்கு பின்னர் 2005க்கும் 2006க்கும் இடையில் 6 திரைப்படங்கள் விஷுவல் இம்பேர் குறித்து மட்டுமே, பார்வையற்றல் குறித்து மட்டுமே 6 திரைப்படங்கள் 1905க்கும் 6க்கும் இடையில் வெளியானது. அதில் மிக முக்கியமான திரைப்படம் பிளாக் என்று சொல்லக்கூடிய கருப்பு என்று சொல்லுகிறோமே, அது மல்டி டிசபிலிட்டி இஷ்யூஸ், அதாவது ஒரு பார்வையற்றவர் காது கேளாதவராகவும் வாய் பேசாதவராகவும் இருக்கிறார். ராணி முகர்ஜி அந்த பாத்திரத்தில் நடித்திருந்தார். அமிதாப் பச்சன் அவருடைய ஸ்பெஷல் டீச்சராக, அவருடைய டீச்சர் எஜுகேட்டராக, அதாவது அவருடையான பயிற்சியாளராகவும் கல்வியாளராகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார். இது ஹெலன் கெல்லருடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியை மையமாக கொண்டு அதிலிருந்து பகுதி எடுக்கப்பட்டது. முழுவதும் அதை கொண்டு எடுக்கப்பட்டதல்ல, ஒரு பகுதி, அதாவது இந்த திரைப்படத்திற்கான ஒரு மூலம் ஹெலன் கெல்லருடைய வாழ்க்கையாகவும் இருந்திருக்கிறது. அதை தாண்டியும் இந்த திரைப்படம் பயணிக்கிறது. குறிப்பாக பல்வேறு விஷயங்களை குறித்து இந்த திரைப்படம் பேசுகிறது. மிக சிறந்த திரைப்படம். அதனை நீங்கள் அந்த திரைப்படத்தை பார்த்தால்தான் உங்களால் அதனை புரிந்து கொள்ள முடியும். நான் எவ்வளவு சொன்னாலும் அதை புரிய வைக்க முடியாது. அந்த டிசபிலிட்டி எப்படி அவர் இவ்வளவு ஊனங்களோடு இருக்கிற ஒருவரை எப்படி அவர் பயிற்றுவிக்கிறார், அவர் எப்படி பயிற்சி எடுத்துக்கொண்டு எப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மனிதராக அவர் எப்படி தன்னை பரிணமித்துக் கொள்கிறார் என்பதெல்லாம் அதில் இருக்கிறது. கூடவே அவருக்கும் அவருடைய சகோதரிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு போட்டி மனப்பான்மை, அவள் ஊனமாக இருக்கின்ற காரணத்தால் அவளுக்கு எல்லா அட்டென்ஷனும் எல்லா கவனமும் அவள் மீதே திரும்புகிறது. நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அவளுக்கே எல்லா கவனமும் கிடைக்கிறது என்கிற ஒரு மனப்பான்மை அந்த ராணி முகர்ஜியோட அவருடைய சகோதரிக்கு ஏற்படுகிறது. இந்த மாதிரியான மிக நுண்ணிய உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மிக நுண்ணிய உணர்வுகளை இந்த திரைப்படம் காட்டியது. இதனை நீங்க பார்த்தால்தான் உண்மையாகவே இதனை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு பிறகு 2014 வந்த மார்கரெட்டா என்ற திரைப்படம்,
அது அந்த திரைப்படத்தை பற்றி பேசும்போது பொதுவாக லோகோமோட்டோ டிசபிலிட்டி பற்றி தான், பிளைண்ட்னஸ் விட அதிகமாக அந்த உடல் ஊனம் குறித்து அதிகமாக பேசி இருக்கிறார்கள். ஆனால் அந்த பார்வையற்ற பாத்திரம் அதில் இருக்கிறார். அந்த திரைப்படத்தின் சிறப்பு என்னவென்றால் ஊனம் டிசபிலிட்டி, ஃபெமினிசம் என்று சொல்ல பெண்ணிய கோட்பாடுகள், பெண்ணியம், லெஸ்பியனிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாலின உறவு, இது குறித்து இப்படிப்பட்ட சிக்கலான விஷயங்களை எடுத்து மிக தைரியமாக அந்த பாலிவுட் சினிமா, அந்த சினிமா பேசி இருக்கிறது, அந்த திரைப்படம் பேசி இருக்கிறது மார்கரெட்டா. அதில் ஒரு பார்வையற்ற பெண் அவருடைய பெண் இணையரால் ஏமாற்றப்படுகிறார், அவருடைய பார்ட்னரால் ஏமாற்றப்படுகிறார். அவர் அதற்காக அந்த பெண் இவரிடம் மன்னிப்பு கேட்கும் போது கூட இந்த பார்வையற்ற பெண் அதனை ஏற்க மறுக்கிறார். ரொம்ப துணிச்சலாக தன்னுடைய நிலையில் நிற்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை படைத்திருக்கிறார்கள். அதுபோல 1917 ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தில் 2 பார்வையற்ற தம்பதி, அதாவது ஒரு பார்வையற்ற ஆணும் பெண்ணும் காதலித்து அவர்களுக்கு இடையே காதல் திருமண உறவில் 2 பார்வையற்றவர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அல்லது அவர்களுடைய உறவு எவ்வளவு நன்றாக இருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய நிறைய குறைகள், இவற்றை எல்லாம் அவர்கள் எதிர்கொள்கிற சவால்கள், இவற்றை எல்லாம் அந்த திரைப்படம் பேசுகிறது. அதுபோலவே தமிழிலும் ஒரு திரைப்படம் இருக்கிறது என்று அறிகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அது குக்கு படத்தை பற்றி குறிப்பிடுகிறார் என்று புரிகிறது. இந்த திரைப்படம் இது போலவே வேறொரு திரைப்படம் வந்தது. அதாவது ஒரு பார்வையற்ற ஆண் அவருடைய பார்வையற்ற பெண்ணை 2 முறை பாலியல் வன்முறை செய்து கொன்று விடுகிறார்கள். அவர்களுடைய கொலைக்கு இவர் பழி வாங்குகிறார். இந்த பார்வையற்ற ஆண் பழி வாங்குகிறார், அவர்களை கொலை செய்கிறார். அவரை கொன்றவரை, தன்னுடைய மனைவியை கொன்றவரை அவர் பழி வாங்குகிறார். அவர்கள் இந்த திரைப்படத்திலும் இந்த பார்வையற்றவர் தான் கொலை செய்தார் என்பதை அவர்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை கடைசி வரை. நான் தான் கொலை செய்தேன், இதனை நீங்க ப்ரூவ் பண்ண முடியாது, ஏன்னா உங்கள்கிட்ட ப்ரூஃப் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தெளிவாக கொலை செய்கிறார் பார்வையற்றவராக இருந்து. அதுபோலவே 2019 20களிலும் மிக நல்ல திரைப்படங்கள் வந்திருக்கின்றன. ரீசெண்டா இப்ப வந்த த போர் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம், போர் ஹார்ட் என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் பார்வையற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய பார்வையற்றவரை பிரதிநிதித்துவப்படுத்துவதை பார்வையின்மையை பல்வேறு விதங்களில் எப்படி பார்க்க முடியும், அதாவது ஒரு பார்வை இருக்கிற ஒருவர் பார்வை இல்லாதவரை போல நடிக்கிறார் அல்லது நடந்து கொள்கிறார். அப்போது அவரை எப்படி மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். புரிந்து கொண்ட பின்னர் அவருக்கு உண்மையாகவே பார்வை போய்விடுகிறது. அப்போது அவருடைய வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள, இந்த மாதிரி ஒரு மிக சிக்கலான பல்வேறு பரிமாணங்களை பார்வையற்றவருடைய வாழ்க்கையிலும் சரி, பார்வையின்மையும் குறித்தும் பல்வேறு பரிமாணங்களை இந்த சமீபத்தில் வந்த திரைப்படங்கள் பேசி இருக்கின்றன. அந்த விதத்தில் 1958 வந்த ஜெயநேர் தொடங்கி இப்போது 2020 வரை, இப்போது 2020 வந்திருக்கிற இந்த திரைப்படங்கள் வரை ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்தி சினிமாவில் நடந்திருக்கிறது என்று சொல்லுவேன். நார்மேட்டிவிட்டி, பொதுவான சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அந்த எதிர்மறை எண்ணங்கள், அந்த ஸ்டிக்மா என்று சொல்லக்கூடிய பார்வையற்ற குறித்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் 1958 திரைப்படங்கள் வரத்தான் செய்தன. இப்போது அவை மிகப்பெரிய அளவில் மாறி இருக்கின்றன. கடந்த 20 ஆண்டுகளில் நம்முடைய செயல்பாடுகள், ஆக்டிவிசம் மிக அதிகமாக இருந்த காரணத்தால் திரைப்படங்களும் அதுக்கு தகுந்த போல் மாறி இருக்கின்றன. இனி வருகின்ற காலத்தில் நம்முடைய குரலை நாம் உயர்த்தி பேசி நம்முடைய உரிமை குரலை தொடர்ந்து உயிர்ப்போடு வைத்திருப்போமே ஆனால் திரைப்படங்களிலும் நல்ல ஆரோக்கியமான முன்னேற்றத்தை, இன்னும் பல்வேறு பரிமாணங்கள் பார்வையற்றவருடைய வாழ்க்கையை பிரதிநிதித்துவப்படுத்துவதை நாம் எதிர்நோக்கலாம். நான் முடிப்பதை மீண்டும் கெனித் ஜெனிகன் சொன்னதோடு முடிக்க விரும்புகிறேன் என்னுடைய உரையை. அதாவது என்னவென்றால், பக்கங்களில் இருப்பது, அதாவது அவர் சொல்றது லிட்ரேச்சரை பத்தி, பேஜஸ், அதாவது இலக்கிய பக்கங்களில் இருப்பது மனித வாழ்க்கையில் அல்லது மனிதர்களுடைய மனப்பான்மை தான் என்று கெனித் ஜெனிகன் சொல்லுவார். அந்த விதத்தில் எடுத்துக்கொண்டால் ஹிந்தி சினிமாவில் இருப்பது மாறி வந்திருக்கக்கூடிய ஊனமுற்றோர் குறித்த சமூக பார்வை என்றுதான் நான் சொல்லுவேன். எனவே மீண்டும் அந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி, விடைபெறுகிறேன் என்று சொல்லி முடித்திருக்கிறார். So thank you very much, sir. Thank you so much for your wonderful speech. Thank you very much indeed. Thanks for giving me. Thank you so much, sir. I don't know how far the translation could have justified your speech, but we have tried what we could. I'm sorry if I exceeded the time limit. I'm sorry for that, but better was very comprehensive. No problem, sir. No problem. So your speech meant a lot for us. Yes, sir. Thank you so much, sir. Yeah, thank you so much, sir. Thanks for joining us, sir. Actually, we would like to have you with us still, but
we will be having our conversation in them. That's why. Yeah, thank you very much, everyone. Thanks for being there. Thanks for listening so patiently. I deeply appreciate it. One memorable morning this morning. Thank you so much, sir. Thank you so much for joining us, sir. Thanks. And I also thank Bhupati for connecting the professor with us through his. And you accepted a notice, our invitation within a very short notice indeed. And we are really grateful for this, for that too, sir. Thank you. ஸோ அனில் அனுஜா விடைபெற்றிருக்கிறார். மன்னிக்கவும், நேரம் அதிகமாக எடுத்துக்கொண்டமைக்கு என்ற மொழிபெயர்ப்பும் செய்ய வேண்டியிருந்தனால நேரம் அதிகமாக கொள்ள வேண்டியதாகிவிட்டது. மன்னிக்க வேண்டும். அதற்கு அடுத்து விரைவாக அடுத்த பேச்சாளர். எனக்கு அவரை பற்றியும் பேசணும்னா எனக்கு பேசுறதுக்கு நிறையவே இருக்கு. ரொம்ப பர்சனலாக எனக்கு நெருக்கமான என்னுடைய ஆசிரியர். நிறைய விதங்களில் அதாவது நான் ஒரு பர்சனாலிட்டியா, ஒரு ஆளுமையாக மிகவும் விரும்பக்கூடிய ஒரு ஆசிரியர். எதையுமே சும்மா எடுத்துட்டோம் முடிச்சோம்னு அவர் முடிச்ச எதையுமே நான் பார்த்ததில்லை. ரொம்ப துல்லியமாக முடிக்கக்கூடிய ஒரு நேர்த்தியாக மட்டுமே முடிப்பார். அவர் எதையும் எடுத்தாருன்னா அது சென்சிபிளா மட்டும்தான் செய்வார், சரியாகத்தான் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர். அது போலவே மாணவர்களுக்கு உண்மையாகவே உதாரணமாக இருக்கக்கூடியவர். விஷயங்களை செஞ்சிருவாரு. செஞ்சதுக்கான இதை நான் தான் செஞ்சேன்னு அவர்கிட்டே நீங்க தானே சார் செஞ்சீங்கன்னு சொன்னா கூட அதை என்ன சொல்லணும்னா எனக்கு இது பல சமயம் தோணும், இவருக்குள்ள நல்ல ஆசிரியர் விருது கொடுத்தா இவரு போட்டோ கூட போஸ்ட் கொடுக்க மாட்டாருன்னு நினைப்பேன் நான். அந்த மாதிரியான இவருக்கு நல்ல ஆசிரியரே விருதே கொடுத்தாலும் கூட அதை பொருட்படுத்த மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் மட்டுமல்ல, அறவழிச்சாலை போன்ற பல்வேறு குழுக்கள் எழுதி கொண்டிருக்கிறவர். விரல்மொழியர் மின்னுதலில் இருளை போக்குமா திரை வெளிச்சம் என்ற தொடர்னை எழுதி நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர். சரவணமணியன் சார் மூலமாக தான் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு சாரோட தொடர்பு எனக்கு கிடைச்சது. இளங்கலை மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்கத்தில் செயலராகவும் இருக்கின்ற செல்வம் சார் அவர்களை தற்போது தமிழ் திரைப்படங்கள் பார்வையற்றவருடைய பிரதிநிதித்துவம் குறித்து பேச அன்போடு அழைக்கிறோம். வாங்க சார். நன்றி முருகானந்தா. நல்லா கேக்குதா முருகானந்தா? கேக்குது சார், நல்லா கேக்குது சார், நல்லா கேக்குது. சரி ரைட் முருகன். இப்போ பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி. பாலிவுட் திரைப்படத்துல பத்தி பேசினாரு. அதை வச்சு பார்க்கும்போது நான் ஒண்ணு சொல்லிடுறேன். தமிழ் திரைப்படத்துல எந்த வருஷம் எந்த படம் வந்தது, இல்லை எத்தனை படம் வந்தது அப்படிங்கிற புள்ளி எதுவுமே என்கிட்ட கிடையாது. அப்படிங்கிறனால அதை எதிர்பார்க்க வேண்டாம். அதனால அதுக்கு அடுத்த விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். பொதுவாகவே நமக்கு தெரிஞ்சதுல தெரிஞ்சிருக்கிற விஷயம் ஒன்று இருக்கு, நம்புற விஷயம்னு ஒன்று இருக்கு. அந்த தெரிஞ்சிருக்கிற விஷயம், நம்புற விஷயம், அந்த ரெண்டையும் தொடர்பு படுத்தாம இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய சிக்கலா நான் நினைக்கிறேன். அது முக்கியமான இப்போ உதாரணம் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, இப்போ நிறைய டிஸ்கவரி சேனல் இருக்கு, நிறைய எல்லா பேரும் பாக்குறாங்க. ஒரு பாம்பு ஒரு தவளையை முழுங்குறதோ, ஒரு முட்டையை முழுங்குறதோ, இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும், நம்மளும் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கடுத்து இந்த பக்கம் ஒரு சீரியலோ ஒரு சினிமாவோ பார்த்தோம்னாக்கா, பாம்பு பால் குடிக்கிறதோ, இல்லது பாம்பு ஒரு முட்டையை உடைச்சு முட்டையை உறிஞ்சுறதோ நிறைய காமிப்பாங்க. இதுல என்னன்னா, டிஸ்கவரி சேனல்ல காமிக்கிறாங்க பாம்பு உறிஞ்சுற தன்மை கிடையாது, எதையுமே விழுங்கக்கூடியது அப்படின்னு காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அது எல்லாருக்குமே தெரியுது. இருந்தாலும் இந்த பக்கம் சினிமாவில காமிக்கிறது நம்புறோம், சினிமா சீரியல்ல காமிக்கிற நம்புறோம். இதைத்தான் நான் சொல்றேன். நம்ம தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம், ஆனா நம்புறது வேற விஷயம். அந்த தெரிஞ்சிருக்கிறது நம்புறது ரெண்டையும் தொடர்புபடுத்திக்கிறது இல்லை. ரெண்டையுமே தனித்தனியா இருக்குது. அதான் இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல். நமக்கு தெரியாதுன்னு எதுவும் கிடையாது, ஏறக்குறைய நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா நம்புறதுங்கிறது எதை நம்புறோம், எதை நம்பல அப்படிங்கிறத நம்புற விஷயம் தான் மேலோங்கி இருக்கு. தெரிஞ்ச விஷயங்கள் கீழே போயிருது. அதுல சினிமா இன்னமும் அதிகப்படியான விஷயம். அது நமக்கு நம்பிக்கை ஏற்படுத்துது. தெரிஞ்சிருக்கிற விஷயத்த மறைச்சு நம்பிக்கை அதிகமா ஏற்படுத்துது. அதுல சினிமாவில் இன்னொரு விஷயம் பார்க்கணும், ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்ப ரஜினி ஒரு நடிகரா ரொம்ப எளிமையான ஒரு சாதாரண செருப்பு அணிஞ்சிருக்காரு, ரொம்ப சாதாரண உடை அணிஞ்சிருக்காரு அப்படின்னு போடும்போது அதுவும் நம்புறோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, ரஜினியோட சம்பளம் 100ல இருந்து 150 கோடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதையும் நம்ம நம்புறோம். அப்ப 100ல இருந்து 150 கோடி ஆயிடுச்சு, அப்புறம் எப்படி ஏன் எளிமையா இருக்காரு அப்படிங்கிற நம்ம கேள்வியோ ஒரு தொடர்பு படுத்தி பார்க்கறதோ நமக்கு எப்பவுமே வர்றது கிடையாது. அதான் சொல்றது நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது, அது அது மேல இருக்க நம்பிக்கை என்ன அப்படிங்கறத சொல்றது. ரெண்டையும் தொடர்புபடுத்தி பார்க்காம தனித்தனியா இருக்கிறது அப்படிங்கிறது. அதான் நம்ம சினிமா மற்ற எல்லாத்தையும் விட நமக்கு அந்த நம்பிக்கை அதிகப்படுத்துது. ஒரு விஷயத்து மேல நம்ம தெரிஞ்சுக்கிறத மறைச்சு நம்ம நம்பிக்கையை அதிகப்படுத்துது அப்படிங்கிறது. அப்படி மாற்றுத்திறனாளியை பத்தி சினிமா என்ன நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். நமக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது ஒண்ணு, தெரிஞ்சிருக்கிறது நம்ம மறக்கடிக்கிற அளவுக்கு இல்ல மறைக்கிற அளவுக்கு எவ்வளவு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு.
அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ் திரைப்படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு காசி மாதிரியான முக்கியமான கதாபாத்திரமா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே பெரும்பாலும் அந்த படம் வந்து எதை நோக்கி போகும்னா, அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை செஞ்சு பார்வை கிடைக்கணும், கிடைச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கைய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாரி நோக்கி போகும். சின்னதா ஒருத்தர் வந்து கதாநாயகனோட தங்கையோ, அண்ணனோ, அக்காவோ, இல்ல வேற யாரோ ஒருத்தர், இல்ல கதாநாயகி வந்து ஒருத்தர் தன்னோட அண்ணனுக்கு பார்வை கிடைக்கணும், தன்னோட தங்கச்சிக்கு பார்வை கிடைக்கணுங்கிற போராடுற மாரியோ, அதோட அடிப்படை என்னன்னு வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ தனக்கு வந்து பார்வை கிடைச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கை தொடங்கும் அப்படிங்கிற மாரி வரும். அதாவது பார்வை கிடைச்சாதான் வாழ்க்கை ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்துரும். அதோட இன்னொரு பக்கத்தை பார்க்கும்போதுன்னா, பார்வை இல்லைன்னா வாழ முடியாது அப்படிங்கிற மாரி ஒரு தோற்றத்தை வந்து ஏற்படுத்துது. அது வந்து படிப்படியா இப்ப காசி வரைக்குமே அப்படித்தான் வரும். காசியோட படத்தோட முழு லட்சியம் என்னன்னா, பார்வை கிடைக்கணும் அப்படிங்கிறது படத்துல. பார்வை கிடைக்காத வரைக்கும் வந்து வாழ்க்கைங்கிற ஒரு நிலையை வந்து நம்ம தொடங்க முடியாது அப்படிங்கிற கருத்தை வந்து பெரும்பாலான திரைப்படங்கள் வரிசையா வந்து திரைப்படத்துல வந்து முக்கியமான கதாபாத்திரமா இருந்தாலும் சரி, அல்லது சின்ன சின்ன கதாபாத்திரமா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த அறுவை சிகிச்சை பண்ணணும், பார்வை கிடைக்கணும், அதுக்கு பணத்தை சேர்க்கணும், அல்லது அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும், ஒரு மருத்துவரை பார்க்கணும், மருத்துவ வசதி இல்ல, ஒரு அறியாமையில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பார்வையை பெறணும், அந்த லட்சியத்தை நோக்கி போற மாதிரி நிறைய திரைப்படங்கள் இருக்கும். அதுல வந்து மறைமுகமா இந்த ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துறது என்னன்னா, பார்வை இல்லைன்னா வாழ முடியாது, பார்வை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதனால இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு சாதாரணமா ஒரு திடீர்னு ஒருத்தர் ஒரு ஒரு அலுவலகத்திலயோ, ஒரு பள்ளிக்கூடத்திலயோ ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி பணி செய்யறதோ, ஒரு பார்வையற்ற ஒரு பள்ளிக்கு வந்து பார்த்தா கூட பார்வையற்றவர்லாம் எப்படி வாழ்றாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு ஆச்சரியமா ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஒவ்வொருத்தருமே ஆச்சரியமா கேட்கறாங்க. ஒவ்வொருத்தருமே வந்து இப்ப இவங்க எப்படி சாப்பிடுறாங்க, இவங்க எப்படி குடிக்கிறாங்க, இவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, எப்படி துவைக்க போறாங்க, இல்ல அவங்களுக்கு யாரு செஞ்சு கொடுக்குறாங்க இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு திரும்ப திரும்ப. யாரையுமே வந்து பார்வை மாற்றத்துல வந்து பார்வை இல்லாம வாழ முடியுங்கிறது வந்து யாருனாலும் ஏத்துக்க முடியல. அப்படியான வந்து அடிப்படையிலே வந்து அது வந்து திரைப்படங்கள் வந்து பொதுவாக ஏற்படுத்தி இருக்கு. எல்லா படத்துலயுமே மையக்கருத்து வந்து அதுவாகவே இருக்கு. அறுவை சிகிச்சை பண்ணணும், பார்வை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் வந்து பார்வை மாற்றுத்திறனாளி வந்து எப்படி வாழ்றாங்க, என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறது வந்து இன்னொரு விஷயம். எல்லா மாற்றுத்திறனாலுமே ஏறக்குறைய ஒரு பாடகர்களா, பாட்டு பாடுறவங்களா, அந்த இசைத்துறை சம்பந்தப்பட்டதாகவே போறது. அந்த மாதிரி இருக்கிறது. இப்ப நான் நிறைய பக்கம் இன்னைக்கு லெவல்ல வந்து எந்த பக்கம் எல்லாம் வேலை செஞ்சாலும் கூட யாருமே வந்து அடுத்து இன்னொரு வேலை செய்யற மாதிரி எந்த திரைப்படத்திலயுமே ஒரு கதாபாத்திரமோ ஒரு ஒரு சின்ன ஒரு துண்டு கதாபாத்திரம் போல பிரதான கதாபாத்திரம் கூட அமைக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்துல கூட பாத்தீங்கன்னா ராமத்தேடி சீரியல் பசுபதி மட்டும்தான் ஒரு ஆர்ஜியவா இருப்பாரு. மற்றபடி வேற எந்த படத்துலயுமே வேற ஒரு வேலை செய்யறவங்களா, வேற பணி செய்யறவங்க காமிக்க மாட்டாங்க. அதுல இன்னொரு முக்கியமான படம் சமீபத்துல அந்த கலையரசன் நடிச்ச அதே கண்கள்ங்கிற திரைப்படம். அதுல வந்து கலையரசன் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல சமையல் செய்யறவராக இருப்பார், பார்வை இல்லைனாலும் கூட. கலையரசன் மட்டும் இல்ல, அதுல 2-3 பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு துறையில வல்லுநரா இருப்பாங்க. எல்லாமே பார்வை மாற்றத்தினால இருப்பாங்க. ஆனா அந்த படம் அந்த அளவுக்கு கவனம் பெறல. இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா எந்த படத்துலயுமே பார்வை மாற்றுத்திறனாளிகள் இசைத்துறை தனித்து, இசைத்துறை தவிர்த்து வந்து வேற எந்த துறையிலையும் வேலை செய்யற மாதிரியோ, அல்லது வேற எந்த வேலையும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்களுக்கு வந்து காமிக்கிறது இல்லை. அதுக்குள்ள முக்கியமான படம் தான் காசி. காசியில வந்து பாத்தீங்கன்னா அவரு பாட்டு பாடுவாருங்கிறது ஒண்ணு, அவரோட பாட்டு அமைக்க முடியும், பாட்டை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திறமை இருந்தும் கூட வந்து அவர் தனியா வந்து வேலை செய்ய மாட்டாரு. ஒரு ஒரு இசைக்குழு கூட அவங்களே வந்து கேட்பாங்க, ஒரு பாட்டு எனக்கு ஒண்ணுக்கு உருவாக்கி கொடு, ஒரு நிகழ்ச்சிக்கு அப்படிம்பாங்க. அவர் உருவாக்கி கூட கொடுப்பாரு. படத்துல ஒரு பாட்டு வரும், அந்த மாதிரி ஒரு காட்சி கூட வரும். அப்படி இருந்தும் கூட அந்த இசைக்குழுல சேர்ந்து அவர் வேலை செய்யவும் மாட்டாரு. இன்னொன்னு வந்து பாட்டை வந்து உருவாக்குற திறமை இருக்கிறதுக்கு அந்த வேலையும் அவர் செய்யறது இல்லை. பாட்டு பாடி பிச்சை முடியும். அதுல வந்து என்னன்னா அவர் பார்வை கிடைச்சதுக்கு வந்து வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து அந்த திரைப்படத்தோட திரைக்கதை வந்து அவ்வளவு வலுவா அமைச்சிருப்பாங்க. யாருக்குமே அது தோணாது, இவ்வளவு திறமை உள்ளவரா இருக்காரு, இவர் ஏன் வேலைக்கு போகக்கூடாது, இவர் ஏன் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு வந்து தோண முடியாத அளவுக்கு கொஞ்சம் திரைக்கதை இருக்கு. அதுதான் வந்து நான் முதல்ல சொன்னதுன்னா நம்ம நம்பிக்கை வந்து ஏற்படுத்துறாங்க. அப்போ ஒரு 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 குழுவுக்கே வந்து வழிகாட்டியா ஒரு பாட்டை உருவாக்கி கொடுக்குறவரு ஏன் அந்த குழுவோட சேர்ந்து அவர் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற கேள்வி வந்து பார்வையாளருக்கு தோணவே தோணாது. அந்த அளவுக்கு வந்து அந்த திரைப்பட அந்த பின்னணியில் இருக்கிற சோகம், அந்த நடிப்பு, அந்த பாட்டு எல்லாம் வச்சு வந்து அவருக்கு வந்து பார்வை கிடைச்சிடாதா, பார்வை கிடைச்சா ஒரு வேலைக்கு போக மாட்டாரா அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டே இருக்கும். அவர் வேற எந்த வேலை செஞ்சாலும் கூட இந்த வேலையை அவர் செஞ்சுட்டு தொடர்ந்து செய்யலாமே, அதாவது பிச்சை எடுக்க தவிர வேற இந்த வேலையை செய்யலாமே. இன்னொன்று பாத்தீங்கன்னா அவர் கிராமத்துல இருப்பாரு, கூட அவங்க அம்மா தங்கச்சி கூட ஒரு சில வேலையெல்லாம் செய்வாரு. அப்படி இருக்கும்போது அந்த வேலையாவது செய்யலாமே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து எங்கேயுமே வந்து ஒரு பார்வையாளருக்கு ஏற்படாது. எல்லாருடைய கவனமே வந்து என்ன எப்போ வந்து அவருக்கு பார்வை கிடைக்கும், பார்வை கிடைச்ச அப்புறம் அவர் எப்போ வேலைக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அடிப்படை அதனாலதான் வந்து ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்துறாங்க தொடர்ந்து. வேற எந்த வேலையும் செய்ய முடியாது, செய்யல அப்படிங்கிறதா இருக்காங்க. அதனாலதான் வந்து அதுல இன்னொரு பிரச்சனைனா, ஒரு இடத்துல வந்து ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி வேலை செஞ்சா கூட அவங்க எப்படி வேலை செய்யறாங்கிற ஒரு ஆச்சரியம் ஒருத்தருக்கு. இன்னொன்று வந்து அவங்களுக்கு வேலை கொடுத்தா அவங்க செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையும் ஏற்படுது.
இது எங்கேயுமே வந்து அந்த ஒரு நம்பிக்கை வந்து எந்த இடத்துலயுமே வந்து அவங்க இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எங்கேயுமே ஏற்படுத்துறதில்ல. மிஞ்சி போனா ஒரு பாரிமாடத்துல பார்த்து ஒரு பாட்டு பாடுங்க, இல்ல இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம்னு தான் ஒரு தோணுமே ஒழிய, இவங்க இந்த வேலையை செய்வாங்களா, செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து யாருக்குமே ஏற்படுத்தல. அது என்னதான் ஒருத்தர் ஒருத்தர் இடத்துல பேசினாலும், ஒரு இடத்துல படிச்சிருந்தாலும் கூட, அதை வந்து நம்ம நம்பிக்கை சார்ந்து வந்து நம்ம நம்ம மனசுக்குள்ள வந்து பொதுமக்கள் மத்தியில வந்து ஏற்படுத்துறது இல்லை. அதுனா வந்து படத்தோட அந்த தமிழ் திரைப்படங்கள் ஏற்படுத்த நம்பிக்கையில ஒண்ணு. இன்னொன்னு முக்கியமான பிரச்சனை இப்ப இந்த குக்கு வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா, இப்போ பார்வை நிறைய பேர் யதார்த்தமான வாழ்க்கை காமிச்சிருக்காங்க. அதுல வந்து முக்கியமா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, காமிச்சிருக்க எல்லாருமே வந்து முழுமையான பார்வை தான் காமிச்சிருப்பாங்க. ஏறக்குறைய தமிழ்ல வந்து எல்லா படத்துலயுமே ஒரே ஒரு படம் குற்றமே தண்டனை தவிர மற்ற எல்லா படத்துலயுமே பார்வை ஒரு முழுமையான பார்வை கிடையாது. அதாவது அவனால பார்க்கவே முடியாது அப்படிங்கிற அடிப்படையில தான் எல்லா கதாபாத்திரம், முக்கியமான கதாபாத்திரங்களும் துணை கதாபாத்திரங்கள் எல்லாமே குற்றமே தண்டனை ஒரே ஒரு படத்துல மட்டும்தான் ஒரு பார்வை மாற்றத்தினாலேயே இருந்தும் கூட அவருக்கு வந்து ஒரு பார்வையில ஒரு சிக்கல் இருக்கு, அவனால பார்க்க முடியும், ஆனால் பார்வையில குறைபாடு இருக்கு அப்படிங்கிறது. அதாவது அவரோட பார்வை வந்து ஒரு குழாய் வழியா பார்த்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் தான் ஒரு பார்வை தெரியும், முழுசா அவரால் பார்க்க முடியாது. இருந்தாலும் கூட அவர் பார்வை அந்த குறைபாட்டினால பாதிக்கப்பட்டவராக இருப்பார் கதாநாயகன் அப்படிங்கிறவராக காமிச்சிருப்பாங்க. ஆனா அதை தவிர்த்து மத்த எந்த படத்துலயுமே இன்னும் அதே முக்கியமா சொல்லக்கூடிய இந்த குக்கு வரைக்கும் கூட எல்லாருமே வந்து நிறைய பார்வையாளி அந்த படத்துல காமிச்சாங்க. ஒருத்தர் கூட முழுமையான பார்வையற்றவர் இல்லாம ஓரளவு குறைபார்வை உடையவராக வேற எது குறைபாடு உடையவராக அந்த படத்துல காமிச்சாங்க. அதனால என்ன பிரச்சனை வருதுன்னா, பார்வை மாற்றத்தினாலே அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கண்ணு சுத்தமாவே தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பொதுவா வந்துருது. ஒருவேளை கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியும்னா கூட இந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மத்தவங்க என்ன நினைக்கலாம், அப்ப கண்ணு தெரியும் சொல்லி ஏமாத்துறாங்க, கண்ணு தெரிஞ்ச கூட தெரியலன்னு சொல்லி ஏமாத்துறாங்களா? அது வந்து இந்த ஒரு சாதாரண ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுலயோ, ஒரு படிக்கிறதுக்கு வாய்ப்பு பெறதுலயோ, வேலைக்கு வாய்ப்பு உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சுட்டு நீங்க ஏமாத்துங்க, கண்ணு தெரியலன்னு சொல்றீங்களா? உடல் ஊனமுற்றோர் பாத்தீங்கன்னா ஒரு கையோ ஒரு கால் இல்ல ஒரு 2 கால் கையே இருந்தா அவங்கள வந்து யாருக்கு வேற பண்ற. இப்ப உங்களுக்கு ஒரு கால் இருக்குல்ல, ஒரு கண் ஒரு கால் இல்லைன்னா ஒரு கால் இருக்குல்ல, இல்ல ஒரு கை இல்லைன்னா ஒரு கை இருக்கு, இல்ல கால் இல்லைன்னா கை அப்படிங்கிற கேள்வி யாருக்குமே வர்றதில்ல. அவங்களுக்கு வந்து ஒரு குறைபாடு இருக்குங்கிறது எல்லாரும் மனசார ஏத்துக்கிறாங்க. இதே இது பார்வை மாற்றத்தினால வந்து குறிப்பிட்ட சிலதை பார்க்க முடியல அப்படிங்கிற குறைபாடுன்னா அது பார்வை குறைபாடை வந்து ஏத்துக்க முடியறது இல்லை. எல்லாரோட மனசுல என்னன்னா பார்வை மாற்றத்தினாலே அப்படின்னா அவங்களுக்கு சுத்தமா பார்வை இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அழுத்தமான எண்ணம் வந்துச்சு எல்லா படத்துலயுமே. ஏற்கனவே இப்போ அந்த கவுண்டமணி சின்ன தம்பியில நடிச்ச மாலைக்கன் நோயை தவிர, இந்த குற்றமே தண்டனை தவிர மற்ற எல்லா படத்துலயுமே பார்வை மாற்றத்தினால சொன்னாம அவங்களுக்கு சுத்தமா எதுவுமே தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு அழுத்தமான எண்ணம் வந்து எல்லாத்துலயுமே இருக்கு. எந்த ஒரு படத்துலயுமே ஒரு கொஞ்சம் குறைபார்வையுடையவரோ வேற யாருமே வந்து காமிக்கிறது கிடையாது. அது ஒரு ஏற்படுத்துற ஒரு நம்பிக்கை. அதாவது என்னன்னா, ஒண்ணு முதல்ல சொன்னது வந்து பார்வையற்றவர்னால வாழ முடியாதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த மாதிரி பார்வை மாற்றத்தினால வேலை செய்ய முடியாதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பார்வை மாற்றத்தினாலிங்கிறவங்க வந்து எப்பவுமே முழுமையான பார்வையற்றவரா மட்டும்தான் இருக்கணும். அதுல வந்து கொஞ்சம் கூட வேற எந்த இதுவுமே இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்வை தெரியறதோ அது வந்து எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அப்போ வந்து இப்ப வேற என்ன படங்கள்ல வந்து ஓரளவுக்கு சரியா காமிச்சிருக்கிறது அல்லது வேற என்ன ஓரளவுக்கு காமிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குற போது குற்றமே தண்டனை அதுல ஒரு முக்கியமான படம். மற்ற எந்த படத்தையும் விட வந்து குற்றமே தண்டனை அதுல ஏன் சொல்றோம் அப்படின்னா வந்து அந்த பார்வை வந்து எந்த மாதிரி பார்வை மாற்றத்தினாலே அவங்க வந்து என்னென்ன சிக்கலை சந்திக்கிறாங்க, அது என்ன முடிவு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஏன்னா மற்ற படங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி இவ்வளவு செலவு பண்ணா பார்வை கிடைச்சிரும், இந்த மாதிரி இவ்வளவு பணம் சேர்த்து ஒருத்தர் பணத்தை வந்து டொனேட் பண்ணி கண்ணு கிடைச்சு பார்வை கிடைச்சோம் அப்படிங்கிற போது அந்த படத்துல வந்து பார்வை கிடைக்கிறதுல என்னென்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத சொல்றது அந்த படம். அந்த அவருக்கு பார்வை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்றதுக்கு இவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி அறுவை சிகிச்சைக்கு செலவாகும் அப்படின்னா கூட அது அவ்வளவு பணம் கட்டினா கூட அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சைக்கு எவ்வளவு, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல பெட் ட்ரீட்மெண்ட் அந்த சார்ஜ் எவ்வளவு, அதெல்லாம் பணம் கட்டினா கூட அதுக்கப்புறம் கண்ணு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் காத்திருக்கணும் அப்படிங்கிறது அது அதுல முக்கியமான விஷயம். அந்த கண்ணு கிடைக்கிறதுக்கு வந்து அவர் பணம் கட்டினதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க இன்னொரு 5 வருஷம் ஆகும் அப்படிம்பாங்க. அதான் ஒரு யதார்த்தமான சூழ்நிலை. இப்ப நம்ம மற்ற படங்கள்லாம் காமிக்கிற மாதிரி ஒரு கண்ணு கொடுத்தாங்க, கண் தானம் பண்ணாங்க, அவங்களுக்கு கண்ணு கிடைச்சிருச்சு அப்படின்னு இன்னைக்கு லெவல்ல வந்து எவ்வளவு ஒரு பரவலான ஒரு இது வந்திருந்தாலும் கூட கண் தானம்ங்கிறது என்ன இருக்கு இன்னும் ஒன்னும் ஒரு முன்னேறிய நிலைமைக்கு வரல. கண்ணு வந்து அவ்வளவு சுலபமா யாரும் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது அந்த படத்துல ஒரு சின்ன ஒரு சீனா வந்திருக்கும். அதாவது இவ்வளவு பணம் கட்டினாலும் இவ்வளவு செலவுனாலும் கூட உங்களுக்கு வந்து கண்ணு கிடைக்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் காத்திருக்கணும் அப்படிங்கிறது. அப்படி வேணா உங்க பேர் முன்னாடி வரணும்னா இன்னும் கொஞ்சம் பணம் கட்டி கொஞ்சம் இல்லீகலா உங்க பேர் முன்னாடி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இது வரைக்கும் வந்து எல்லா படத்துலயுமே உங்களுக்கு வந்து இவ்வளவு செலவுனா கண்ணு கிடைச்சிடும், இந்த மாதிரி கண்ணு கொடுத்தா கண்ணு கிடைச்சிடும் அப்படிங்கிற சொல்றது.
அதுக்கப்புறம் அதையும் மீறி அந்த படத்துல இன்னொரு விஷயம் வருது என்னன்னா, நீங்க இவ்வளவு செலவு பண்ணாலும் உங்களுக்கு கண்ணு கிடைச்சாலும் கூட உங்களுக்கு வந்து பார்வை கிடைக்காது அப்படின்னு கடைசியா வருது. ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது கண்ணு தெரிய பார்வை இல்லாதவங்களுக்கு வந்து செலவு பண்ணாலோ இல்ல கண்ணு கிடைச்சாலோ பார்வை கிடைச்சிரும் அப்படிங்கிறதுல வரும்போது, செலவு பண்ணாலும் பண்ண வச்சாலும் பார்வை கிடைக்காத அளவுக்கு ஒரு சில குறைபாடுகள் இருக்கு. அது வந்து பெரும்பான்மையா பார்வை மாற்றத்தினாளிக்கு அந்த மாதிரி குறைபாடு இருக்கு அப்படிங்கறத சொன்னதுல வந்து அந்த படம் வந்து ஒரு முக்கியமான திரைப்படம். அதுல வந்து கடைசியா வந்து நீங்க இவ்வளவு செலவு பண்ணதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு பார்வை கிடைக்கிறதுல வந்து ரொம்ப சிக்கல் இருக்கு. அதை வந்து கண்ணு வந்து அறுவை சிகிச்சை பண்ணி கண்ணு கிடைச்சாலும் கூட உங்களுக்கு வந்து பார்வை வந்து கிடைக்காது. இன்னும் போக போக பார்வை திறன் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும் அப்படிங்கிறது. அதுல ஏன் அந்த இது முக்கியமானது வருதுன்னா, நிறைய பார்வை மாற்றத்தினாளிகளுக்கு வந்து இப்ப திரைப்படங்களை காமிக்க பிறக்கும் போதே பார்வை இல்லாம வந்தவங்க அப்படிங்கிறத விட படிப்படியா பார்வை திறன் குறைஞ்சிக்கிட்டே வந்தவங்க அப்படிங்கிறது. அதுல வந்து இந்த ராஜபார்வை வந்து அது அந்த அந்த ஒரு விஷயம் அந்த படத்துல ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. ஏன்னா அதுல வந்து கதாநாயகனுக்கு வந்து ஒரு சின்ன வயசுல ஒரு 5-6 வயசு வரைக்கும் ஒரு பார்வை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காய்ச்சல் ஏற்பட்டு பார்வை போகும். அந்த மாதிரி வந்து பார்வை வந்து பிறக்கும் போதே பார்வை இல்லாம இருந்தாங்க அப்படிங்கிறதோ இல்ல விபத்து மூலமா பார்வை இழந்தவங்கிறதோட பார்வைத்திறன் வந்து படிப்படியா குறையறதுக்கு ஒரு சில நோய்வாய்ப்பட்டா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து பெரும்பாலான படங்கள் சொல்றது இல்லை. அந்த மாதிரி பார்வைத்திறன் எப்ப குறையுது, என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கறது வந்து சொல்றது இல்லை. அப்புறம் வந்து அந்த அதே கண்கள் திரைப்படம் அதுல வந்து ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. அது பெரும்பாலும் கவனத்துக்கு வர்றதில்ல. மற்ற இப்ப காசி, ராஜபார்வை, அது இந்த மாதிரியோ இல்ல குற்றமே தண்டனை, நான் கடவுள், இந்த மாதிரி வந்து பெரும்பாலும் கவனத்துக்கு வரதில்லைனாலும் கூட அந்த அதே கண்கள் திரைப்படத்துல வந்து சில விஷயங்களை பேசியிருப்பாங்க. அதாவது கதாநாயகனா இருக்கிறவருக்கு வந்து அவர் வந்து வந்து பார்வை இருந்து அப்ப பார்வை இழந்திருப்பாரு. அதனால அவருக்கு ஒரு சில சிக்கல்கள் இருக்கும். ஒருத்தர் பேசும்போது நம்மள்ட்ட கை கொடுக்க வர்றாங்க அப்படின்னு தெரியாம பார்வை மாற்றத்தினால வந்து கொஞ்சம் அதை வந்து அதை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க, அதாவது அவங்க கை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ரெகக்னைஸ் பண்ணாம இருக்கிறது வந்து அவங்களுக்கு தொடர்பு கொள்றதுல வந்து சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க ஒருத்தர் வந்து நம்மளை பார்த்து ஒரு புண்ணை வைக்கிறாங்கன்னா அதை நம்ம வந்து அதை வந்து கவனிக்க முடியாம போயிடுது. அதனால வந்து கம்யூனிகேஷன்ல நிறைய சிக்கல் வருது அப்படிங்கிறத அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. அந்த கதாநாயகன் வந்து ஒரு சில இடத்துல அந்த வரும்போது எப்படி தொடர்பு கொள்றதுல அந்த சிக்கல் வருது. ஒருத்தர் பார்க்கும்போது நம்ம கை கொடுக்குறாங்க, அதாவது கொடுக்க வருவாங்கன்னு தெரியும். ஆனா கொடுக்குறாங்க கொடுக்கலைங்கிறது தெரியாம இருக்கிறது. இது வந்து கம்யூனிகேஷன்ல வந்து பார்வை மாற்றத்தினால சந்திக்கிற சின்ன சின்ன சிக்கல்கள் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த படத்துல இன்னொன்று வந்து மற்ற படத்துல எல்லாத்தையும் பார்வை மாற்றத்துல இருந்து அசாதாரணமானவர்களாக ஒரு சாகசத்தன்மையோட நிறைய திறமை இருக்கவங்க காமிச்சிருப்பாங்க. அந்த படத்துலயும் கூட இப்ப ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்தவர்களாக காமிச்சாங்க கூட அவங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அதுல என்னன்னா இப்போ ஒரு பெண் வந்து நல்லா ஒரு இனிமையான குரல்ல பேசி கொஞ்சம் உருக்கமா பேசி ஒவ்வொருத்தரையும் பார்வை மாற்றத்தினாலேயே பார்த்து ஏமாத்தி வந்து பணத்தை வந்து சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். அது பார்வை மாற்றத்தினால இருந்து அவங்களுக்கு தெரியாம திருடுற மாதிரி இல்லாம அவங்களை நம்ப வச்சு ஏமாத்துற மாதிரி இருக்கும். இதுக்கு எதுக்காகனா வந்து மற்ற எந்த படத்துலயுமே பார்வை மாற்றத்தினால ஒரு அசாதாரண திறமையா இருக்கும். ஒருத்தர் போய் சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க, ஒருத்தர் ஏதாவது பண்ணுனா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றதை விட இந்த படத்துல வந்து அவங்க வந்து ஏமாத்துறதுக்கு வந்து அப்படி ஒரு வழி இருக்கு. அவங்களும் ஒரு சாதாரண மனிதர்கள் தான். அவங்களும் ஈஸியா ஏமாந்துருவாங்க. அதாவது அவங்க என்னன்னா அவங்க அந்த அந்த படத்துல வர்ற பார்வை மாற்றத்தினாலே வந்து ரொம்ப திறமை மிக்கவர்களா இருப்பாங்க. இப்ப கதாநாயகன் வந்து பார்வை இல்லைனாலும் சமையல் செய்யற மாதிரி இன்னும் 2-3 பேர் அந்த படத்துல வருவாங்க, பார்வை மாற்றத்தினால வருவாங்க. ஒவ்வொரு துறையில ஒருத்தர் வந்து சிற்பங்கள் செய்யறவரா இருப்பாரு. அந்த களிமண்கள் மூலமா சிற்பம் பார்வை இல்லைனாலும் செய்யறவரா இருப்பாரு. இப்படி தனித்திறமை இருந்தாலும் கூட அவங்களும் வந்து ஒரு ஏமாறுகிற தன்மைக்கு உட்பட்டவர்கள் தான். அவங்களுக்கு வந்து சாதாரணமான மனிதர்கள் மாதிரி ஏதோ ஒரு வீக்னஸ் பாயிண்ட் வந்து ஏமாந்துடுறாங்க அப்படிங்கறத வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது பார்வை மாற்றத்தினால இப்ப மேஜர் சந்திரகாந்த்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வந்து கடைசி அந்த தாண்டவம் வரைக்கும் படம் வரைக்கும் வந்து பார்வை மாற்றத்தினால ஒரு அசாதாரண திறமை இருக்கு அப்படின்னு காமிக்கிறதோட இப்ப மேஜர் சந்திரகாந்த்ல எல்லாம் நான் அந்த படத்துல நாகேஸ்வரன் திடீர்னு வீட்டுக்குள்ள நுழையிறது அதெல்லாம் வந்து பார்வை இல்லைனாலும் மேஜர் சந்திரராஜன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. அவர் யார் உள்ள நுழைஞ்சது, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும். அப்படி மாதிரி பார்வை மாற்றத்தினாலே ஒரு அசாதாரண திறமை இருக்கும். ஒரு சாகச குணம் கொண்டவர்கள் எதையுமே ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து எதுவும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இல்லாம அவங்க வந்து ஒரு சாதாரண மனிதர்கள், அவங்களுக்கு ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த அதே கண்கள் படத்துல இருக்கும். ஆனா அந்த படம் அந்த அளவுக்கு கவனம் பெறல. இருந்தாலும் கூட நான் முதவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி என்ன ஒரு சில படங்கள் இருந்தாலுமே அது பொதுவான ஒரு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கு. அதை வந்து மாத்துறதுக்கு வந்து முடிஞ்ச அத்தனை ஒழிய இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம்னு ஒண்ணு, அந்த நம்புற விஷயங்கள் வந்து நம்பிக்கை மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற போது கடைசியா இந்த உரையோட முக்கியமான பகுதி அதை நான் நினைக்கிறத சொல்றேன். அதாவது ஒரு நம்பிக்கை வந்து மாத்துறது அப்படிங்கிற போது என்னன்னா, ஒரு முக்கியமா இந்த குக்கு படம் எடுத்த ராஜமுருகன் அவர் வந்து ஏறக்குறைய பார்வை மாற்றத்தினாளிகளுக்கு ஓரளவுக்கு நெருங்கி அவங்களோட தேவைகள் என்ன, உதாரணத்துக்கு நம்ம கதாநாயகி வந்து ஒரு பார்வை உள்ளவர் ஒருத்தர் மணக்கணும்னு நினைச்சது. அதுக்கப்புறம் பார்வையற்றவர்கள் மணந்து வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படிங்கிறத பண்ணது. அந்த அளவுக்கு வந்து
இயல்பா பார்வை மாற்றுத்திறனாளிகளை சிக்கலை வந்து புரிஞ்சிருக்கிறவர். அவர் மாதிரியான ஒருத்தர் வந்து இன்னும் மேற்கொண்டு வேற ஏதாவது படங்களோ எடுக்கும்போது இன்னமும் வந்து கொஞ்சம் நெருக்கமா என்னென்ன இருக்க முடியும், என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பொது மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை, அதாவது இருக்கிற நம்பிக்கையெல்லாம் மறைச்சு இருக்கிற நம்பிக்கையெல்லாம் அதை எடுத்துட்டு புதுசு இயல்பான ஒரு அதாவது உண்மையான ஒரு நம்பிக்கையை தோற்று வைக்கலாம் அப்படிங்கிறது. அந்த விதத்துல வந்து குக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் வந்து அந்த படத்துல வந்து பொதுவா அந்த நம்பிக்கையை வந்து அந்த படம் ஏற்படுத்த வந்து தவறி இருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த இதுல வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாலா படங்களை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஏர்வாடிங்கிற ஒரு சித்த சேதுல வந்து அவர் வந்து அந்த ஒரு அடையாளத்தை வந்து ஏற்படுத்தினார். ஒரு 10 நிமிஷம் அந்த சீன் வந்தாலும், ஒரு பாட்டு வந்தாலும் கூட அது நிரந்தரமான அடையாளமா மாத்தினார். இப்போ இந்த படம் நந்தா எடுத்துக்கிட்டோம்னா, அந்த அகதிகள் வந்தது, அகதிகள் தான் தங்குறது அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட அளவுல வந்தாலும் கூட பாலா மாதிரியான இயக்குனர்கள் வந்து ஒரு ஒரு தோற்றத்தை வந்து ஏற்படுத்துறாங்க. இந்த இது இப்படித்தான் இருக்கு, நம்ம பார்க்கலைனாலும் இப்படித்தான் இருக்குங்கிறது. அப்படியான தோற்றத்தை வந்து குக்கு படத்து மூலமா ஏற்படுத்துறதுல வந்து அது அந்த படம் வந்து ஒரு தவறு இருக்கு. கதையோ மத்த எது இருந்தாலும் கூட ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி எப்படி வாழ்றாங்க, அவங்க எங்க இருந்து பொருளை எங்க வாழ்றாங்க அப்படிங்கறது வந்து ஒரு அடையாளத்தை வந்து அந்த படம் ஏற்படுத்த தவறிடுச்சு. அந்த ரயிலோட அந்த படம் முடிஞ்சிருச்சு வழியா அவங்க எங்க வாழ்றாங்க, அவங்களுக்கு என்ன ஃபைனான்ஸ் சப்போர்ட் இருக்கு, இல்ல அவராவது அந்த படத்துல ஒரு படிச்சவங்க ஒரு ஆபீஸ்ல யார் வேலை செய்யறாங்க, அவங்களும் எந்த அளவுக்கு சப்போர்ட்ல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தொடர்புலாம் இல்லாம அந்த ஒரு அழுத்தமான ஒரு தோற்றத்தை வந்து ஒரு நம்பிக்கை வந்து ஏற்படுத்த வந்து அந்த படம் தவறிடுச்சு. அதனால வந்து இப்போ ஒரு ராஜமுருகன் மாதிரியோ இல்ல பாலா மாதிரியான ஒரு ஆட்கள் வந்து அந்த படத்தை எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறீங்க வேற ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா கூட அவங்க வந்து அந்த மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்த முடியும். பார்வைமற்றத்தினால இப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து அதனாலதான் நான் திரும்பவும் சொல்ல அந்த பாலா மாதிரியான இயக்குநர்களுக்கு வந்து அந்த தோற்றத்தை ஏற்படுத்துறது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு திறமை இருக்கு. பாலா மாதிரி இப்போ இந்த படம் அவர் கடைசியா இந்த படம் பரதேசி படம் கூட எடுத்துக்கிட்டோம்னா கூட அந்த டி எஸ்டேட்ல நடக்கிற அந்த கொடுமை எல்லாம் வந்து ரொம்ப அதாவது நம்ம பாக்குறவங்க ஏத்துக்கிற அளவுக்கு மனசுல வந்து பதிகிற அளவுக்கு எடுக்கக்கூடிய ஆள் பாலா. அதே மாதிரி நான் கடவுள் அந்த பிச்சை எடுக்கிறவங்களே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது, அந்த அகோரிகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது, அவர் வந்து பாலா வந்து ஏற்படுத்துற ஒவ்வொரு கேரக்டருமே வந்து அழிக்க முடியாத ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியது. அதாவது அப்படிதான் இருக்குன்னு எல்லாருமே நம்புவாங்க. அப்படிப்பட்டதுனாலதான் நான் முதல் சொன்ன மாதிரி இப்ப சேதுல வந்து ஏர்வாடி இப்படி இருக்குன்னு அவர் ஒரு ஒரு பாட்டிலே காமிச்சிட்டாரு. அந்த அந்த அளவுக்கு திறமை உள்ள ஒரு படத்தை எடுக்கும்போது இவங்கனால இப்படி இருக்கிறாங்க, இப்படி வாழ்றாங்க. அவரே ஒரு வந்து பார்வை மாற்றுத்திறனாளியா இருக்கிறவங்க, இந்த அலுவலகத்துல வேலை செய்யறவங்களோ இந்த மாதிரி வேற படிச்சுட்டு இந்த வேலைக்கு கஷ்டப்படுறவங்களோ இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை வச்சு படம் எடுக்கிறாரு அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி படிச்சுட்டு வேலையை தேடிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க, இல்ல படிச்சுட்டு இந்த மாதிரி வேலையில இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறது. அதாவது பார்வை மாற்றுத்திறனாளியா இருந்து பார்வை கிடைக்கணுங்கிறத தவிர பார்வை மாற்றுத்திறனாளி இருக்காங்க வாழ முடியுங்கிறது இந்த மாதிரி இயக்குநர்கள் பாலா மாதிரியான இயக்குநர்களால ஏற்படுத்த முடியும். அவரோட துரதிருஷ்டம் என்னன்னா அவரும் கூட நான் கடவுள் படத்துல வந்து ஏறக்குறைய பிச்சை எடுக்கிறவங்க 100கணக்கான பேர் அங்க பிச்சை எடுக்கிறவங்க இருப்பாங்க. அதுல கதாநாயகி வந்து பார்வையற்றவரா இருந்தாலும் கூட அதை விட கஷ்டமான சூழ்நிலையில நடக்கவே முடியாம எந்திரிக்கவே முடியாம தூக்கிட்டு போற நிலைமையில கூட நிறைய பேர் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் கூட அந்த தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா பார்வையற்ற பெண் வந்து வாழ முடியாதுன்னு சொல்லி அவனை வந்து கடைசியா கொல்ற மாதிரி அந்த படத்துல ஒரு சீன் வந்துருக்கு. அதாவது வாழவே முடியாதவர்களுக்கு மரணம் ஒரு வரம் அப்படிங்கிற மாதிரி படத்தை முடிப்பாங்க. அதான் அவங்க எல்லாம் வாழும்போது பார்வையற்ற பெண்ணால வாழ முடியாது இனிமே அந்த சமுதாயத்துல, அது கடவுளே அவங்களுக்கு வந்து மரணத்தையே வரமா கொடுக்குற மாதிரி படம் வந்திருக்கு. ஏறக்குறைய அப்படி அதாவது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இயக்குனர் தான். ஆனா அவருக்கு வந்து அந்த புரிதல் வந்து இல்ல. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஏன்னா இன்னொன்னு சொல்லணும்னா பாலா எல்லா படத்துலயுமே ஒரு நெகட்டிவான ஒரு முடிவுல தான் கொண்டு போவார் எந்த படத்தையுமே. அது வந்து ஒரு உளவியல்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பார்வையாளருக்கு ஒரு குற்ற உணர்வு ஏற்படுத்தணும், நம்மளை காப்பாற்ற முடியலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நெகட்டிவ்ல தான் முடிக்கிற மாதிரி அவரோட இது இருக்கு. இருந்தாலும் கூட அவருக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு வந்து பார்வை மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வந்து வாழ முடியுங்கிறத காட்டுறதுக்குரிய வாய்ப்பு அவருக்கு இருந்தது. ஆனாலும் அவர் செய்யல. அதுல இன்னொருத்தர் வந்து ராஜமுருகன். அந்த மாதிரி ராஜமுருகன் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தல. அவர் பார்வை மாற்றுத்திறனாளி எல்லாம் பண்றாங்க அப்படின்னாரு, இருந்தாலும் கூட அந்த உரிய தாக்கத்தை ஏற்படுத்தல அப்படிங்கிற மாதிரி அந்த 2 இயக்குநர்களும் முக்கியமானவங்க. இவங்க எல்லாத்தையும் தாண்டி இவங்க ராஜமுருகனோ இல்ல ஒரு பாலா அல்ல இதுக்கு முன்னாடி படங்கள் குற்றமை தண்டனை, காசி, ராஜபார்வை இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான இயக்குனர் நான் நினைக்கிறது, அதாவது பார்வை மாற்றுத்திறனாளிகளை பத்தி யதார்த்தமா முக்கியமானவர் நினைக்கிறது வந்து மிஸ்கின். அவர் ஒரு முக்கியமான ஆளு பார்வை மாற்றுத்திறனாளிகளை பத்தி பார்வையில. நான் எதுக்காக சொன்னேன், இப்ப கடைசியா வந்த சைக்கோ படத்துல வந்து ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி கதாநாயகனா இருப்பாரு. ஆனா அதை விட முக்கியமா என்னன்னா மிஸ்கினோட நிறைய படங்கள்ல மாற்றுத்திறனாளி ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரத்துல வந்திருப்பாங்க. நிறைய பேர் கவனிக்க முடியாத அளவுக்கு வந்திருப்பாங்க. ஒரு ஓரத்துல நடந்து போறவங்களாவோ இல்ல ஒரு சாதாரணமான இருப்பாங்களோ வந்திருப்பாங்க. அவங்கள வந்து இவங்க பார்வை மாற்றத்தினால எப்ப அவர் சொல்றதும் கிடையாது, அதை அவங்க காமிச்சுக்கிறதும் கிடையாது. அதை நான் வந்து படத்துல வந்து முக்கியமான நினைக்கிறேன். அதாவது ஒரு படத்துல வந்து ஒரு கேரக்டர்னு ஒருத்தர் வந்து பார்வை மாற்றத்தினால காமிக்கணும்னா அந்த படத்துக்கு அவர் உதவணும், அவர் பார்வை இனிமையா இருக்கிறது வந்து படத்துக்கு வந்து ஒரு
டேர்னிங் பாயிண்டாவோ ஒரு ட்விஸ்டாவோ இருக்கணும் அப்படின்னு வந்து மிஸ்கின் வந்து நினைக்கிறது இல்லை. அவர் ஒரு கதாபாத்திரம். இப்போ 4 நண்பர்கள் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தர் பார்வை மாற்றுத்திறனாளி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க வழியா, அவர் வந்து அவர் பார்வை மாற்றுத்திறனாளி கதையில பயன்படணும் அப்படின்னு அவர் நினைக்கிறது இல்லை. அவர் வந்து யதார்த்தத்துல ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி அந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறத காமிச்சிருப்பாரு. அதுல ஒரு ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப 5வது படத்துல வந்து நண்பர்களா வர்றதுல வந்து ஒருத்தருக்கு வந்து குருவின்னு வரவருக்கு வந்து ஒரு கை இருக்காது படத்துல. ஆரம்பத்துல இருந்து கூடவே இருப்பார், குருவின்னு இருப்பார். படத்துல கிளைமேக்ஸ் வரைக்கும் வருவாரு. ஆனா அந்த கை இல்லைங்கிறது வந்து படத்துக்கு எந்த விதத்திலுமே உதவாது. கை இல்லைங்கிறது ஒரு ட்விஸ்ட்டுக்கோ டேர்னிங் பாயிண்ட்டுக்கோ உதவாது. அவர் சாதாரண ஒரு 4 நண்பர்ல ஒருத்தரா இருப்பாரு. அவருக்கு கை இல்லாம இருக்கு அவ்வளவுதான். மத்தபடி கை இல்லைங்கிறது ஒரு படத்துல ஒரு டேர்னிங் பாயிண்டாவோ ஒரு ட்விஸ்டாவோ ஒரு கதைக்கு முக்கியமானதாவோ இருக்காது. அவரு அத வந்து முக்கியப்படுத்த மாட்டாங்க. படத்துல கை இல்லாம அவரு கஷ்டப்படுறாரு, ஏன் கை போச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அழுத்தமுமே அதுல இருக்காது. அது சாதாரணமா இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து மிஸ்கின் ஒருத்தர் மட்டும் தான் நான் நினைக்கிறது வந்து ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி வந்து மாற்றுத்திறனாளிங்கிற அடையாளப்படுத்தாம அவர் ஒரு சாதாரண இயல்பான அவர் ஒரு கதாபாத்திரம். இப்போ ஒரு இப்ப 100 பேரை ஒரு இடத்துல காமிக்கிறாங்க. அதுல 2, 3 பேர் மாற்றுத்திறனாளி இருக்காங்கன்னா அவர் இயல்பா காமிக்கக்கூடியவர். அவர் ஒருத்தர் மட்டும் தான் அப்படி காமிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி படங்கள் வந்ததுன்னா நம்ம சந்திக்கிற வாழ்க்கையில எதார்த்தமா மாற்றுத்திறனாளி இருக்காங்க. அதாவது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கலனாலும் கூட இயல்பாகவே இவங்க இயல்பான வாழ்க்கைய வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான படம் வந்து சைக்கோவுக்கு முன்னாடியே மிஷ்கின் எடுத்த படம் வந்து ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். அந்த படத்துல வந்து நிறைய பேர் பார்வை மாற்றுத்திறனாளி இருப்பாங்க. ஆனா அந்த படத்துல வந்து அது அவர் வந்து பார்வை மாற்றுத்திறனாளின்னு எந்த இடத்துலயுமே முக்கியத்துவப்பட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல வந்து மிஸ்கின் காப்பாத்துற மாதிரி இருக்கக்கூடிய அம்மா, அப்பா, அவங்களோட குழந்தை, ஒரு பொண்ணு 3 பேருமே பார்வை மாற்றுத்திறனாளியா இருப்பாங்க. இன்னொன்னு அவங்க அப்பா வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துல காப்பாத்தி தங்க வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு 4, 5 பேர் நண்பர்கள் வந்து பார்வை மாற்றுத்திறனாளியா இருப்பாங்க. இது எதுவுமே அந்த படத்துல வந்து பார்வை மாற்றுத்திறனாளி இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலயுமே அர்த்தமா சொல்லாம, ஒரு இடத்துல ஒரு சீன்ல வந்து ஒருத்தர் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு இடத்துல ஒருத்தர் உதவி செய்யற மாதிரி வரவங்க ஒரு கேரக்டரா இருக்காங்க. அவங்க பார்வை மாற்றுத்திறனாளியா இருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி இவங்க பார்வை மாற்றுத்திறனாளியா இருந்தும் கூட இவ்வளவு முயற்சி பண்ணி செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்காம ஒரு இயல்பான மனிதர்களை காமிச்சதுல வந்து அந்த மிஸ்கின் வந்து முக்கியத்துவமா இருக்கும். இன்னொன்னு வந்து நான் முதவே சொன்ன மாதிரி அவர் எந்த படத்துலயுமே வந்து மிஸ்கினோட படத்துல பார்த்தோம்னா அந்த பார்வை மாற்றத்துல வந்து இந்த மாதிரி எனக்கு பார்வை இல்லாம போச்சு, பார்வை இருந்ததுன்னா அதை செஞ்சிருப்பேனே அப்படிங்கிற மாதிரியோ, இல்ல எனக்கு பார்வை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலயுமே அந்த மாதிரி வராது. உதாரணத்துக்கு இந்த படம் முக்கியமான அந்த சைக்கோ படத்தோட பார்த்தீங்கன்னா கூட அவர் கதாநாயகி அவருக்கு முன்னாடியே கதாநாயகி கடத்திட்டு போற மாதிரி கடைசியா கதாநாயகி காப்பாத்துற மாதிரி இருக்கும். ஆனா எந்த இடத்துலயுமே வந்து எனக்கு வந்து இந்த பார்வை இருந்தது நான் காப்பாத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி எந்த இடத்துலயுமே அவர் வரதில்ல. நான் அதான் திருப்பம் சொல்றது என்னன்னா, அவர் வந்து பார்வையின்மையை வந்து அழுத்தி சொல்றதே இல்லை. சாதாரணமா ஒரு 10 கேரக்டர் வைக்கும்போது அதுல 2 பேர் பார்வை மாற்றத்தில இருந்தா அது 10 பேருக்கு ஈக்குவலா தான் அவர் நடத்துறாரே ஒழிய, பார்வைங்கிற ஒரு பார்வையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் அழுத்துறதோ ஒரு ஃபோக்கஸ் பண்றதோ கிடையாது. அவங்க வந்து இயல்பான மனிதர்களா தான் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா அந்த சைக்கோ படத்துல ஒரு இடத்துல ஒரு வசனம் வரும். அந்த ஒரு இவங்க நித்யா மேனன் வந்து போலீஸ் ஆஃபீசர். அதாவது பணியில இருந்து ஒரு ஆக்சிடென்ட்னாக்க உடல்ல அவங்க வீட்ல இருப்பாங்க. பணியில இருந்து விலகி வீட்ல இருப்பாங்க. வந்து பார்வையற்ற உதயன்னு அவங்கள்ட்ட கேட்க போவார். இந்த மாதிரி கதாநாயகி கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படிங்கும்போது அவ வந்து இல்ல நான் எனக்கு வேலையில இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிருவா. அப்ப வந்து உதயநிதி சொல்றாரு, நான் கண்ணு தெரியாம இருக்கேன். எனக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணக்கூடாதா? அப்படிங்கும்போது அவ சொல்ல, உனக்கு கண்ணு மட்டும் தான் தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிம்பா. எனக்கு பார்வை தெரியுமே ஒழிய என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஏன்னா ஒருத்தர் உதவி இல்லாம என்னால தண்ணியோட குடிக்க முடியாது. தண்ணியோட என்னால குடிக்க முடியாது. எனக்கு உடம்புல எந்த உறுப்புமே எனக்கு வேலை செய்யாது. உனக்கு கண்ணு மட்டும் தான் தெரியாது. மத்த எந்த வேலையும் எல்லா வேலையும் உன்னால செய்ய முடியும். எனக்கு வந்து எந்த வேலையுமே என்னால செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து இது வந்து ரொம்ப ஒரு குறைபாட்டை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ற மாதிரியோ, இது இருந்ததுனால தான் இப்படி ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி மிஸ்கினோட எந்த படத்துலயுமே அவர் வந்து வச்சுக்கிறது கிடையாது. ஒரு இயல்பான கதாபாத்திரமா தான் அவர் வச்சுக்கிறாரு ஒழிய, எந்த படத்துலயுமே ஒரு பார்வை வந்து இந்த மாதிரி பார்வை குறைபாடு இருக்கு. அந்த பார்வை குறைபாடுனால தான் இது நடந்து போச்சு. அப்படிங்கிற மாதிரி எந்த படத்துலயுமே வந்து மிஸ்கின் வச்சுக்கிறது கிடையாது. அதனாலதான் நான் திரும்பவும் சொல்றது வந்து, நம்ம இதுவரைக்கும் பார்த்த மற்ற படங்கள் முக்கியமா மேஜர் சந்திரகாந்த்ல இருந்து ராஜபார்வை, காசி, இந்த கடைசியா வந்து குக்கு வரைக்கும் இருக்கிற இவங்களை விட மிஸ்கினோட ஒரு அணுகுமுறை வந்து சிறப்பா இருக்குன்னு நான் நினைக்கிறது உண்டு. அவர் படத்துல ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த பிசாசு படத்துல பார்வையற்றவர்களை காமிச்சிருப்பாரு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் எந்த பேட்டிலையுமே வந்து இந்த மாதிரி பார்வையற்றல் நடிக்க வச்சேன். உண்மையை சொன்னோம்னா அந்த படத்துல நடிச்சவங்க உண்மையான பார்வையற்றவர்களால மற்றவங்க பார்வையற்றவர்கள் நடிக்க வச்சாரு அப்படின்னு கூட யாருக்கும் தெரியாது. ஏன்னா எதுலையுமே அவர் சொல்றதும் கிடையாது. இப்ப இந்த மாதிரி இந்த படத்துல முக்கியமா பார்வையற்றல் நடிக்க வச்சேன், இந்த மாதிரி பார்வையற்றல போய் பேசுனேன், அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, அவங்களை இந்த மாதிரி நடிக்க வச்சேன் அப்படிங்கறத கூட அந்த படத்துல அவங்க நடிச்சிருக்காங்கன்னு கூட அவர் சொல்றது கிடையாது. அந்த மாதிரி தான் நான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நடைமுறை வாழ்க்கையில வந்து ஒரு 4 பேரை சந்திக்கணும்னா அதுல ஒருத்தர் ஒரு மாற்றுத்திறனாளியே ஒருத்தர் இருக்காரு, ஏதோ ஒரு வகையில இருக்காரு
அப்படிங்கிறத வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு விகாரமாவோ ஒரு ஃபோக்கஸ் பண்ணியோ சொல்லாம இயல்பா அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுல வந்து மிஸ்கினோட அணுகுமுறை சிறப்பானதா இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து யதார்த்தமா இப்படிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அந்த மாதிரி எந்த இடத்துலயுமே வந்து ரொம்ப அதை வந்து வலியுறுத்திய ரொம்ப ஒரு அழுத்தி சொல்லாம இயல்பாவே நடத்திட்டு போற மாதிரி இருக்கிறது. அவங்க அதாவது பார்வையின்மையில சிரமப்படுறாங்கிறது ஒண்ணு, இருந்தாலும் கூட அதை மட்டுமே வச்சு கதையை கொண்டு போயிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறது இல்லை. இன்னும் மறுபடியும் திரும்பவும் இன்னொரு சீன் சைக்கோ படத்துல கூட சொல்லும்போது இன்னொரு சீன் கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து கதாநாயகன் வந்து கதாநாயகி பின்னாடியே தொடர்ந்து போய் காதலிக்கிறேன் தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது கதாநாயகனுக்கு தெரியாது, கதாநாயகனுக்கு வந்து பார்வை இல்லைங்கிறது தெரியாது. ஒரு தடவை எந்திரிச்சு போன்னு தள்ளி விடும்போது கீழே தவறி விழுந்துருவாரு. அப்பதான் தெரியும் அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து அவர் சாரி சொல்லுவான், இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க விழுந்துருவீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க மன்னிச்சிருங்க, உங்களுக்கு பார்வையிலன்னு எனக்கு தெரியாது, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே கதாநாயகி சொல்லுவாங்க, உங்களுக்கு பார்வையிலன்னு எனக்கு தெரியாதுங்கிறதா சாரி சொல்லுவாங்க, அப்படி லவ் பண்ணல எதிர்பார்க்க வேண்டாம், நான் என்னால அனுதாபப்படல லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கதாநாயகன் சொல்லி நீங்க என்ன மேல அனுதாபப்படல லவ் பண்ண வேண்டாம், உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்றேன் அப்படின்னு மாதிரி தான் வரும். மற்றபடி இவருக்கு வந்து பார்வையில்லை இந்த மாதிரி பண்றாரு அப்படிங்கிற அனுதாபம் வந்து எந்த படத்துலயுமே மிஸ்கின் படத்துல வந்து வச்சுக்கிறதே கிடையாது. அதான் வந்து முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறது. ஏன் நான் திரும்பவும் இதை சொல்றேன்னா, எல்லா படத்துலயுமே அந்த மாதிரி பார்வையின்மை அந்த அந்த பார்வை கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்லும் போது இன்னொரு விஷயம் கூடவே சொல்லுவாங்க. அது எல்லா படத்துலயும் பார்த்து ஒரு சின்ன சின்ன சீன்ல பார்த்துருந்தேன் கூட தெரியும். முக்கியமா காட்சி படத்துல கூட அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு காட்சி வரும், இந்த மாதிரி பாவப்பட்ட உலகத்தை பார்க்கறது நான் பார்வை இல்லாம இருந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அது என்னன்னா அந்த பார்வையின்மையை வந்து உயர்த்தி பிடிக்கிற மாதிரி, அதை புனிதப்படுத்துற மாதிரி. அதாவது நாங்கெல்லாம் பாவப்பட்டவங்க இதெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு, நீங்களாம் புண்ணியம் செஞ்சவங்க, நீங்க பார்க்கவே தேவையில்லை. நிறைய படத்துல வந்து ஒரு கண்ணு தெரியாம இருக்காருன்னா அவங்க ஆறுதல் சொன்ன மாதிரி நம்ம நீங்க பரவாயில்ல, உங்க நீங்க கொடுத்து வச்சவங்க, இவ்வளவு பாவங்கள் நடக்குது, நீங்க எல்லாம் பார்க்காமலே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வரும். அது வந்து இன்னும் மோசமான விஷயமா இருக்கும். அதாவது பார்வையின்மைங்கிறதே ஒரு வரம் மாதிரி, நீங்க பரவாயில்ல, நாங்களாம் ரொம்ப கஷ்டம், அதாவது பாக்குறவங்களா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இதை பார்க்க உலகத்துல என்ன அநியாயம்லாம் நடக்குது, இவ்வளவு கொடூரமா நடக்குதெல்லாம் நாங்க பாக்குறோம், நீங்க எல்லாம் பார்க்காம இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஏறக்குறைய இப்போ அந்த பழசு ஒரு 60ல வந்த படங்கள், சிவாஜி படங்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு படிக்கணும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரஜினி, கமல், விஜயகாந்த் வந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனை வரும். படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க, எல்லாம் படிச்சிருக்காங்க வேலை இல்லாம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்தப்போ அந்த வேலையில்லா பிரச்சனை வரும். அப்ப பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் என்ன பண்ணோம்னா படிக்கிறவங்க எல்லாம் ஏளனப்படுத்தி காமிச்சிருப்பாங்க. வீட்டுல இப்ப இந்த படிக்காதவன் ஊர்கொண்டு படிக்காதவன், ரஜினி படங்கள் நிறைய படங்கள் அது மாதிரி வரும். வீட்டுல வந்து படிச்சவங்க வந்து அதான் அவங்களுக்கு தான் ரொம்ப செலவு பண்ணி படிக்க வச்ச மாதிரி, படிக்காதவங்க எல்லாம் உழைச்சி அந்த குடும்பத்தை காப்பாத்துற மாதிரி நிறைய படங்கள்ல கதாநாயகனா இருப்பாங்க. அந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்துறவங்க எல்லாமே படிக்காதவங்களா இருப்பாங்க. படிச்சவங்க எல்லாருமே வந்து ஒரு இருக்கிற பணத்தெல்லாம் வாங்கி 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 செலவு பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு அவங்களால ஒண்ணுமே செய்யல, அதாவது படிக்கிறதுனால பிரயோஜனமே இல்லை. இன்னும் சொல்ல போனா ரொம்ப யதார்த்தமா ரஜினி படங்கள்ல சில படங்கள் டைலாக்லாம் கூட வரும், படிச்சா நான் கெட்டு போயிருன்னு சொல்லி எங்க அப்பா என்ன படிக்க வைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி உதாரணம். அதாவது நீங்க பார்த்து ஒண்ணும் பண்ண போறது அந்த உலகம் அவ்வளவு நல்லதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க பார்வை இல்லாம இருக்கிறது நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி பேசுறது. இந்த மாதிரி பார்வையின்மை வந்து இந்த இந்த வகையில வலியுறுத்துற மாதிரி படங்கள். அதனாலதான் இந்த மிஸ்கின் படங்கள் மாதிரி, அதாவது பார்வையின்மைக்கு பார்வை இல்லையேங்கிறத வந்து ஒரு ரொம்ப குறையா சொல்லாமையோ அல்லது அனுதாபத்தை ஏற்படுத்துற மாதிரி இல்லாமையோ ரொம்ப இயல்பாக ஒரு இப்ப 4 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் காமிக்கும் போது இயல்பா இருக்கிற மாதிரி காமிக்கலாம்ங்கிறது. ஆனா இது வரைக்கும் தமிழ் படத்துல அப்படி ஒரு அணுகுமுறை இது வரைக்கும் எதுவுமே வந்ததில்லை. ஏன்னா தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும், தமிழ் படமா எந்த படமா இருந்தாலும் சரி, ஒரு கேரக்டர்னு ஒன்று உருவாக்கணும்னாக்கா ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்டா இருந்தா கூட அந்த படத்துல அந்த ட்விஸ்ட்டுக்கு ஏதாவது யூஸ் பண்ணலாமா, அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுனதை வச்சு ஒரு படத்துல டேர்னிங் பாயிண்ட் வருமானு தான் காமிப்பாங்க ஒழிய அந்த லெஃப்ட் ஹேண்டுங்கிறது ஒரு இயல்பானதெல்லாம் யாருமே காமிக்கிறது கிடையாது. அது படத்துல கதைக்கு தேவைப்பட்டா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு திறமை இருக்கு, ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னா அந்த படத்துக்கு கதைக்கு தேவைப்பட்டதை வச்சுக்கலாம். தேவைப்பில்லைனாலும் அந்த மாதிரி கேரக்டர் யாருமே வச்சுக்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனா ஒரு சில படங்கள் வந்து இப்போ இந்த இதுல நந்தாவில எல்லாம் லொடுக்கு பாண்டின்னு கருணாஸ் வந்து கால் ஊனமுற்றவர் நடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி இப்ப கால் ஊனமுற்றவர் படத்துக்கு கதைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இருந்தாலும் கூட ஒரு ஊனமுற்றவர் நடிக்கிறாங்க. அப்படி வந்து இப்ப நான் இந்த சொன்ன மாதிரி அஞ்சாதையில ஒரு கேரக்டர்ல அந்த மாதிரி ஒருத்தர் ஊனமுற்ற நடிக்கிறாருன்னா கதைக்கு தேவையில்லைனாலும் ஒரு இயல்பான ஒரு கதாபாத்திரமா ஒரு 4 பேருக்கு இடத்துல ஒருத்தர் ஊனமுற்ற ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இயல்பா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அணுகுமுறை வந்து இது வரைக்கும் வந்து பார்வை மாற்றுத்திறனாளியை பத்தி பெரும்பாலான இயக்குநர்களுக்கு வந்ததில்லை. என்ன சொல்ல போனா ஊனமுற்றவர்களே ஒரு இயல்பான கதாபாத்திரம் நடிக்க வைக்கிறதுக்குலாம் யாருமே வந்ததில்லை. நான் சொன்ன 1-2 படங்களை பத்தி வந்து ஒரு 4 பேர் இருக்க இடத்துல ஒரு இடத்துல வந்து இயல்பான ஒரு ஊனமுற்ற ஒருத்தர் இருக்காரு, அதான் அந்த கதைக்கு தேவையில்ல. அதாவது ஒரு இடத்துல ஒருத்தர் ஹெல்ப் பண்ற இடத்துலதான் ஒரு ஊனமுற்றவர் இருந்தாலும் கூட ஒரு சாதாரண அந்த போற வழியில ஒரு ஊனமுற்றவர் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்கெல்லாம் யாருக்குமே வந்து இது வரைக்கும் வந்து தோணுனதில்லை. பெரும்பாலான எந்த படமா இருந்தாலும் கூட
அந்த அந்த காட்சிக்கு தேவைப்பட்டா அந்த டயலாக் அந்த இடத்துல பேசுற மாதிரி வந்தா மட்டும்தான் ஒரு மாற்றுத்திறனாளி கொண்டு வரணுமே தவிர, அதுலயும் முக்கியமான இந்த லாரன்ஸ் படங்கள்லாம் நிறைய வந்திருக்கும். மாற்றுத்திறனாளி காமிக்கிறாருனாக்கா அந்த அந்த மாதிரி இல்லாம இயல்பா ஒரு ஒரு 10 பேத்துல ஒருத்தரா, ஒரு 50 பேத்துல ஒருத்தரா, அந்த இடத்துல ஒரு இயல்பா ஒருத்தர் 10 கடைகள் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வியாபாரம் பண்ற மாதிரி அந்த மாதிரி காமிக்கிற அளவுக்கு வர்றதுன்னா அதுக்கு சிறந்த வழி வந்து இப்ப மிஸ்கின் மாதிரி ஒருத்தர் அவரோட அணுகுமுறையில ஒரு 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 இயல்பான ஒரு 10 பேத்துல ஒருத்தரை காமிக்கலாம் அப்படிங்கிற அணுகுமுறையில அவர் எல்லா படத்துலயுமே இப்போ கவனிக்காத படத்துல கூட இப்போ அவர் படத்துல நிறைய டாஸ்மாக்ல நிறைய பாட்டு வரும். அந்த பாட்டுல கூட பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி அங்க மதம் இருந்த மாதிரியோ, திருநங்கையில அங்க மதம் இருந்த மாதிரி நிறைய காட்சிகள் அந்த படத்துல இருக்கும். எல்லா இடத்துலயுமே அந்த கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து தனியா அதே இயல்பா இந்த சமுதாயத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறது. அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை வந்தா தான் வந்து இந்த ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி பத்தின ஒரு பார்வை, ஒரு தோற்றம், ஒரு நம்பிக்கை வந்து ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட கருத்து வந்து அந்த மற்றபடி ஒரு படத்துல வந்து இப்போ காசி மாதிரியோ இல்ல ராஜபாரி மாதிரியோ ஒரு முக்கியமான பிரதானமான கதாபாத்திரத்தை எடுத்து பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு இவ்வளவு சிக்கல் இருக்கு இந்த மாதிரி வாழ்க்கை முறை அப்படிங்கிறத பேசுறதை விட ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரத்துல இயல்பான தோற்றத்துல இயல்பான ஒரு கதாபாத்திரமா, அதாவது படத்துல முக்கியத்துவமே இல்லைன்னா கூட அவங்க ஒரு சாதாரணமா இருக்கிற மாதிரி பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, ஒரு பள்ளிக்கூடம்னு காமிக்கிறோம்னாக்கா அதுல ஒரு கதாநாயகன் ஆசிரியரா இருக்காருன்னா கூட கதாநாயகன் பார்வை மாற்றுத்திறனாளியா இருந்தா கூட அந்த பள்ளியில இன்னொரு பார்வை மாற்றுத்திறனாளி ஒருத்தர் ஆசிரியரா இருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு காமிச்சாங்கன்னா ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு ஒரு பரவலான ஒரு நம்பிக்கை இருக்கும். பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியரும் பார்வை மாற்றுத்திறனாளி ஒரு ஆசிரியரா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். ஒரு அலுவலகத்துல போறாங்கன்னா அலுவலகத்துல வந்து ஒரு பார்வை மாற்று அப்படிங்கிற பின்னாடி சார் கொஞ்சம் சார் பிரேக் ஆகுது கொஞ்சம். சார் கேக்குதா? பரவாயில்ல சார், இப்ப பரவாயில்ல. காத்து அடிக்கிறது கொஞ்சம் இடையில கேக்குது சார். ஆனா பிரேக் ஆகுது கொஞ்சம் இப்போ. இப்போ இதோட முடிக்கிறேன், அவ்வளவுதான். அதாவது என்னன்னா ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி பத்தி என்ன பொது சமுதாயத்துக்கு ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற போது இந்த மாதிரி நம்ம ஒரு ரொம்ப மெனக்கெட்டு ஒரு கதையில வந்து ஒரு மாற்றுத்திறனாளியை வச்சு எப்படி கதை எழுத முடியும், இதோட அவருக்கு ஃபைட்ல வச்சிருக்காங்க தேவையில்லை. ஒரு சாதாரண ஒரு கதாபாத்திரமா அந்த போற இடத்துல அவங்க வேலை செய்யற இடத்துல பார்வை இடத்துல அவர் இருக்கிறாரு, ஒரு குடி இருக்கிற இடத்துல, ஒரு நடந்து போற இடத்துல, ஒரு கடை வீதி இருக்கிற இடத்துல ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி ஒருத்தர் இருக்காருன்னு ஒரு 2-3 சீன்ல காமிச்சா கூட அந்த படிப்படியா ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். அது ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சியா இருக்கும். அதனாலதான் நான் வந்து ஒட்டுமொத்தம் கடைசியா முடிவா சொல்றது அந்த மிஸ்கினோட அணுகுமுறை வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் திரும்ப திரும்ப வந்து ஒரு படம் எடுக்கும்போது நான் அந்த பார்வை மாற்றுத்திறனாளி பயன்படுத்தியிருக்கேன், பார்வை மாற்றுத்திறனாளி வந்து இந்த அளவுக்கு அந்த படத்தை சிறப்பா செயல்பட்டாங்க, இல்ல அவங்க வச்சு எடுக்கிறதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டேன், அவங்களுக்கு பயிற்சி விட்டேன் அப்படின்லாம் சொல்லாம இயல்பாக கடந்து போற மாதிரி ஒரு ஓரத்துல வந்து பார்வை மாற்றுத்திறனாளி வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்காரு. அப்படி ஒரு அணுகுமுறை இருந்ததுனாக்கா தொடர்ச்சி அது வந்து ஒரு ஒரு ஏற்புடையதாவோ ஒரு உறுத்தல் இல்லாம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வசதியா இருக்கும். மற்றபடி இப்ப குக்கு மாதிரியோ காசி இந்த மாதிரி படங்கள் எடுத்தா நிறைய ஒரு விமர்சனங்களுக்கு உட்கார மாதிரி இப்படி எடுக்கணுமா அப்படி எடுக்கணுமா, அதுல அப்படி கதை கொண்டு போலாம் இப்படி கதை கொண்டு போலாமா, அது நெகட்டிவா போகணும் அப்படிங்கிற மாதிரி அது நிறைய சிக்கலுக்கு, அது வியாபாரத்துக்கு உதவுமா, அதுல ஃபைட் வைக்க முடியுமா, அதுக்கு என்ன செய்ய முடியும், காமெடிக்கு என்ன பண்றது இப்படிங்கிற மாதிரி நிறைய சிக்கலுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி சிக்கல் வருங்கிற போது இந்த மாதிரி இயல்பான தன்மையா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சாக்கா அது வந்து ஒரு திரைப்படங்கள் மூலமாக ஒரு நல்ல தோற்றத்தை, அதாவது நம்ம முயற்சி பண்ணாமலே நம்ம எதுவும் பண்ண தேவை தப்பா ரைட்டு எதுவும் சொல்ல தேவையில்லை, இயல்பான ஒரு இதே என்ன முடிவா வச்சுக்கிறேன். முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி செல்லும் சார். நீங்க அதான் நான் எனக்கு பூபதிக்கெல்லாம் நேரடியாகவே அனுபவம் உண்டு ஆசிரியர் முறையில். மற்றவங்களுக்கும் உங்க எழுத்தை படிச்சிருப்பாங்க. ஒரு மிக நுண்ணிய மிக சிறப்பான உரை. அதாவது பல பேர் கோட்பாடு டிசபிலிட்டி ஸ்டடீஸ்ல கோட்பாடு சார்ந்து பலரும் பேசக்கூடிய அந்த எக்ஸிஸ்டன்ஸுங்கிற விஷயத்தை நார்மேட்டிவ், அதாவது பொது சமூகத்துல பொதுவான மற்றவர்களோடு சமமாக ஒரு இருத்தலை அங்கீகரித்தல் அப்படின்ற விஷயத்தையே வந்து அதுதான் சிறந்த அப்ரோச்சா இருக்குன்றதையும் ரொம்ப நுணுக்கமா சொல்லியிருக்கிறீங்க பல்வேறு உதாரணங்களோட. இது நமக்கு இன்னமும் ரெலவெண்டா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்தி சினிமாவோட இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரெலவெண்டான நெருக்கமான பரிச்சயமான ஒரு ஃபீல்டும் கூட. அதனால தொடர்ந்து இருங்க சார். விவாத பகுதி கருத்து
உங்களுக்கு நீங்க ஏதாவது உங்கள்ட்ட யாராவது கருத்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் சரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அடுத்து நேரம் அதிகமாயிட்டதுனால கொஞ்சம் சில கேள்விகள் மட்டும் நம்ம எடுக்கலாம், கருத்துக்கள் மட்டும் எடுக்கலாம். ஆனால் மிக சுருக்கமாக 1 நிமிடத்திற்குள் உங்களுடைய கருத்துக்களையோ கேள்விகளையோ நீங்கள் பகிரலாம். அன்மியூட் பண்ணிட்டு நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ப்ளீஸ். நீங்களே அன்மியூட் பண்ணி பேசலாம். யார் பேசினாலும் நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லலாம், சார்ட்ட கேட்கணும்னாலும் கேட்கலாம். மிக சுருக்கமாக. சார் வணக்கம். சார் பாலகணேசன் சார் சொல்லுங்க. யாரு சார்? வணக்கம், பாலகணேசன். செல்வம் சார் வணக்கம். நிறைய சொல்ல வேண்டி இருக்கு, ஆனா இப்போ நேரம் குறைவா இருக்கிறதுனால சொல்ல முடியல. மொத்தமா உங்களுக்கும் PTFBக்கும் நன்றி. நான் வாட்ஸ்அப் குரூப்ல கூட நிறைய பேசிக்கிறேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த மாதிரியான தமிழ் படங்கள்ல அந்த பார்வை மாற்றுத்திறனாளிகள் கூட இருக்கிறவங்க பெரும்பாலும் விளிம்பு நிலை மனிதர்களாவே இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அது உண்மைதானா? அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்களா எப்படி? இல்ல சார், பாலகணேசன் சார் சொல்லுங்க. இன்னொரு முறை கேளுங்க சார், ஒரு கால் வந்து நான் கவனிக்கலைங்க பேசுனது. சரி சரி. அதாவது பார்வை மாற்றுத்திறனாளிகள் கூட இருக்கிறவங்க பெரும்பாலான தமிழ் படங்கள்ல விளிம்பு நிலை மனிதர்களாவே அவங்கதான் கூட இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது சரி தப்புன்னு நான் சொல்லல, ஆனா அவங்கதான் எல்லா படங்கள்லயுமே கூட இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அது உண்மைதானா? என்னுடைய அனுமானம் உண்மைதானா படங்கள்ல? இல்ல, எனக்கு நான் அதான் முக்கியமானதை நான் அதுல சொல்ல வந்தது எதுக்குன்னா, இப்போ குக்கு படத்துல கூட பாத்தீங்கன்னா வந்து அதுல ஹெல்ப் பண்ற வந்து ஊனமுற்ற ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போற மாதிரி காமிப்பாங்க. நான் அதுக்குதான் நான் சொல்றது வந்து பார்வை மாற்றத்தால் குறைபார்வை உடையவங்களா இருக்காங்க, அவங்க கூட கூட்டிட்டு போகலாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வச்சுக்கிறதுல எல்லாத்தையுமே முற்றிலும் பார்வையற்றவர்களாவே வச்சுக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த கவர்னர்னு ஒருத்தரை சொல்லுவாங்க, அவர் வந்து ஊனமுற்றவரா இருப்பாரு. அப்புறம் அந்த மாதிரி இருக்கவங்கள கூட வச்சுக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு திருநங்கையா இருக்கவங்களையோ இல்ல மத்தபடி காதுகளாக வச்சுக்கிறாங்க. அதாவது பார்வை மாற்றத்தினால அவங்களுக்கு வந்து முழுமையா பார்வை இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. அப்படி பண்றதுனாலதான் அவங்க வந்து மற்ற குறைபார்வை உடையவங்களையோ அதனாலதான் ஊக்கப்படுத்த நான் திரும்பவும் சொல்றேன். அதுல அவ்வளவு பேர் காமிச்சோம், ஒருத்தரோட இந்த குறைபார்வை உடையவர்கள் யாருமே எடுத்துக்கவே இல்லை. சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சாரி, ஆக்சுவலா என் பேர் நாகராஜன். நான் இப்போ செல்வகுமார் சார் சொன்ன மாதிரி இந்த ரஜினிகாந்த் ஆல்ரெடி பேசிட்டு நாகராஜனா ஆல்ரெடி பேசிட்டு இருக்காங்க. சார் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. கவனிச்சுட்டு உள்ளவாங்க கொஞ்சம். ஓகே, சொல்லட்டு சார், அவர் சொல்லிட்டு சார், சொல்லிட்டு நாகராஜன். இல்ல பாலகுமாரன் சார் முடிச்சிட்டாரான்னு தெரியல, அதுதான். சரி, அவரு சொல்லிட்டாங்க சார். பாலகணேசன் சார் முடிச்சிட்டீங்களா? எப்படி நீங்க அடுத்து போலாமா சார்? அடுத்து போலாம். நான் அந்த கேள்விதான். ஓகே ஓகே, சரி சார். நாராயணன் சார் சொல்லுங்க. சார் இப்போ அதாவது ரஜினிகாந்த் படம் கை கொடுக்கும் கை அப்படிங்கிற படத்துல கதாநாயகன் வந்து பார்வை தெரியாத பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு இதுல வந்து அந்த விஜய் படம் சுரான் அப்படின்னு ஒரு படத்துல என்ன பண்றாங்கன்னா, ஒரு பார்வை இடையில போயிடுது, ஆனா அந்த சுறாவுல வந்து பிசினஸ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. பார்வை தெரியாதவங்க பிசினஸ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. பட் அதை முழுசா ஒரு அங்கீகாரமா காமிக்கல. அதே மாதிரி இன்னொரு படம் துள்ளாத மனமும் துள்ளும், அதுல வந்து அந்த கதாநாயகன் வந்து என்ன பண்றாங்கன்னா, கதாநாயகி வந்து இடையில பார்வை போயிட்டு IAS எக்ஸாம் எழுதுறாங்க, அதுக்கப்புறம் திருப்பி பார்வை வந்துடுறதான் காமிக்கிறாங்க. எனக்கு என்னன்னாக்கா, செல்வம் சார் சொன்ன மாதிரி ஏன் பார்வையற்றவரை ஒரு ஆசிரியராக இப்ப எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்றேனே. நான் ட்ரைனிங் சுருக்கமா என்னோட பார்வையற்ற அதாவது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு நான் ஒரு ட்ரைனிங் போயிருந்தேன். அந்த ட்ரைனிங் போனப்போ நம்ம மொபைல் வந்து அந்த இந்த வீடியோ கால் கூகுள் மீட்லாம் யூஸ் பண்ணுவோன்னே நிறைய ப்ரொஃபசர்ஸ்க்கு தெரியல. நாம PPT போட்டு இது பண்ணுவோம். ஜெயராணின்னு ஒரு மேடமும் நானும் அந்த இதை எக்ஸ்பெக்ட் பண்ண தொடர்புடையது. ஓகே சார், ஏன் நேர்மறையா காட்டக்கூடாது, ஏன் வேற விஷயங்களை காட்டக்கூடாதுன்னு கேட்கிறாரு. அதான் சொல்லியிருக்காரு சார். அது நேர்மறையா காட்டுற விஷயங்களும் இருக்குது. நேர்மறை எதிர்மறைன்றதை விட முதல்ல அவங்க மற்றவர்களோட சமமான மனிதர்களா இருக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான படங்கள் வரணுன்றதான் சார் சொன்னா. நீங்க சொல்லலாம் சார். சொல்லுங்க சார். அதான் நான் சொல்றது என்னன்னா, ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தல. ஒரு பார்வை மாற்றத்தினால வச்சு எப்படி படம் எடுக்கிறது, அது கதை வேணும், அவங்க பாட்டு, அதெல்லாம் ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. நான் திரும்ப சொல்ற மாதிரி மிஸ்கின் மாதிரி ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரமா கூட காமிச்சிக்கலாம். அவர் பேச வேண்டியதில்லை, எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஒரு கடை வீதிக்கு போறான்னா அந்த இடத்துல வந்து ஒரு பார்வை மாற்றத்தின ஒருத்தர் வியாபாரம் பண்ற மாதிரி காமிக்கலாம். ஒரு அலுவலகத்துல வந்து ஒருத்தர் வேலை செய்யணும், அப்படித்தான் நான் சொல்றேன். இப்போ மிஸ்கின் படத்துல நிறைய படத்துல அப்படித்தான் வருது. அவங்க எந்த அந்த படத்துல எந்த வசனம் பேசல, எதுவுமே பண்றதில்ல. அந்த ஓரத்துல அவங்க ஒருத்தர் இருப்பாங்க, அதாவது டாஸ்மாக் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்கன்னா
அந்த பக்கத்துல 2 பேர் நின்று தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்படித்தான் அவர் காமிக்கிறது. மற்றபடி பெரிய முக்கியத்துவம்லாம் வச்சுக்கிறது இல்லை. இப்படி வந்து ஒரு அலுவலகமோ ஒரு பள்ளிக்கூடமோ ஒரு வியாபாரம் செய்யற இடமோ காமிச்சாங்கன்னா அதுவே பெரிய உதவியா இருக்கும். ஒரு நல்ல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். ரொம்ப அவங்க சிரமப்பட்டு ஒரு கதாநாயகன் பார்மட்டத்தில் வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், பாட்டு எடுக்க முடியும், ஃபைட் எடுக்க முடியும், இதுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மெனக்கெட வேண்டியதில்லை. ரொம்ப இயல்பாகவே அதை செய்யலாம், ரொம்ப சாதாரணமா செஞ்சுக்கலாங்கிற அந்த அணுகுமுறை வந்து பெரும்பாலும் யாருக்கு வர்றதில்லை. அது ரொம்ப அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குன்னு நினைக்கிறாங்க. ஒரு பார்மட்டத்தில் கொண்டு அது கதையில உதவுமா, அந்த இடத்துல அவங்க வச்சு என்ன பண்ணலாம், அவருக்கு என்ன வசனம் கொடுக்கலாம், அப்படிலாம் ரொம்ப ட்ரை பண்றாங்க. அதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். சிவராமன் சார் முடிச்சிருங்க. சிவராமன் சார் முடிச்சிருங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் சிவராமன் சார் சொல்லுங்க. இந்த இதுல வந்து செல்வம் சார் நீங்க எல்லா படத்தையும் இடங்கள்ல எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், இன்னொருத்தர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் கனெக்ஷன் இல்ல, அதனால இதை சொன்னீங்களா என்னன்னு தெரியல. ராமன் தேடிய சீதைன்னு ஒரு படம் சேரன் இது பண்ணிருப்பாரு. அதுல பசுபதி வந்து கொஞ்சம் ரேடியோ ஜாக்கியா வந்தது மட்டும் இல்லாம, அதாவது சொன்னாங்களா? நான் அதான் அந்த கனெக்ஷன் சொன்னாரு. அதனால பாசிட்டிவா பண்றத வந்து டெலிபரேட்டா பாசிட்டிவா பண்ணணும்னு சொல்லாம ஒரு இயல்பான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பண்றாங்க. இதோட இன்னொரு 2 விஷயம்னா, இந்த படத்தை வந்து ஒரு நாவல்ல இருந்து படமா மாத்துறது அப்படிங்கிற பண்ற பட்சத்துல வந்து இந்த டிசபிலிட்டி லிட்ரேச்சர் இருக்கு இல்லைங்களா, ஏன்னா இது தொடர்புடையதா அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா ஒரு இதுக்காக சொல்றேன், லிட்ரேச்சர் வந்து ஃபில்மா மாறும்போது இந்த திரைப்படங்கள்ல இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன். அவ்வளவுதான். இல்ல அதே நான் சொல்றேன். நான் வந்து சொல்றது வந்து அவங்களுக்கே படைப்பாளிகளுக்கே அந்த நம்பிக்கை இல்லை. எல்லாருமே நான் முதல்ல சொன்னதுதான், ஒரு பார்வை மாற்றத்தினால இருக்கிறாங்க அப்படின்னா ஒண்ணு வந்து அவங்களுக்கு எப்ப பார்வை கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி கதை போகுது. இல்லைன்னா வந்து அவங்க வந்து பார்வை மாற்றத்துல இருந்து வாழ முடியல அப்படிங்கிற மாதிரி தான் கதை போகுது. இப்போ இந்த ஜெயகாந்தன் எழுதின பிரபலமான கதை நான் இருக்கிறேன்னு ஒரு கதை இருக்கும். அதுல வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி விவாதமே அவங்க பண்றது கிடையாது. அந்த விவாதத்துக்கு அவங்க போறதில்லை. ஒரே முடிவு வந்து அவங்க பார்வை கிடைச்சு வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்துல போறாங்க. இல்லைன்னா அவங்க இந்த காரணத்தினால வாழ முடியல அப்படிங்கிற மாதிரி கதையை முடிக்கிறாங்க. இந்த 2 வாதம் அவங்களால எப்படி வாழ முடியும், எப்படி வாழ முடியலங்கிறது அந்த உதாரணம். இப்ப ஜெயகாந்தன் கதை நான் இருக்கிறேங்கிற கதை பிரபலமான கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து எப்படி நம்பிக்கை அவநம்பிக்கை எப்படி ஒரு டிஸ்கஷன் போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்பிக்கை படைப்பாளிகள் எல்லாம் பெரும்பாலும் இல்லை. அவங்க முடிவே அதுலதான் பண்றாங்க. ஒருத்தர் பார்வை கிடைக்கிற மாதிரி எப்படி கதையை கொண்டு போகலாம், அல்லது பார்வை இல்லைனால அது எந்த காரணத்தினால வந்து அவங்க வாழ்க்கை வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகலாம்னு நினைக்கிறாங்க. போகல. ஹலோ சொல்லுங்க. ஹலோ சார், செல்வம் சார், எனக்கு ஒரு கேள்வி. இப்ப இது சார், இது எந்த டைரக்டர் வந்துட்டு பார்வையற்றவர்களையும் வந்துட்டு ஆடியன்ஸா மைண்ட்ல வச்சுட்டு படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும், இந்த மிஷ்கின் பாத்தீங்கன்னா முக்கியமான ட்விஸ்ட் டர்ன்ஸ் எல்லாமே வந்துட்டு வெர்பலைஸ் பண்ணிடுவாரு. ஆனா அது நிறைய வந்துட்டு சில படங்கள்ல தெரியல. அது உதயராஜ் பேசுறது ரொம்ப பிரேக் ஆகுது. எனக்கு தான் பிரச்சனை இல்ல, உதயராஜ் இல்ல ஓகே இப்ப பரவாயில்ல. இப்ப சொல்லுங்க. பிரேக் ஆகுது உதயராஜ், பயங்கரமா பிரேக். ஓகே இப்ப பேசுங்க. இது வந்துட்டு இல்லைங்க சார், இது கேள்வி என்னன்னா, எத்தனை டைரக்டர்ஸ் வந்துட்டு விஷுவலி சேலஞ்ச்டு பீப்புளும் படம் பார்க்க வராங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு ஆடியன்ஸ்ன்ற மைண்ட்ல வச்சுட்டு எத்தனை டைரக்டர்ஸ் படம் எடுக்கிறாங்க, அதுல யாரு பெஸ்டா அது பண்ணிட்டு இருக்காங்கன்றது மட்டும் சொல்ல முடியுமா சார்? இல்ல அது வந்து ரொம்ப கம்மியாத்தான் இருக்கும். அது வந்து என்னன்னா ஒரு டெக்னாலஜி வளர அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கடைசியா விக்ரம் ஸ்டைல்ல படங்கள் மட்டும்தான் நீங்க சொல்ற மாதிரி ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும். மிஸ்கின் படம்ல அவ்வளவு சீக்கிரமா நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க ஒரு சில விஷயம் கவனிக்காம கூட இருக்கலாம். மாதிரியே மிஸ்கின் படத்துல வந்து நிறைய படங்கள் வந்து வசனமே இல்லாம நிறைய காட்சியில் அவர் நகர்த்திட்டே போயிடுவார். நிறைய காட்சிகள் அப்படித்தான் போகும். மற்றபடி ஒரு சில விஷயங்கள் அவர் பேசுறதுனால தெரியுது, ஆனா பேசாத விஷயங்கள் படத்துல பாக்குற விஷயங்கள் நிறைய இருக்கும். அதனால வந்து அப்படிப்பட்ட திரைப்படம்ங்கிறது ஏறக்குறைய ஒரு 90% வந்து காட்சி அனுபவம் அப்படிங்கிற அடிப்படையில தான் படம் எடுக்கிறாங்க. அப்படிங்கிற அந்த மாதிரியான வாய்ப்பு வந்து டெக்னாலஜி வளர குறைஞ்சிக்கிட்டு தான் வரும். அதனால வந்து அதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணல. அது வந்து இப்போ விசு படம் மாதிரி விக்ரம் படம் மாதிரி இருந்தா தான் அந்த ஒரு வறுமை ஒழிய, இல்லைன்னா இப்ப இன்னைக்கு லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா முருகதாஸ் படம் மாதிரின்னு வேணா சொல்லலாம். பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒழிய அவங்க இது சொல்லல. மற்றவங்களுக்கு அந்த இது வருமானு தெரியல. எனக்கு இனிமே வர ஜென்ரேஷன் அந்த மாதிரி அந்த கமர்ஷியல் இயக்குநர்கள் அந்த மாதிரி படம் பண்ணலாம்.
ஆனா மத்தபடி நீங்க மிஸ்கின் நீங்க சொல்ற மாதிரி மிஸ்கின் படங்கள் அந்த மாதிரி இருக்கிறது இல்ல. மிஸ்கின் படங்களை வந்து நம்ம கேட்டோம்னா கதை புரியும். ஆனா வந்து அவர் சொல்ற விஷயங்கள் நிறைய இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப கடைசி அந்த பிசாசு படம் கூட பாத்தீங்கன்னா தெரியும். அவர் கடைசி என்ன ட்விஸ்ட் வச்சாங்க படம் பார்த்தவங்க அதாவது கண்ணில் பார்த்தவங்களுக்கு தான் புரியும், வாயில பேச மாட்டாரு. அந்த படத்துல என்ன ட்விஸ்ட் இருக்குங்கிறது வந்து எந்த இடத்துலயுமே டைலாக் வராது. கடைசி அந்த பிளைண்ட்னஸ் பத்தி அந்த படத்துல கலர் பிளைண்ட்னஸ் பத்தி ஒரு இடம் வரும். அந்த பச்சை கலர் காரை பார்த்து அவர் சேவ் கலர் காரை பார்த்து அவர் பச்சை கலர்னு சொல்லியிருப்பாரு. அந்த படத்தை வந்து அவர் கலர் பிளைண்ட்னஸ் இருக்குங்கிறதையோ இல்ல நான் வந்து சேவ் கலர் காரை பார்த்துட்டு பச்சை கலர்னு சொல்லிட்டேங்கிறத எந்த இடத்துலயுமே டைலாக் வராது, கடைசி வரைக்கும் தெரியாது. இந்த படத்துல வந்து அது வந்து வெறும் விஷுவலா மட்டும்தான் இருக்கும். மிஸ்கின் படம் இது மாதிரி ரொம்ப அந்த விதத்துல வந்து மிஸ்கின் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படங்கள் நிறைய. அவர் சொல்றதுனால நிறைய படங்கள் நிறைய வசனம் வர்றதுனால நம்ம எல்லாத்தையும் சொல்லிடுறான்னு நினைக்கிறோம். ஆனா மிஸ்கின் படம் அப்படி இருக்காது. அதான் இப்ப அதாவது வளர்ந்து வர்ற ஜென்ரேஷன்ல அப்படித்தான் படங்கள் வரும். ஆனா இப்ப முருகாஸ் இந்த மாதிரி படங்கள்ல வசனம் வரும், வசனமா தான் படம் வரும். அதனால மிஸ்கின் வந்து அப்படி எடுக்கிறாங்க அப்படி நினைக்க வேணா, வளர்ந்து வர்ற படங்கள் அப்படித்தான் வரும். அதை வந்து தவிர்க்க முடியாது. திரைப்படமே காட்சி ஊடகன்ற முறையில அது காட்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதான் இப்போ நிறைய வலியுறுத்துறாங்க. ஒரு பக்கம் பேசுறது வந்து அது இடைஞ்சலா இருக்கும்னு நினைக்கிறாங்க, அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமா ஆமா அதே நான் சொல்றேன். இப்ப பிசாசு படத்துல அவர் ஏன் அந்த விளக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வசனமே வைக்கல. இல்லாத அந்த படத்துல மெயின் ட்விஸ்ட் அதுதான். ஆனா அதை வந்து அவர் கடைசி வரைக்கும் அவர் வாய் திறந்து சொல்றதே கிடையாது. அந்த விதத்துல பார்வை மாற்றுத்திறனாளிகள் படத்தை பாக்குறதுக்கு, திரைப்படங்களை பாக்குறதுக்குங்கிறதுக்கு நம்ம மாற்று வழிதான், திரும்பவும் தொழில்நுட்பத்தை வச்சுதான் ஏதாவது மாற்று வழி கண்டுபிடிக்கணும். இன்னொரு படம் மிஸ்கின் படம், இப்ப இந்த படம் அந்த ஓனாய் மாட்டு குட்டி கூட பாரி மாட்டத்து நிறைய பேர் அந்த படத்துல இருப்பாங்க. ஆனா அதுல வந்து இப்ப மிஸ்கினை வந்து எட்வர்ட் எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஆனா எட்வர்டுங்கிறது கடைசி வரைக்கும் யாருன்னு தெரியாது. ஆனா ஒரு கல்லறையில வந்து ஒரு கடைசி ஜெபம் கல்லறையில வந்து எட்வர்ட்னு எழுதிருக்கும். அந்த இறந்து போன பையன் பேர் தான் எட்வர்டு. அப்படிங்கிறது வந்து எந்த படத்துலயும் வாயத்தாருன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த கல்லறையில எட்வர்டுங்கிற பேர் இருக்கும். அந்த பையனோட நினைவாத்த இவங்க வந்து எட்வர்ட்னு கூப்பிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இப்ப படங்கள் லேட்டஸ்டா வர இன்னொன்னு மிஸ்கினோட ஸ்டைல் அப்படித்தான் இருக்குன்னு நான் சொல்றேன். இன்னொன்னு வளர்ந்து வர படங்கள் அப்படித்தான் வரும், அதுவும் தவிர்க்க முடியாது. நம்ம இந்த படம் கௌதம் மேனன் மாதிரி வாய்ஸ் ஓவர்ல கதை சொல்லிட்டுலாம் இருக்கோம், அந்த மாதிரி வரும். பட் வாய்ஸ் டிஸ்கிரைப்டு ஃபிலிம்ஸ் தனியா வெளியிடணும் அப்படிங்கிறது வேணா ஒரு நம்ம அதை நம்ம ஆக்டிவிசத்துல சேர்க்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப காட்சி ஊடகத்தோட இது அதிகமாகும் போது கௌதம் மேனன்லாம் அவ்வளவு இடைஞ்சலா இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பாரு படம் பேசிட்டே. ஆமா, அது ரொம்ப சிக்கலா இருக்கும். ஒரு படம் டிஃபரெண்டா இருக்கு, படம் பேசிட்டு இருந்தா எல்லா படமும் அப்படியே தான் நல்லா இருக்காது. நன்றி உதயராஜ், நன்றி. அடுத்து வணக்கம். சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் நீங்க பேசுங்க சார். என் பேர் வெங்கடேசன் சார். நீங்க சார் வெங்கடேசன் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். கேக்குதுங்களா வெங்கடேசன் சார்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். முன்னாடி அடுத்து ஜாயின் பண்ண சொல்லுங்க சார். இன்னும் சார் வணக்கம் சார். சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க சார். சார் இப்போ பாத்தீங்கன்னா குக்குல வந்து உண்மையான பார்வையற்றவர்கள் நடிச்சிருக்காங்க. இதை தவிர இதை தவிர வேற படத்துல வந்து யாராவது உண்மையாவே பார்வையற்றவங்க திரைப்படத்துல நடிக்க வச்சிருக்காங்களா? நீங்க சார், நீங்க யாரு கேள்வி கேட்கறது? மூர்த்தி. ஓகே சார், நன்றி சார். வேற யாராவது பார்வையற்றவர்கள் நடிச்சிருக்காங்களான்னு கேக்குறேன். இல்ல நான் அதான் சார் ஆரம்பத்துல எனக்கு இந்த புள்ளி வரும் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இந்த வருஷம் வந்து எடுத்தாங்க, அதனால மிஸ்கின் எடுத்த படத்தை கூட உண்மையிலேயே அவங்க பார்வைமாற்றத்தினால எனக்கு தெரியாது. அந்த மாதிரி புள்ளி வரங்களை பத்தி எனக்கு தெரியாது, எனக்கு அந்த ஐடியாவும் இல்லை. இந்த படம் இப்ப எடுத்தாங்க பார்வைமாற்றத்தினால வச்சு எடுத்தாங்க, ராஜபார்வை கூட அந்த மாதிரி யார் எதை வச்சு எடுத்தாங்க கூட அந்த பின்னணி விஷயம்ல எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பார்வையற்றவர்களை வந்து அப்சர்வ் பண்ணி அந்த கதாபாத்திரங்கள் வந்து சித்தரிக்கப்பட்டதாகவும் அதுல நடிக்கக்கூடிய உதயநிதி கூட நம்ம விகாஸ் அண்ணன் வந்து பேசி அவர்கிட்ட சில டிப்ஸ் கேட்கறதாகவும் கூட செய்திகள் உண்டு. அப்புறம் காசி படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி விக்ரம் வந்து எல்எஃப்சி அந்த மாதிரி ஸ்கூல் பக்கம் போயிட்டு பார்வையற்றவர்களை அணுகி தவறான வெளிப்படுத்தினதா உண்டு. நேரடியா பார்வையற்ற நடிக்க வைக்காட்டியும் பார்வையற்றவர்கள கதாபாத்திரங்கள் வந்து அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி அந்த பாத்திரங்கள் வந்து சித்தரிக்கப்படுறதா நடிக்கப்படுறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாதனால கேட்டு செய்யறதோ அந்த மாதிரிலாம் செய்யறாங்க. அது இருக்கு, எந்த நடிகராக இருந்தாலும் கேட்டு செய்யறாங்க, பாக்குறாங்க. நன்றி. வெங்கடேசன் சார் சொல்லுங்க. வெங்கடேசன் சார் கேட்கலாம் சார். வணக்கம் சார். இந்த கருத்தரங்கு ரொம்ப அருமையா இருந்தது சார். என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ இந்தி போன்ற படங்களை பார்த்தீங்கன்னா பிளாக் என்ற படம் ஹெலன் கலரை வச்சு ஒரு படம் முழுமையா எடுத்தாங்க சார். தமிழ் திரைப்படங்கள்ல அப்படி யாராச்சும் நம்முடைய நமக்கு முன்னாடி பத்தி ஹெலன் கலர் பற்றி மற்ற யாரை பத்தி அப்படி முழுமையா திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்குதா? இது ஒரு கேள்வி சார். அடுத்து இன்னொரு விஷயம், இந்த பாஸ் என்ற பாஸ்கர் படம் சார்.
அதுல பாத்தீங்கன்னா டீச்சர் பிளைண்ட் டீச்சர் இருப்பாங்க, அவங்க பாட்டு இருப்பாங்க. அப்ப பசங்க எல்லாம் வெளியே போயிடுவாங்க. அப்ப அந்த கடைசி பெஞ்ச் என்ன பண்ணுவா, கத்தி எடுத்துட்டு போயிட்டு அவங்களை மிரட்டி எல்லா பசங்க கூட வச்சிருவான். அப்படி நமக்கு வந்து வெளியே போற உணர்வுகள் கூட நமக்கு தெரியாம இருக்க முடியுமா? அப்படி ஒரு சாத்தியமா படத்தை அப்படி ஏற்படுத்திருக்காங்களே. ஆனா உண்மையிலேயே நான் அந்த உணர்வுல இல்லாம இருக்குமா? யாரும் வெளியே போனா சின்ன அசைவு கூட நமக்கு தெரியலவா? அப்ப அந்த டைரக்டர் எப்படி அந்த அன்சர்மஸ்ல அந்த காட்சி எடுத்துட்டு எனக்கு கருத்து சார். இல்ல அந்த படத்துல இன்னொரு காட்சி இருக்கும். அது இப்ப என்னன்னா, அந்த அவங்க வந்து அந்த சம்பந்தப்பட்ட டீச்சர் வந்து மேக்ஸ் நடத்துவாங்க, போர்டு ஃபுல்லா எழுதி போட்டு நடத்துவாங்க. அந்த மாதிரி எல்லாம் எடுத்திருப்பாங்க. படம் அப்படித்தான். அதான் அந்த மாதிரி தான் ஒரு ரொம்ப அவங்க செல்போன் கடையில வந்து அப்ளிகேஷன் செல்போன் கடையில அப்ளிகேஷன் ஃபில் பண்ற மாதிரி கூட காமிச்சிருப்பாங்க. மேக்ஸ் நடத்துவாங்க, மேக்ஸ் ஃபுல்லா போர்டுல எழுதி போட்டு நடத்துவாங்க. அதனால நான் சொல்றது என்னன்னா, ஒரு பாரிமாற்றம் நடத்துறது கூட செய்யலாம், போர்டுல எழுதி போடுறதுன்றது இல்ல. நான் முதல் சொன்னது என்னன்னா, ஒரு பாரிமாற்றத்துல கேரக்டரை கொண்டு வரணுங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து சீன் வைக்கணுங்கிற அவசியம் இல்ல நான் சொல்றேன். அதனாலதான் ஒரு பாரிமாற்றத்தை காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு சீன் வைக்கணுங்கிற அவசியம் இல்ல, இந்த அளவுக்கு செய்யறாங்கிற அவசியம் இல்ல. ஒரு டீச்சரை வேலை பார்க்கறத காமிச்சிருந்தாலே போதும். இது மாதிரி தப்பான தோட்டத்தை ஏற்படுத்த தேவையில்லை. ரொம்ப மெனக்கெட்டு அவங்களுக்கு ஒரு கேரக்டர் வச்சு அவங்களுக்கு ஒரு சீன் வச்சு டயலாக்லாம் வச்சுக்கிட்டு அவ்வளவு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அவங்க கொண்டு வர வேண்டியிருக்குன்னா, அவங்கள பார்த்து பசங்க திருந்துற மாதிரி, பாஸ் பண்ணாதவங்க கூட அவங்கள பார்த்து இவங்களே டீச்சிங்க்கு வந்துட்டாங்கன்னா நம்மளாம் பாஸ் பண்ண முடியாதான்ற மாதிரி படிச்சு பாஸ் பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த கதைக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க கடைசியா. தேவையில்லைன்னு நான் திரும்ப சொல்றேன். ஆமா, என்னோட கேள்வி என்னன்னா சார், இப்ப நம்ம இப்போ நீங்க கூட வகுப்பு பாட ஒரு பையன் எழுந்து போனா உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரியல சார். அதுக்கு தான் சொல்லிட்டாரு, அதுக்கு தான் சொல்றாரு. வேற எதுல சார்? புரியுது. ஓகே சார், நன்றி நன்றி சார். இது கேள்வி சொல்லுங்களேன், இந்த ஹெலன் கெல்லர் போன்ற பிளாக் படம் வந்ததுல அது போல யாரோ தலைவரை வச்சு படம் முழுமையா எடுத்திருக்காங்களான்றது கேள்வி கேட்டேன். இல்ல இது வரைக்கும் வந்த மாதிரி தெரியல சார். தமிழ் இது வரைக்கும் எடுக்கலன்னு நினைக்கிறேன். சரி சார், ஓகே, நன்றி சார். நன்றி சார். அடுத்து வேற யாராவது? சரி, இப்ப வேற யாரும்? சார் வணக்கம். சார் சொல்லுங்க. பாலகணேசன் சார் சொல்லுங்க. இல்ல யாரோ புதுசா சொல்லுங்க. யாரு? வணக்கம், முருகன் நாகராஜ் சார் சொல்லுங்க. நாகராஜன் சார் சொல்லுங்க. இல்ல இந்த கலர் பிளைண்ட்னஸ் பத்தி செல்வம் சார் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா கலர் பிளைண்ட்னஸ் பொதுவா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் தெரியும், வேற கலர் எதுவுமே தெரியாது. ரியலா தான், அதான் உண்மை. அதான் அப்படிதான் இருக்கும். ஆனா அதுல வந்து பச்சை வந்து ரெட்டா சொல்லியிருப்பாரு அப்படின்றது கூட மிகைப்படுத்தல் கூட இருக்கலாம்ன்றது ஒரு விஷயம். ஆமா, அது ஒண்ணு. அப்புறம் வந்து அது வந்து அதான் அப்சர்வேஷனா சொல்லிக்கிறேன் நானு. நான் வந்து இப்ப குக்கு படத்தை பத்தி என்ன சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா, அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டா நடிக்கக்கூடிய ராஜமாலும் சரி, இல்ல ஹீரோக்கு ஃப்ரெண்டா நடிக்கக்கூடிய முரளியும் சரி, இவங்க எல்லாமே நம்ம சமூகத்துல இருந்தவங்க தான், ரைட்டு. அவங்க என்னன்னா, அப்கோர்ஸ் நான் கேள்விப்பட்ட வரையும் அந்த அந்த கலைஞர்கள் எல்லாமே வந்து நல்லாதான் பாத்துக்கிட்டாங்கன்றும், அந்த படத்துக்கு அவங்க நல்ல கேரக்டரா இருந்தாங்க, அதனாலதான் வந்து சரியானதா துணை நடிகர்களா அவங்கள பயன்படுத்தினாங்க அப்படின்னும் வந்து பேசினாங்க. ஏன்னா 2013 நான் அப்ப இருந்தேன் அந்த படம் எடுக்கிறப்போ. ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு படம் கேட்டிருந்தாங்க இல்லையா, வேற ஏதாவது படத்துல வந்து பார்வையற்றவர்களை யூஸ் பண்ணிருக்கான்னு கேட்டா, வாத்தியார்னு ஒரு படம் வந்து அர்ஜுனோட படம் நினைக்கிறேன், வெங்கடேஷன் டைரக்டர். அதுல வந்து அந்த ஒரு ஆசிரமம் வச்சிருப்பாரு இல்லையா, அந்த ஆசிரமத்துல வந்து நிறைய பிளைண்ட வந்து இருக்கிற மாதிரி காட்டுற மாதிரியான சீனை அவர் பயன்படுத்திருப்பாரு. இதான் என்னுடைய அப்சர்வேஷன். தேங்க்யூ. ஓகே சார், நன்றி நன்றி நன்றி. நாங்கெல்லாம் சிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கும் போது கூட சின்ன வயசுல எங்கெல்லாம் கூட்டு போய் கூட ஷூட்டிங் எடுத்திருக்கிறாங்க. அந்த படம் வரலன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி பல இடங்கள்ல ஸ்கூல்ஸை வச்சு எடுக்கிறது நிறையவே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி சார். அடுத்து பாலகணேசன் சார் வேற ஏதாவது சொல்ல வந்தீங்க? ரஜினிகாந்த் அந்த மாதிரி வந்த படம் தான் அன்புல் ராஜிங்க. ஆமா ஆமா ஆமா, அன்புல் ராஜிங்க. நம்ம மக்கள் எம்சிஆர்ல இருந்து நிறைய பேர் வந்து ஷூட்டிங் எல்லாம் போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த கொஞ்சம் வெள்ளையா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களெல்லாம் சில ஷூட்டிங் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிற அருள் முன்னாடி இருந்த ஒரு அண்ணன் அவர்லாம் சொல்லியிருக்காங்க ஷூட்டிங் கூட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பாலும் பார்ஷலி சைட்டட் நிறைய பேர் போயிருக்கிறதா ஒரு தகவல் உண்டு. ஆனா அவங்கள எந்த விதத்திலயும் ஒரு கேரக்டராவோ அவங்க நேம சொல்லி டைட்டில் வருது அந்த மாதிரி அளவுக்கு அவங்களை பெரிய அளவுல பயன்படுத்தல. நீங்க வந்து 1 லட்ச ரூபாய் கட்டி, அதாவது என்னுடைய இதுல வந்து, அதாவது நான் தொடர்ந்து இதை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய செல்வம் சாருக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ இது கூடுதலா ஒரு தகவலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். இப்ப சுறா படத்துல சொன்னாங்கல்ல, பேனா விற்கிறவரா ஒருத்தர் நடிச்சிருந்தாரு. அவர் வந்து கின்னஸ் ரெக்கார்டு வாங்கினார். மியூசிக்ல தொடர்ந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணவர். ஆனா அவரை வந்து எப்படி நடிக்க வைக்கிறாங்க, அவரே வந்து ஆட்டோகிராஃப் படத்துல வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி நீங்க நடிங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னதாகவும்,
அதுக்கப்புறம் அவர் வந்து இல்ல என்னால முடியாதுன்னு ஆர்கெஸ்ட்ரா பண்ற மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மாற்றி கொண்டதாகவும் அவர் ஒரு பேட்டியில நாங்க வந்து விழிச்சவாள்ன்ற பிரெயில் இதழுக்கு அவர்கிட்ட கோமகன் அவர்கிட்ட எடுத்த பேட்டியில சொன்னாங்க. அவர் இன்னொருத்தர் நான் பேர் சொல்லல, அவர் வந்து ஒரு பார்வையற்ற பேராசிரியர், அவருடைய நண்பர் ஒரு மிக முக்கியமான இயக்குனர், வகுப்பு தோழர் அவரு. ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா, இவர் அந்த பார்வையற்ற பேராசிரியரை ஒரு டெலிபோன் பூத்ல வேலை பார்க்கிறவரா ஒரு சின்ன சீன்ல நடிக்க வைக்கிறாங்க. அப்ப முற்போக்காக செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய நிறைய பேர், அப்படி நம்பிட்டு இருக்கேன்னா அப்படியே இருக்கிறாங்க, அதுவும் இல்லை. அந்த மற்ற வகையில அவங்கள கூட எனக்கு நிறைய வகையில பிடிக்கும். அவங்களும் கூட வந்து தொடர்ந்து இப்படி ஒரு பெரிய ஆட்கள்னு தெரிஞ்சும், பெரிய ஆட்கள் சின்ன ஆட்கள் சொல்லக்கூடாது, தப்பு மன்னிக்கணும், ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்கன்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி நடிக்க வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை மட்டும் பதிவு செஞ்சுறேன். தொடர்ந்து வந்து உங்களுக்கு அது அடுத்த கட்ட ஆய்வுக்கு எதுக்காவது உதவும் அப்படின்ற அடிப்படையில் நன்றி. இன்னொன்னு இது கூட நான் ஒரு அப்சர்வேஷன் பதிவு பண்ணணும்னா, இது நம்மளுக்கு மட்டும் இல்ல சார், பெரிய தலித் ஆக்டிவிஸ்ட், பெரிய பாடகர், ஒரு நல்ல கே குணசேகரன் வந்து நாடகத்துறை டீன் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில, அவரு அழகி படத்துல பலாப்பழம் தூக்கிட்டு வருவாரு. என்னது வேலாயுதம் படத்துல சும்மா ஒரு சின்ன பிட்டு ஒரு 10-15 விஜய் வாழ்த்தி பாடுற மாதிரி வந்துட்டு போவாரு. இது நிறைய நடக்கதான் செய்யுது. சினிமாங்கிறது ஒரு மெர்சிலஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்றாங்கல்ல, இல்ல அவங்க வந்து அது ஒரு பெரிய சாதனையா நினைச்சுக்கிறாங்க. அது அவங்க பெரிய சாதனை அது நினைச்சுக்கிறாங்க, அது வேற விஷயம். ஒரு சின்ன 5 செகண்ட் தான் சினிமால வரணும்னு நினைக்கிறாங்க. என்னன்னாக்கா மியூசிக் பார்வையற்றவர் வந்து இசை மியூசிக்கை வச்சு அதை பிச்சை எடுக்கிற மாதிரி ஷூட்டிங் எடுத்தா கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். சார் பிரேக் ஆகுது, சொல்லுங்க. வணக்கம் சார். ஒரு சின்ன அனுபவம் ஆட்டோகிராஃப் பத்தி சார் சொன்னாருங்களா, பாலகிருஷ்ணன் சாரு, அதுல ஒரு சின்ன விஷயம் நான் அனுபவப்பட்டு நாங்க என்னன்னா, எங்களை கூட்டிட்டு முத ஆட்டோகிராஃப் படத்தை கூட்டிட்டு போறாங்க. ஒரு 20 பேர் கூட்டிட்டு போறோம் கோலம்பங்க ஹாஸ்டல்ல இருந்து. கூட்டிட்டு போய் கடல் கரையில சுத்தி ரவுண்டா கூட அந்த கையில ஒரு வீணையை கொடுத்து வாசிக்க சொன்னாங்க. அப்ப நான் கோவப்பட்டு, என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க பிச்சைக்கார மாதிரியே எங்களை வச்சு வேஷம் எடுத்து படம் எடுக்க போறீங்களா கேட்டா ரொம்ப பிரச்சனை பண்ண நானு. அப்ப அந்த பாதியில ஷூட்டிங் கழிச்சுட்டாங்க சார். அதுக்கப்புறம் தான் சீனை வந்து ஜெடி கோமகன் சார் கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் அந்த கச்சேரியா நடத்தினாங்க சார். அந்த அனுபவம் உண்டு சார் எனக்கு. நன்றி சார். ஓகே சார். ஓகே சரி. நம்ம பார்வையற்றவரை பிச்சைக்காரர்களா தான் பார்த்து படம் எடுக்கிறதா இது பண்ணிட்டாங்க சார். அதுதான் இந்த மியூசிக்கும் பாட்டும் சேர்த்து பிச்சை எடுக்கிறாங்க. அந்த படத்துல ஒரு விஷயம் ஏற்பட்டது சார். ஓகே சார். நன்றி. இதை மட்டும்தான் மெயினா பாக்குறாங்க. ஓகே சார், புரியுது. ஓகே, அதான் அந்த மாதிரி ரொம்ப பிச்சை இருக்கிற மாதிரியும் காட்ட வேண்டாம், ரொம்ப குளோரிஃபை பண்ணி அதே மாதிரி அதுக்காக சூப்பர் பவர் இருக்கிற மாதிரியும் காட்ட வேண்டாம். இயல்பான மனிதர்களா காட்டினா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நன்றி சார். நன்றி ப்ளீஸ், உங்க கருத்துக்கு நன்றி சார். சரி, ஓகே மகேந்திரன், அப்ப இதோட நம்ம கருத்து பரிமாற்ற நிகழ்வு முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். வேற யாருக்கும் எந்த கேள்வி இல்லைன்னா நம்ம நன்றி வரைக்கும் போயிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? நன்றி. தற்போது விழாவின் இறுதி பகுதியாக நன்றி வரை பார்வையற்ற முற்போக்கு பேரவையின் சார்பாக மகேந்திரன். அனைவருக்கும் வணக்கம். அதிக நேரம் ஆகிவிட்டதால் என்னுடைய நன்றி உரையும் நான் முடிந்தவரை சுருக்கமாகவே முடித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்திற்கான 5வது கூட்டத்தொடர் இணைய வழியில் நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்ட போது, எப்படியாவது இந்த திரைப்படம் சார்ந்து எங்களுடைய இந்த கருத்தரங்கு வேண்டும் என்று யோசித்த உடனேயே எங்களுக்கு சிந்தனையில் உதித்தவர் செல்வம் சார். அவர் மிகவும் தயங்கினாலும் கூட இன்று ஒப்புக்கொண்டு நம்மோடு கலந்து கொண்டார். நாங்கள் எதிர்பாராத ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையாக இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தது அனில் அனேஜா சார், ஏஐசிபியினுடைய துணைத் தலைவர், நிறைய பொறுப்புகளை கொண்டவர், பேராசிரியர், ஆங்கிலத்துறை பேராசிரியர், டெல்லி பல்கலைக்கழகத்தில். அதுபோல செல்வம் சாருக்கு நம்ம எந்த அறிமுகமும் சொல்ல தேவையில்ல, நம்முடைய எழுத்து வழியே நமக்கு அவர் நல்ல அறிமுகம். நிறைய அவருடைய கட்டுரைகளை படித்திருக்கிறோம். அறவழிச்சாலையில் தலையங்கம் எழுதி எல்லோருடைய மனதிலும் இடம் பிடித்தவர். அவருடைய குரலை நீண்ட நேரம் கேட்பதற்கான வாய்ப்பு இப்பொழுதுதான் முதன்முறை நான் உட்பட எல்லோருக்குமே கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த விதத்தில் 2 பேச்சாளர்களுக்குமே பார்வையற்ற முற்போக்கு சிந்தனையாளர் பேரவை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான பல செய்திகளையும் பல தகவல்களையும் அவருடைய உரையின் மூலம் தெரிந்து கொண்டோம். குறிப்பாக செல்வம் சார் வந்து தொடங்கும் போதே சொன்னார், நமக்கு தெரிதல், நம்பிக்கை, இது 2ம் சார்ந்த அவர் அந்த அனலிட்டிக்கலா தொடங்கும் போதே நல்லா இருந்தது. யதார்த்தமா காட்டினாலே போதும் அப்படிங்கிற செய்தியை தான் அவர் அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணியிருந்தாரு. அனில் அனேஜா சாருடைய உரை மூலமா நமக்கு ஹிந்தி சினிமா எப்படி வந்து பல்வேறு படங்கள் வந்திருக்குங்கிறத ஒரு காலக்கோடிட்டு படங்களை பிரிச்சு சொல்லி ஆண்டுகள், அப்புறம் ஆக்டிவிசம், ஏற்பட்ட முன்னேற்றம், அது அத்தனையும் வந்து படத்தோட ஒப்பிட்டு ஒரு இன்டர்பிரேஷன் அந்த முறையில வந்து நல்லாவே விளக்கி சொன்னாரு.
2 பேருடைய உரையுமே நமக்கு இன்னும் நிறைய நேரம் விவாதிக்க வேண்டியது இருக்கு. இருந்தாலுமே கூட குறுகிய நேரத்தில் அவங்களுடைய சுருக்கமான மிக முக்கியமான கருத்துக்களை மட்டும் பதிவு செய்து சென்ற 2 உரையாளர்களுக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு நாங்கள் சிந்தித்த உடனேயே இதற்கு ஒத்துழைப்பு தந்து கலந்து கொண்ட அனைத்து பங்கேற்பாளர்களுக்குமே பார்வையற்ற முற்போக்கு சிந்தனையாளர் பேர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. குறிப்பாக பாண்டியராஜன் சார், எங்க நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, பாண்டியராஜன் சார் முற்போக்கு சிந்தனையாளர் பேரவையில ஒரு உறுப்பினரே நினைச்சிட்டு இருக்காங்க, மெம்பர் ஃபவுண்டர் மெம்பர் மாதிரியே நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவரை நான் எங்களோட செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறது. ஏன்னா அவர்கிட்ட கேட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி. அந்த விதத்துல நாங்க லோகோ போடணும்னு கூட நேற்று முருகன் அவர் ஞாபகப்படுத்தி இருக்கிறாரு. அந்த செயல்பாடுகள் மீது மிகுந்த அக்கறை கொண்டு தொடர்ந்து உதவி செய்யக்கூடிய அவருக்கு நாங்க ஸ்பெஷலா ஒரு தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அது போல இது கலந்து கொண்டு ஊக்கம் அளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பாலகணேசன் சார், நிறைய பேர் நான் பேர் குறிப்பிட்டா அது நிறைய பேரோட பேர் குறிப்பிட முடியாம பேர் சிவராமன் சார், அப்புறம் வெங்கடேசன் இப்ப பேசுனது, நாகராஜ், எல்லோருக்குமே நான் பேர் குறிப்பிட தவறிய அத்தனை எல்லாருமே மன்னிச்சுக்கோங்க. உதயராஜ், நிறைய பேர் இன்னைக்கு புதுசா கலந்துக்கிட்டாங்க. ஆனா வழக்கம் போல எங்களுக்கு வரக்கூடிய எண்ணிக்கை இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. அது ஒரு சின்ன வருத்தமாக இருந்தாலும் அநேகர் கலந்து கொண்டு இந்த மாதாந்திர கூட்டத்தொடரை ஒரு வெற்றிகரமான ஒன்றாக நிறைவு செய்வதற்கு உதவி புரிந்த ஒவ்வொருவருக்கும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் உதவி அனைவருக்குமே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பார்வையற்ற முற்போக்கு சிந்தனையாளர் பேரவையினுடைய பூபதி அறிமுக உரை வழங்கினார், அவருக்கும் நன்றி. இன்று மிக சிறப்பாக தொகுத்து வழங்கியதோடு மட்டுமின்றி அழகான ஒரு நேர்த்தியான மொழிபெயர்ப்பையும் அந்த சூழலுக்கு ஏற்ற புரிந்து எசன்ஸ் முக்கியமான கருத்துக்களை மட்டும் எடுத்து சொன்ன பேராசிரியர் முருகானந்தம், அப்புறம் தம்பி கார்த்தி உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதுபோலவே எங்களுடைய இந்த கூட்டம் பற்றிய அறிவிப்பினை வெளியிட்ட சவால் முரசு மின்னுதல், அதே மாதிரி தொடர்ந்து நமக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய விரல்மொழியர் வாட்ஸ்அப் குழு உள்ளிட்ட பல்வேறு குழுக்களுக்கும் பல்வேறு நண்பர்கள் அனைவருக்கும், சமூக ஊடக நண்பர்கள், ஃபேஸ்புக்ல தொடர்ந்து தகவல் நம்முடைய செய்தியை கொண்டு சென்ற அனைவருக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். இத்தோடு இந்த கூட்டம் இனிதை நிறைவடைகிறது.